everybody. Hi. Good morning. Welcome to Vedantu and our Shravanee ma'am. So இன்னைக்கு வந்து நம்ம Haloalkanes and Haloarenes chapter தான் பார்க்க போறோம். Just a minute. Can you just confirm me if the audio video everything is clear? So audio video எல்லாமே வந்து clear-ஆ இருக்கா அப்படினு மட்டும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? So யாரெல்லாம் வந்து கிளாஸ் வந்திருக்கீங்க? Hi, Heaven Princess வந்திருக்காங்க. Hi, John, super. So இது வந்து 11th standard chapter இல்லையா? So 11th standard students-க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் because அடுத்து உங்க ஸ்கூல்ல இந்த chapter தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. So it will be helpful for your board exams as well as it will be helpful for your NEET and JEE exams. Okay? சூப்பர் கிளியரா இருக்கு செம. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இஃப் எனி அப்படின்னா அந்த கண்டிப்பா அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுங்க and everybody smash the like button and yeah, we are going to start the session. So before we start the session, let me know 12th பரவாயில்ல, அப்ப 11th portion நம்ம இப்போ ரிவைஸ் பண்ண மாதிரி ஆச்சு இல்லையா? பிகாஸ் இது வந்து நமக்கு நீட்லயும் ஜேஇலையும் ரொம்ப ஒரு மேண்டேட்டரியான ஒரு சாப்டர். ஓகே, ஸோ if you are preparing for NEET or JEE அப்படினா இப்போ நான் சொல்ல போறது வந்து ரொம்ப important. Okay, so என்னது மேம், what do you want to tell very important அப்படின்னு வந்து கேட்டிங்கனா அண்ணாநகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், மதுரை, திருச்சி. ஓகே, so இத்தனை பிளேசஸ், கோயம்புத்தூர், பெரம்பலூர், பெருங்கலத்தூர், இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வேதாந்துடைய லேர்னிங் சென்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகே, சோ இங்க வந்து நீட்டுக்கும் ஜேஇக்கும் இப்போ ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் லான்ச் ஆகிருக்கு. ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்க 11th and 12th போர்டு எக்ஸாம்ஸ் படிக்கிறப்பவே அப்பவே இட் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் யுவர் நீட் அண்ட் ஜேஇ ப்ரிப்பரேஷன். ஸோ அதுக்கும் உங்களுக்கு இதுல வந்து கோர்ஸ் வந்து லான்ச் ஆகி இருக்கு. இதுல நீங்க இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் IVSAT அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு 90% வரைக்கும் இந்த ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் வந்து இருக்கு. பட் லிமிடெட் டைம்க்கு மட்டும்தான். ஸோ உடனே வந்து கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி. சோ இப்போ வந்து நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி வந்து இருக்கும், என்னது அப்படின்னா மேம் இந்த மாதிரி வந்து நிறைய கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து இருக்கு. So why Vedantu வந்து ஸ்பெஷல், why Vedantu வந்து in what way it is different அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, see, so இப்போ வந்து நிறைய கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப்பர்ஸ் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ரிசல்ட் வந்து இந்த டாப்பர்ஸால மட்டும்தான் வந்து வரும். ஸோ நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய இடத்துல அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆனா ஹியர் யூ கேன் சி தட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பர்சனலைஸ்டு அட்டென்ஷன் வந்து கொடுக்கப்படும். அது எப்படி பாசிபிள், ஹவு இஸ் திஸ் பாசிபிள் அப்படின்னா, உங்களுக்கு கிளாஸ்ல இந்த சப்ஜெக்ட் டீச் பண்றதுக்கு 8 சப்ஜெக்ட்டுக்கு நீட் பாத்தீங்க அப்படின்னா IITs and NITsல இருந்து முடிச்சுட்டு வந்த வெல் குவாலிஃபைட் டீச்சர்ஸ் உங்களுக்கு டீச் பண்ண போறாங்க. ஓகே, இப்போ கிளாஸ் வந்து முடியுது அப்படின்னா அதுக்கப்புறமா யூ வில் பி ஹேவிங் a student academic mentor or a personal teacher. ஸோ அந்த பர்சனல் டீச்சர் வந்து நீங்க யூஸ் பண்ற ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி இருக்கு, இந்த சாப்டருடைய வெயிட்டேஜ் என்ன, இன்னும் எப்படி நீங்க வந்து பெட்டரா வந்து படிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போயிட்டு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் நீங்க சால்வ் பண்ணணும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு உங்க கூடவே இருந்து போஸ்ட் கிளாஸ் ஹெல்ப், போஸ்ட் கிளாஸ் சப்போர்ட், லைக் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சப்போர்ட் பண்றதுக்கு there will be a teacher for you. So that is what makes high difference அப்படின்னு நான் பாக்குறேன். அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி கிளாஸஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் வந்து இருக்கும். ஸோ யூ கேன் கிவ் யுவர் ஃபீட்பேக், கிளாஸஸ் எப்படி போயிட்டு இருக்கு அண்ட் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கு அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் வுட் யூ லைக் டு ஹேவ் அப்படிங்கிற மாதிரி உங்க ஒவ்வொருத்தருக்கிட்டயுமே there will be a feedback from you. Okay, so that every classes உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். Okay, there will be a app called as parent app. அந்த parent app வந்து என்னது அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் நீங்க கிளாஸ் வரீங்க, இன்னைக்கெல்லாம் நீங்க வந்து கிளாஸ் வந்து வரல. ஓகே, சோ உங்களுடைய மார்க் வந்து எப்படி இருக்கு, ஓகே, சோ உங்களுடைய ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ட்ராக் பண்றதுக்காக there will be app called as parent app. அந்த ஆப்ல பேரண்ட் வந்து உங்களுடைய ப்ராக்ரஸ் வந்து கண்டிப்பா மானிட்டர் பண்ணலாம். ஓகே, சூப்பர்.
சோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா யா So next வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% guaranteed improvement. Like if your mark வந்து improve ஆகல அப்படின்னா will give back your 100% fees. ஓகேவா? சூப்பர்டா. So இங்க வந்து உங்களுக்கு as I said இந்தியாவுடைய top master teachers are going to teach you. So you will be given a dedicated academic mentor. Okay, so இதுல உங்களுக்கு mentorship provide பண்ணப்படுது. Also வந்து பாத்தீங்க அப்படின்னா 3-way doubt solving. Let me explain what is that 3-way doubt solving அப்படின்னா in classல there will be a teacher to solve your doubts. Okay, so post class முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து prepare self study பண்றப்போ மட்டும் தான் எனக்கு வந்து doubts வருது. அப்போ வந்து நான் எப்படி என்னோட doubts-ஐ வந்து clarify பண்ணிப்பேன் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப் வந்து கொடுத்துருவாடா இன்ஸ்டா சால்வ் அப்படி சொல்லிட்டு அந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீயா வந்து கிடைக்க போகுது. சோ நீங்க உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னு நீங்க அதுல மெசேஜ் போட்டீங்க அப்படின்னா ஒரு டவுட் சால்விங் டீச்சர் இருப்பாங்க, அவங்க வந்து உங்களுக்கு அதுல வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இஸ் தட் கிளியர்? ஓகேடா. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா guaranteed improvement நம்ம வந்து பார்க்கலாம். See, உங்க மார்க் வந்து each and every testல it should improve. ஓகே, சோ நம்ம எந்த லெவல்ல இருந்தாலுமே வந்து சரி நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றப்போ when our mark improve, you know what, definitely and by the end of the academic year நம்ம வந்து நீட்ல 700+ தாராளமா வந்து டார்கெட் பண்ணலாம். ஓகே, so top master teachers are going to teach you. You'll be given an academic mentor and 3-way doubt solving. Classல இங்க week quiz-லாம் நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ்லாம் வந்து இருக்கும். so ஜாலியா கிரியேட்டிவா கேமிஃபைடா வந்து இருக்க போகுது classes. ஓகே, ஒரே ஒரு விஷயம் தான், seats are filling up da. so உங்களுக்கு nearest center வந்து எது இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேம் இது எப்படி மேம் ஜாயின் பண்றது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா book a visit to your nearest center அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு லிங்க் வந்து இருக்கும். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா the team will contact you. ஓகே, நேத்து கொடுத்த ஸ்டடி பிளான் ஓபன் ஆகல அப்படின்னா ஜஸ்ட் வேற ஒரு போன்ல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? just try it out from a different phone. ஓகே, சூப்பர். சோ இப்போ என்னென்ன பேட்சஸ் இந்த நீட் அண்ட் ஜேஇக்காக இந்த வருஷம் புதுசா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். you all know what happened with this year's NEET. இந்த வருஷம் நீட்ல வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து தெரியுமா? the question paper was very difficult, especially with the case of physics. okay, so physicsல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 வந்து டஃபா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப லென்த்தியா இருந்துச்சு பேப்பர். டிஃபரெண்ட் கான்செப்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி வந்து இருந்துச்சு. சோ இனிமே வந்து இல்ல நம்ம ப்ரீவியஸ் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண முடியாது. why? because இப்போ நீங்க வந்து நிறைய மாக் டெஸ்ட் எல்லாம் எழுதிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். மாக் டெஸ்ட் எல்லாம் 600 650+ எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே when they write the real actual NEET exam அவங்களால வந்து 400 450 வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா வந்து இருந்துச்சு. ஓகே, so this year NEET மார்க் வந்து இல்ல, it cannot predict your literal score அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு யூஷுவலான ஒரு क्वेश्चन பேப்பர் கிடையாது. ஸோ யூஷுவலான ஒரு ஒரு மெத்தட் வந்து இது வந்து இல்ல. சரியா? ஸோ அதனால அடுத்த ஒரு 1 year நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்டையர்லி புதுசா நம்ம அப்கிரேட் பண்ணியே ஆகணும். நீங்க இதுக்கப்புறம் வந்து ஓல்டு வீடியோஸே பாக்குறது இல்ல ஓல்டு லெக்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்எல்ஸ் போன வருஷம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா 400 தான் மேக்ஸிமம் மார்க்காவே வந்து இருக்க முடியும். ஓகே, சோ எக்ஸாம்ஸ் உடைய டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை புதுசா நிறைய சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணும். பண்றவங்க மட்டும்தான் they can crack because highly competitive-ஆ போயிட்டு இருக்கு இப்போ. ஓகே, சூப்பர். சோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செலக்ஷன் கேரண்டி பேட்ச். இந்த பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இருக்கு, ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இருக்கு. ஓகே, சோ இந்த பேட்ச்ல வந்து உங்களுக்கு டெஃபினட்டா நீட் 2026 ஆர் ஜேஇ 2026ல you will be get selected. அப்படி இல்ல அப்படின்னா 100% of the fees வந்து Vedantu is repaying to you. ஓகே, சோ இவ்வளவு ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியுது அப்படின்னா we really trust in the method. ஓகே, நிறைய பேருக்கு இந்த மெத்தட் நாங்க யூஸ் பண்ணி சொல்லி கொடுக்கிறதுனால they have given a proven result. ஓகே, சோ இந்தியாவுடைய டாப் மாஸ்டர் டீச்சர்ஸ் யாரெல்லாம் ஆல்ரெடி வந்து ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த மாஸ்டர் டீச்சர்ஸ்லாம் தான் உங்களுக்கு இதுல வந்து டீச் பண்ண போறாங்க. you will be given a dedicated personal teacher. ஓகே, சோ கிளாஸ்ல நடத்தக்கூடிய மாஸ்டர் டீச்சர் மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு பர்சனல் டீச்சர் வந்து இருக்க போறாங்க. அவங்க வந்து போஸ்ட் கிளாஸ் கைடன்ஸ் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா
he or she will guide you. Okay, so all India rank கொடுத்தவங்க எல்லாம் என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சூப்பர் டூப்பரா ஃபாலோ பண்ண போறோம். சோ என்ரோலிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, சோ நான் வந்து ஒரு வருஷம் வந்து நான் டிராப் பண்ணி படிக்க போறேன் அப்படிங்கிறப்போ நம்ம இப்போ வந்து செலக்ஷன் கேரண்டி பேட்ச் பார்த்தோம் இல்லையா. அடுத்த பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் கேரண்டி பேட்ச். சோ அது என்னது இந்த ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் கேரண்டி பேட்ச் அப்படின்னா இது ஒன்லி ஃபார் நீட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நீட்ல இப்ப பிரச்சனையே வந்து என்ன அப்படின்னா என்னோட ரேங்க்குக்கு என்ன கேரண்டி, நான் ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்லாம் நான் ரிப்பீட் பண்ணி படிக்கிறேன், ஆனா எனக்கு கண்டிப்பா நான் வந்து ஐ கெட் இன்டு மெடிக்கல் காலேஜ் டெஃபினெட்லி ஸ்கோர் a good rank அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன கேரண்டி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்து இருக்கு இல்லையா. சோ அதனாலதான் இந்த ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் கேரண்டி பேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் நீட் டிராப்பர்ஸ்க்காக மட்டுமே வந்து லான்ச் பண்ணப்பட்ட ஒரு பேட்ச். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா ரேங்க் ஆல்ரெடி வாங்கி கொடுத்த டீச்சர்ஸ் தான் வந்து இதுல உங்களுக்கு டீச் பண்ண போறாங்க. இதுல உங்களுக்கு ஒன் சப்போர்ட், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனி ஒன் சப்போர்ட் வந்து இதுல உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மோட்டிவேஷன் ஆல்சோ. சோ நீட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிறப்போ மெயின் தடங்களே வந்து என்னது அப்படின்னா நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்ம அப்பா அம்மா அண்ட் சரௌண்டிங்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஹை ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. வயசாயிட்டே இருக்கு, சீக்கிரமா காலேஜ் போ, அப்பதானே நம்ம வந்து வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஹை ப்ரெஷர் இருக்கிறப்போ வெறும் லெக்சர் மட்டும் இல்லாம அது கூடவே சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனும் வந்து இருக்கு அப்படிங்கிறப்போ த்ரூ அவுட் த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் ஒரு பூஸ்டிங்கா வந்து இருக்கும். ஆல்சோ guaranteed rank improvement in NEET 2026. NEET 2026 definitely your rank is going to get improved. Okay, so இப்போ இந்த மூணு பேட்சஸ்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நான் இங்க காட்டியிருக்கேன். I will explain it quickly. So whomsoever interested நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சோ யாரெல்லாம் கிளாஸ் வந்திருக்கீங்க? ஜுவலமாலினி கரெக்டா? தப்பா பிடிக்கிறேன்டா. ஓகே, சோ எல்லாமே வந்து ஒரு குயிக்கா இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? ஆஃப்லைன். ஓகே, இப்போ ரெகுலரா வந்து வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ்ல வந்து ஆஃப்லைன் பேட்சஸ் இருக்கு. அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் கேரண்டி பேட்ச் வந்து இருக்கு. ஓகே, தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ஷன் கேரண்டி பேட்ச். ஓகே, சோ இந்த ரெகுலர் ஆஃப்லைன் பேட்சஸ்ல உங்களுக்கு JEE கிளாसेस இருக்கு, நீட் கிளாसेस இருக்கு. ஆல்சோ வந்து யூ ஹேவ் ஃபவுண்டேஷன் கிளாसेस. ஓகே, ஃபவுண்டேஷன் வந்து 10th and then 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் கேரண்டி வந்து பாத்தீங்கன்னா நீட் ரிப்பீட்டர்ஸ்க்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற பேட்ச். அண்ட் செலக்ஷன் கேரண்டி நீட் அண்ட் JEE ரெண்டு பேருக்குமே இருக்கு. எல்லா ஆஃப்லைன் சென்டர்ஸ்லயுமே இந்த ரெண்டு பேட்ச் வந்து இருக்கு. செலக்ஷன் கேரண்டி பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதாப்பூர்ல ரெசிடென்ஷியல் இருக்கு, அண்ணா நகர்ல நான் ரெசிடென்ஷியல் இருக்கு. ஓகே, இப்போ என்ன கேரண்டி ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு செலக்ஷன் கேரண்டி லைக் டெஃபினட்டா யூ வில் கெட் செலக்டட். ஓகே, உங்களுக்கு வந்து யூ வில் கெட் செலக்டட் இன் மெடிக்கல் காலேஜ் ஆர் IIT NITs அப்படிங்கறத இந்த செலக்ஷன் கேரண்டி பேட்ச். அண்ட் ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் கேரண்டி அப்படிங்கறது வந்து நம்ம ஒவ்வொரு இதுலயுமே டெஸ்ட்லயுமே நீங்க வாங்கக்கூடிய ரேங்க் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். டெஃபினெட்லி உங்களோட ப்ரீவியஸ் நீட் ஸ்கோரை விட பல மடங்கு உங்களுக்கு அடுத்த வருஷத்துடைய நீட் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆக போகுது. அதுதான் ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் கேரண்டி. ஓகே, சோ இது ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் கிடையாது. செலக்ஷன் கேரண்டில வந்து மாதாப்பூர்ல மட்டும் ரெசிடென்ஷியல் இருக்கு. சோ இந்தியாவுடைய டாப் மாஸ்டர் டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு இந்த மூணு பேட்ச்லயுமே டீச் பண்ண போறாங்க. Like already they have given all India results. Okay, அந்த டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு இதுல டீச் பண்ண போறாங்க. You will be having dedicated academic mentor. ரெகுலர் ஆஃப்லைன் பேட்ச்ல உங்களுக்கு டெடிகேட்டட் அகாடமிக் மென்டர் இருப்பாங்க. இதே மத்த ரெண்டு பேட்சஸ்ல ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் பேட்ச் அண்ட் செலக்ஷன் கேரண்டி பேட்ச்ல உங்களுக்கு பர்சனல் டீச்சர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா பேரண்ட் ஆப் வந்து உங்களுக்கு மூணு பேட்ச்லயுமே வந்து கிடைக்க போகுது. டவுட் ஆப் அண்ட் பீடகாகி அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு நீட் அண்ட் JEEக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து உங்களுக்கு இதுல வந்து PDF நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ அந்த ஃபீச்சரும் உங்களுக்கு இது ரெண்டுத்துலயுமே வந்து கிடைக்க போகுது. ரெசிடென்ஷியல்னா ஆஃப் கோர்ஸ் அங்கேயே உங்களுக்கு லைப்ரரி இருக்கும். சோ நான் ரெசிடென்ஷியலுக்கு உங்களுக்கு பீடகாகி ஃபீச்சர் உண்டு. ஓகே, சோ இந்த பேட்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஃபீஸ் அப்போ என்னமா ரொம்ப அதிகமா இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஜஸ்ட் fill the link. ஓகே, so book a visit to the nearest center. அந்த லிங்க் நீங்க வந்து fill பண்ணீங்க அப்படின்னா the team will contact you.
ஓகே சோ அது மூலமா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படினா IVSAT அப்படின ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இருக்கு இன்ஸ்டன்ட் வேதாந்தோ ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் ஓகே சோ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நீங்க எழுதுறது மூலமா 90% வரைக்கும் you will get the scholarship 90% வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படினா ஸ்காலர்ஷிப் நீங்க avail பண்ணிக்கலாம் okay so if you are in one of these centers this will be really helpful for you and நீங்க 11th and 12th standard students வந்து இருக்கீங்க அப்படினா we have target team in our batch every day 2 hours of live class and the live class உடைய recording class அதுக்கு அப்புறமா அதோட PDF and every Sunday ஆன part test and every month வந்து நமக்கு full test இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி the whole year these team of teachers are going to teach you at the cost of just 3999 okay so நாங்க தான் டீச் பண்ண போறோம் யாரெல்லாம் இன்ட்ரஸ்டடோ கண்டிப்பா do join so let us begin பசங்களா haloalkanes and haloarenes okay what do you mean by the term halo அப்படினா வந்து என்னது what do you mean by the term halo do you know halo அப்படினாலே வந்து ஒண்ணும் கிடையாது it is halogen okay halo அப்படினாலே என்னதுப்பா it is halogen okay so இந்த halogen வந்து யாரெல்லாம் வந்து வருவாங்க fluorine chlorine bromine and iodine right so fluorine chlorine bromine iodine இவங்கலாம் வந்து வர போறாங்க so before that I just want to know how many of you are preparing for JEE நீங்க repeaters ஆ இல்லனா வந்து நீங்க NEET க்கு prepare பண்றீங்களா can you let me know in the chat section so that I have a PDF for you so that I can give you yes are you all preparing for NEET or JEE NEET க்கு prepare பண்றீங்களா இல்லனா வந்து JEE க்கு prepare பண்ணிட்டு இருக்கீங்களா repeaters or 11th 12th students if you let me know I can give you a PDF okay yes ஈஸ்வரமூர்த்தி இருக்காரு okay I'll give you a PDF இப்போ வந்து chatல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் கான ஒரு PDF NEET உடைய கட் ஆஃப் PDF வந்து நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் சரியா so you can look it in the chat so top 10 colleges கான கட் ஆஃப் PDF அது ரிலேட்டடா வந்து பாத்தீங்க அப்படினா யார் சார் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவும் வந்து போட்டுருக்காரு சரியா யார் சார் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவும் வந்து போட்டுருக்காரு so you can have a look at that okay so just a minute okay so you can just have a look at that PDF okay va done okay pa super 1 minute just a minute okay yeah so வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படினா top 10 colleges கான predicted cut off வந்து இருக்கு you can have a look okay so let us begin da so பாத்தீங்க அப்படினா halo அப்படினாலே வந்து halogens right so fluorine chlorine bromine iodine இவங்கலாம் தான் வந்து நம்மளுடைய halogens so ஒரு ஹைட்ரோகார்பன்ல வந்து நமக்கு இந்த halogens வந்து அட்டாச் ஆகி இருக்குறதா நம்ம வந்து haloalkanes அப்படினு சொல்றோம் arene அப்படினா என்னது C6H5 group so C6H5 groupல நம்மளுடைய halogen வந்து அட்டாச் ஆகி இருக்கு அப்படினா அதுதான் நம்ம வந்து arenes அப்படினு சொல்றோம் haloarenes அப்படி வந்து சொல்றோம் ஓகே சோ இப்போ இந்த haloarenes and haloalkanes பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படினா நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து prepare பண்றதுக்கு நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து synthesize பண்றதுக்கு இந்த haloalkanes and haloarenes வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கு ஓகே so இப்போ say for example இப்போ typhoid you all know what is typhoid right so salmonella typhi causes typhoid so இந்த typhoid கான ஒரு certain treatment க்கு typhoid கான ஒரு treatment க்கு they take a drug which is chloramphenicol okay so இந்த chloramphenicol drug வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு soil microbes ல இருந்து வந்து கிடைக்க போகுது so அது again நமக்கு வந்து இந்த halogen substituted compound okay so chloroquinone வந்து பாத்தீங்க அப்படினா மலேரியாக்கு ட்ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் so again it is a
halo compound. Okay, haloethane வந்து பாத்தீங்க அப்படினா it is used as anesthetic. Okay, so இப்ப surgery எல்லாம் வந்து பண்றாங்க அப்படினா அதுக்கு வந்து மயக்க மருந்துக்காக இந்த anesthetic வந்து யூஸ் பண்றாங்க. Also வந்து trichloroethylene. Trichloroethylene is also a halo compound. Cleaning the electronic equipments. Electronic equipments எல்லாம் வந்து clean பண்றதுக்காக they use this. Okay, so இப்போ நம்ம வந்து இதுல we will start with classification. I want you to take notes. Okay, நீங்க வந்து ப்ராப்பரா வந்து இதுல வந்து நோட்ஸ் எடுக்கிறது மூலமா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், by the end of the year நீங்க எக்ஸாம்க்கு போறப்போ வந்து நீங்க prepare பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். Okay, let us begin da. So classification. Okay, so நம்ம வந்து இந்த halo compounds வந்து எப்படி நம்ம classify பண்றோம் அப்படினா first based on number of halogens. Okay, so first வந்து பாத்தீங்க அப்படினா based on, அந்த based on கூட வேண்டாம். Okay, number of halogens base பண்ணி halogens வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம x அப்படினு ரெப்ரசன்ட் பண்றோம். Okay, so இப்போ ஒரு ஹாலோஜன் இருக்கா இல்ல 2-3 ஹாலோஜன்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கறத பேஸ் பண்ணி, சோ அதை பேஸ் பண்ணி நம்ம ரெண்டா வந்து கிளாசிஃபை பண்றோம். சோ 1 என்னது அப்படினா மோனோ ஹாலோ காம்பவுண்ட். மோனோ ஹாலோ காம்பவுண்ட். ஓகே, சோ செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா பாலி ஹாலோ compound. Polyhalo compound. So இப்போ mono halo compound அப்படினா அதுல ஒரு ஹாலோஜன் தான் வந்து இருக்கும். ஒரு ஹாலோஜன் தான் நமக்கு இருக்க போகுது. Okay, say for example CH3Br methyl bromide. அதுல வந்து பாருங்கடா ஒரு ஹாலோஜன் தான் வந்து இருக்கு இல்லையா, ஒரு ஹாலோஜன் தான் வந்து இருக்கு. இதே CCl3 CH3 sorry CH2 CH3. What is this compound? Trichloropropane. Correct ah? So இங்க அதே நீங்க அந்த trichloropropane வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு it has 3 chlorine, right? அப்போ இது வந்து trihalo compound or we call it as polyhalo compound. ஒண்ணுக்கு மேற்பட்ட chlorine வந்து இருக்குறப்போ அத வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், polyhalo compounds அப்படினு வந்து சொல்லுவோம். சரியா? ஓகே, சோ இப்போ ரெண்டாவது கிளாசிஃபிகேஷன் நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி வந்து பண்றோம் அப்படினா it is based on the hybridization of carbon. Okay, so based on carbon உடைய hybridization. Okay, so carbon single bond அப்படினா அது என்ன hybridization? carbon single bond அப்படினா அது என்ன hybridization பா? Do you know? தெரியுமா? It is sp3 hybridization. இல்லையா, carbon single bond அப்படினா அது என்ன hybridization? It is sp3 hybridization. இதே carbon double bond அப்படினு எடுத்துக்கோங்க. carbon double bond அப்படினா அப்போ அது வந்து என்ன hybridization? It is sp2 hybridization. Okay, so இப்போ say for example நான் இதே வந்து எடுத்துக்கிறேன் CH3I. இது என்னதுப்பா? methyl iodide. It is a நமக்கு ஒரு alkyl halide இல்லையா, இது வந்து ஒரு alkyne halide. So இது வந்து நம்ம கரெக்ட்டா வந்து சொல்லலாம் which is ஒரு sp3 கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கு அப்படினு வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா allyl compound. ஆல்ரெடி இந்த ஹைட்ரோகார்பன்ஸ்ல இந்த allyl, vinyl, benzyl இதுக்கெல்லாம் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படினு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. சோ நம்ம வந்து ஒரு allyl அப்படினா வந்து என்ன அர்த்தம்? பீட்டா கார்பன்ல நம்மளுடைய டபுள் பாண்ட் வந்து இருக்கும். ஓகே, சோ allyl அப்படிங்கிறது வந்து என்னது? பீட்டா கார்பன்ஸ்ல நம்மளுடைய டபுள் பாண்ட் வந்து இருக்கும். சோ இப்போ இந்த பர்టిక్యులர் காம்பவுண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த குளோரின் அட்டாச் ஆகி இருக்கிற அந்த ஒரு கார்பன் தான் ஆல்பா கார்பன், அதுக்கு பக்கத்து கார்பன் தான் வந்து பீட்டா கார்பன். சோ பீட்டால டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படினா அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படினா allyl அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா பென்சைல் காம்பவுண்ட். மேபி ஐ வில் டேக் திஸ் டு தி நெக்ஸ்ட் பேஜ். ஏனா இது கொஞ்சம் பெருசா தான் வந்து போகுது. We will go to the next page. Yes. So இப்போ கவனிங்க ப்ராப்பரா.
ஸோ இது வந்து நமக்கு வந்து என்னது வரும்? ஸோ sp3 பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து பிரிக்கிறோம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன் பேஸ் பண்ணி பிரிக்கிறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இப்போ பார்த்ததுதான் வந்து என்னது அப்படின்னா நார்மலான அல்கைல் ஹாலைடு. ஓகே, நார்மலான அல்கைல் ஹாலைடு. ஓகே, ஸோ நார்மலான அல்கைல் ஹாலைட்ல தான் இந்த மித்தைல் அயோடைட்லாம் வந்து வரப்போகுது. செகண்ட் கேட்டகரி நம்ம வந்து யார் பார்த்தோம் அப்படின்னா அல்லைல் ஹாலைடு பார்த்தோம். அல்லைல் ஹாலைடு அப்படின்னா என்னது? நமக்கு வந்து இந்த பீட்டா கார்பன்ல வந்து நமக்கு டபுள் பாண்ட் வந்து இருக்கும், அதுதான் வந்து அல்லைல். சரியா? அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்சைல் ஹாலைடு. ஓகே, தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் பென்சைல் ஹாலைடு. வாட் இஸ் பென்சைல் ஹாலைடு? பென்சைல் ஹாலைடு அப்படின்னா வந்து நமக்கு பென்சைல் குரூப்னா என்ன? எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது வந்து இந்த பென்சைலுக்கும் ஃபினைலுக்கும். சரியா? பென்சைலுக்கும் ஃபினைலுக்கும் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ கரெக்டா ப்ராப்பரா புரிஞ்சுக்கோங்க. C6H5CH2 குரூப் தான் வந்து பென்சைல். ஓகே, C6H5CH2 குரூப் தான் வந்து பென்சைல். அந்த C6H5CH2 குரூப்ல நம்மளுடைய குளோரின் இருக்கு, புரோமின் இருக்கு, ஹாலோஜன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அதான் பென்சைல் ஹாலைட். ஓகே, அண்ட் ஃபோர்த் டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அலிசைக்ளிக் ஹாலைட். ஓகே, அலிசைக்ளிக் ஹாலைட். So what is this alicyclic halide? Alicyclic halide அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னது? ஒரு cyclic compound. Say for example நான் வந்து மீத், ஈத், ப்ரோப், பியூட். ஓகே, ஸோ நான் ஒரு சைக்ளோபியூட்டேன் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அந்த சைக்ளோபியூட்டேன்ல வந்து நமக்கு இங்க புரோமின் வந்து பிரசன்ட் ஆகி இருக்கு. வாட் இஸ் திஸ்? புரோமோ சைக்ளோபியூட்டேன். நான் இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல கன்ஸ்ட்ரக்ஷன்ல இன்னைக்கு நான் ஃப்ரீ, அதனால உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியுது. ஆனா கிளாஸ் இல்லைன்னா ஓகே ஓகே டன் ரிதீஷ் ராஜ் டன். இஃப் யூ ஆர் ஃப்ரீ அப்படின்னா டெஃபினட்டா வந்து அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் யாரெல்லாம் இப்போ வேற யார் கிளாஸ்ல இருக்கீங்கிறவங்க ஒரு ஹை போடுங்க. சரியா? so that I can call out your name. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் எதை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம கார்பனோட ஹைபிரிடைசேஷன்ல sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் பேஸ் பண்ணது பார்த்துட்டோம். பிகாஸ் அந்த குளோரின் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பனா இருக்கணும், சிங்கிள் பாண்டட் காம்பவுண்டா இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ செகண்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா sp2 ஹைபிரிடைசேஷன். sp2 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா அந்த குளோரின் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் வந்து டபுள் பாண்டட் கார்பனா வந்து இருக்கணும். அப்போ யூ கேன் டேக் வினைலிக் ஹாலைட். வினைலிக் ஹாலைட நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எடுத்துக்கலாம். சோ இந்த வினைல் குரூப்ல வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CHI. கரெக்டா? CH2 டபுள் பாண்ட் CHI. சோ இது வந்து என்னது? இது வந்து ஒரு வினைல் அயோடைட். நல்லா கவனிங்க, எனக்கு ஆல்பா கார்பன்லயே டபுள் பாண்ட் இருக்கு, ஒரே கார்பன்லயே எனக்கு அயோடினும் அட்டாச் ஆகி இருக்கு, அதே நேரத்துல டபுள் பாண்டும் இருக்கு அப்படின்னா அது வந்து வினைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் வந்து அரைல் ஹாலைட். அரைல் ஹாலைட். வாட் இஸ் திஸ் அரைல் ஹாலைட் அப்படின்னா வந்து என்னது? அரைல் குரூப் ஃபினைல் குரூப் அப்படிங்கிறது வந்து என்னது? C6H5 குரூப் தான் ஃபினைல் குரூப் இல்லையா? சோ அதுல வந்து நமக்கு ஒரு குரூப் ஏதோ ஒரு ஹாலோஜன் அட்டாச் ஆகி இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு sp2 ஹைபிரிட் கார்பன். ஏன் அப்படின்னா இங்க நல்லா கவனிங்களேன், இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே வந்து நமக்கு they are double bonded கார்பன் தான். சோ இப்போ இந்த பென்சீன்ல இருக்கிற கார்பனோட இங்க ஹைபிரிடைசேஷன் வந்து என்னது? it is sp2. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய அரைல் ஹாலைட்ஸ் எல்லாருமே நமக்கு sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன்ல தான் அட்டாச் ஆகி இருக்காங்க. ஓகே, சோ இது வந்து எல்லாருக்குமே வந்து கிளியரா வந்து புரிஞ்சு இருக்கா? Have you all clearly understood? Okay, super. So இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to study the difference between primary haloalkanes. Okay, alkyl halide-னாலும் சரி இல்லனா haloalkanes அப்படினாலும் சரி. Okay, so both are same. Okay, okay, so எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஆமா, சூப்பர். சோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா என்ன நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் அப்படின்னா primary alkyl halide.
or primary haloalkanes. ரெண்டுமே சேம் தான். Okay, so primary haloalkanes. So primary haloalkanes அப்படினா எப்படி நம்ம அந்த ஆல்கஹால் பார்த்தோம் அதே மாதிரி தான். இந்த ஹாலோஜன் நான் X ன்னு வெச்சுக்கிறேன். சரியா? ஹாலோஜன் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்கும். நான் இங்க மிథைல் குரூப் போட்டுக்கிறேன். சரியா? ஹாலோஜன் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்கு அப்படினா அதுதான் பிரைமரி அல்கைல் ஹாலைடு. சரி, கார்பனுக்கு 2 பாண்ட் வந்துருச்சு. அப்ப மீதி 2 பாண்ட் என்னவா இருக்கும்? ஹைட்ரஜனா இருக்கும். சரியா? சோ நான் இத கொஞ்சம் சிம்பிளா எழுதிக்கவா? நல்லா பாருங்க. CH3 CH2X. ரைட்? X இடத்துல வந்து நம்ம என்ன இருக்கலாம்? X இருக்கிற இடத்துல வந்து ஃப்ளூரின் இருக்கலாம், குளோரின் இருக்கலாம், புரோமின் இருக்கலாம், அயோடின் இருக்கலாம். Because X means halogens. Okay? So இப்ப you have to listen one thing. இந்த ஹாலோஜன் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்கு அப்படினா அது வந்து பிரைமரி அல்கைல் ஹாலைட். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம வந்து எதை பார்க்கலாம் அப்படினா செகண்டரி அல்கைல் ஹாலைட பார்க்கலாம். செகண்டரி ஹாலோஆல்கேன்ஸ். சோ செகண்டரி ஹாலோஆல்கேன்ஸ் அப்படினா வந்து என்னது? செகண்டரி ஹாலோஆல்கேன்ஸ் அப்படினா என்னது? நமக்கு இந்த ஹாலோஜன் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல ரெண்டு அல்கைல் குரூப்ஸ் இருக்கு அப்படினா, ஹாலோஜன் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல எனக்கு ரெண்டு அல்கைல் குரூப் இருக்கு அப்படினா அதுதான் செகண்டரி ஹாலோஆல்கேன்ஸ். ஓகே, நான் இது எப்படி சிம்பிளா எழுதலாம்? CH3 வந்து எனக்கு 2 டைம்ஸ் இருக்கு மேம். ஓகே, CHX. ஓகே, அப்ப CHX அப்படினு வந்தாலே அது வந்து என்னது? இது செகண்டரி ஹாலோஆல்கேன். ஓகே, so now coming to tertiary haloalkanes. okay, so tertiary haloalkanes அப்படினா என்னது? So we saw what is primary haloalkanes, secondary haloalkanes, and now coming to the tertiary haloalkanes. நம்ம ஹாலோஜன் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல 3 அல்கைல் குரூப் இருந்தா, ஹாலோஜன் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல 3 அல்கைல் குரூப் இருந்தா அதுதான் வந்து we call it as tertiary haloalkanes. அதுதான் வந்து we call it as tertiary haloalkanes. இதுல பாருங்க, எனக்கு 3 மிథைல் குரூப் வந்து இருக்கு. So CH3 3 times 3 மிథைல் குரூப் இருக்கு, CX. ஓகே, இப்போ ஆல்கஹால் படிக்கிறோம் அப்படினாலும் அங்கேயும் அதேதான். இப்போ say for example ஒரு R குரூப் இருக்கு, CH2OH. அதாவது அந்த OH அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல எனக்கு ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்கு அப்படினா அது பிரைமரி ஆல்கஹால். இதே எனக்கு அந்த OH அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல 2 அல்கைல் குரூப் இருக்குனா அது செகண்டரி ஆல்கஹால். இதே அந்த OH அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல எனக்கு 3 R குரூப் இருக்கு அப்படினா அது வந்து டெர்ஷரி ஆல்கஹால். ஜஸ்ட் a minute. ஓகே, சோ அது வந்து என்னது அப்படினா that is tertiary alcohol. ஓகே, சோ here நமக்கு ஒரு ஹிண்ட் என்னது? இந்த CH2OH அப்படினு இருக்கு அப்படினாலே வந்து இந்த CH2X அப்படினு இருந்தாலே அது வந்து பிரைமரி தான். CHX அப்படினு CHX இல்ல CHOH அப்படினு இருந்தாலே அது செகண்டரி தான். COH அப்படினு இருந்தாலே அது வந்து டெர்ஷரி தான். இப்போ இங்கேயும் இதேதான். என்னது? OH குரூப்புக்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு? ஹாலோஜன் இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, சோ இப்போ எல்லாருக்குமே பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி என்ன அப்படிங்கறத பத்தி கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, சோ இப்போ IUPAC nomenclature பேசிக்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக்ஸ் கிளாஸ்ல நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? சோ இப்போ உங்களுக்கு ஒரு சில பிரஷ் அப் நம்ம வந்து பண்ண போறோம். ஓகே, IUPAC nomenclature. So நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணலாம். definitely you all can try. okay, டக்குன்னு வந்து ஆன்சர் பண்ணுங்க. நம்ம வந்து காமன் நேம் பார்க்க போறது கிடையாது, or else we can காமன் நேம் கூட பார்க்க வேண்டாம். நம்ம டைரக்டா we'll go to the IUPAC name only. okay, so கவனிச்சீங்க அப்படினா CH3I. what is IUPAC nomenclature?
நீங்க ட்ரை பண்ணுங்க. I want you to try. அதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். CH3 தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை. CH2Br. நம்ம சிம்பிள்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படினா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ்க்கு போகலாம். இப்போ இன்னொரு கார்பன், 3 கார்பன் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. CH3 CH2F. ஓகே, கிளியர்? ஒருத்தராச்சு ஜஸ்ட் கொஞ்சமா ட்ரை பண்ணி பாருங்க. How will you write this? என்ன குரூப் இருக்கு? எனக்கு இங்க சப்ஸ்டிட்யூயன்ட் என்ன இருக்கு? அயோடோ இருக்கு. கரெக்ட்டா? அப்போ இது வந்து என்னது அப்படினா அயோடோ. CH3 என்ன குரூப்? ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு, மீத்தேன். அயோடோ மீத்தேன். அயோடோ மீத்தேன். ஓகே, அடுத்து பாருங்கடா, புரோமோ குரூப் இருக்கு. சோ புரோமோ 2 கார்பன் இருக்கு. 2 கார்பன் இருந்தா இட் இஸ் ஈத்தேன், ரைட்? ஈத்தேன். இப்போ இதே இத்தாயில் அப்படினு எழுதுவீங்கன்னா அது இத்தாயில் புரோமைடு அப்படினு எழுதுவீங்க. இத்தாயில் எழுதினீங்கன்னா இத்தாயில் புரோமைடு அப்படினு எழுதுவீங்க. அடுத்து பாருங்க, ஃப்ளூரோ. ஓகே, சோ அடுத்த காம்பவுண்ட் வந்து ஃப்ளூரோ, மீத், ஈத். நான் என்ன பண்றேன் அப்படினா இன்னொரு ஒரு கார்பனும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, I'll add one more carbon so that meeth, eth, prop, right? So fluoro propane. Is that clear for you? Okay, so அப்படியே just one by one வந்து நீங்க வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க so that you can practice it in a easy way. சரியா? நான் ட்ரை பண்ண நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, சோ இப்போ வந்து you can see that இங்க நமக்கு வந்து என்ன குரூப் வந்து இருக்கு? ஃப்ளூரின் வந்து செகண்ட் கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கு. அப்ப ஃப்ளூரினுடைய பொசிஷனை நம்ம மென்ஷன் பண்றது முக்கியம். சோ 2 fluoro meth eth prop, right? So 2 fluoro propane. 2 fluoro propane. Okay, so இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா இன்னொரு காம்பவுண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஆன்சர் பண்றாரு ராஜேஷ். இப்போ இதுல வந்து you can see that I have ரெண்டு சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. குளோரினும் இருக்கு, மித்தாயிலும் வந்து நமக்கு இருக்கு. அப்ப ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நான் பாக்குறப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்? குளோரின் எழுதுவேனா மித்தாயில் எழுதுவேனா? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல சி தான் ஃபர்ஸ்ட் வருது. அப்ப குளோரின் தான் நான் ஃபர்ஸ்ட் எழுதுவேன். ஓகே, இப்போ இந்த குளோரின் எந்த கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கு? நமக்கு ஃபர்ஸ்ட் கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கு. மித்தாயில் வந்து எனக்கு செகண்ட் கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கு. கரெக்ட்டா? சோ இதான் நம்மளுடைய லாங்கஸ்ட் கார்பன் செயின். சோ அப்போ 1 chloro hyphen 2 methyl 2 methyl meth eth prop. கரெக்ட்டா? சோ propane. சரியா? சோ நம்ம இத ஈஸியா நம்ம இப்போ வந்து நேம் எழுதிட்டோம். ஓகே, சோ இப்போ நம்ம ஒரு tertiary compound நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். I am going to give you a tertiary compound. ஓகே, சோ கார்பன்ல வந்து பாத்தீங்க அப்படினா எனக்கு ஒவ்வொரு குரூப்லயும் யார் இருக்காங்க அப்படினா I have 1 chlorine and remaining 3 பிளேसेसலயுமே நமக்கு methyl group வந்து substitute ஆகி இருக்கு. methyl group வந்து நமக்கு substitute ஆகி இருக்கு. சரியா? ஓகே, சோ இப்போ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் பண்ணனும். ஓகே, சோ நம்பரிங் நம்ம கார்பன் டு கார்பன் பண்றோம். 1 2 3. ஓகே, சோ செகண்ட் பொசிஷன்ல நமக்கு குளோரோவும் இருக்கு, மித்தாயிலும் இருக்கு. ஓகே, அப்போ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இன்னுவே குளோரோ தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். சோ 2 குளோரோ 2 மீத்தாயில். சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் எழுதுங்க. ரெண்டாவது பொசிஷன்ல குளோரோ இருக்கு, ரெண்டாவது பொசிஷன்ல மித்தாயில் இருக்கு, மீத் ஈத் prop. கரெக்ட்டா? சோ propane. clear? Is it clear for everybody? Okay, so நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு டபுள் பாண்டட் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் Cl. ஓகே, சோ இதுல வந்து நீங்க பாருங்க நமக்கு 2 கார்பன் வந்து இருக்கு, which is ethene டபுள் பாண்ட் வந்து இருக்கு. சோ இதோட நேம் வந்து என்னது? IUPAC நேம். இது இந்த காம்பவுண்டோட IUPAC நேம் என்னது? ட்ரை ராஜேஷ், ட்ரை பண்ணுங்க. it is chloroethene. கரெக்ட்டா ராஜ்? ஓகே, ரத்தியேஷ் ராஜ். what is your name? சோ வந்து பாத்தீங்க அப்படினா இது வந்து நமக்கு 3 bromo
sorry chloroethene. Okay, one chloroethene or chloroethene ரெண்டு சேம் தான். chloroethene சரியா, chloroethene, right? Okay, so இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதை விட கொஞ்சம் ஹையர் லெவல் இல்ல ரெண்டு குளோரின் மூணு குளோரின்லாம் இருக்கு, இல்லைன்னா வந்து எனக்கு ரெண்டு மூணு ஹாலோஜன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா அப்போ எப்படி நேம் பண்ணுவீங்க? ஸோ ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்க, ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்க. Okay, so what is the name of this compound? First carbon, second carbon. நல்லா கவனி, first carbon, second carbon ரெண்டுத்துலயுமே எனக்கு chloro group attach ஆகி இருக்கு. So 1, 2 dichloro, 1, 2 dichloro மீது ethane. Okay, 1, 2 dichloro ethane. அடுத்து வந்து பாருங்க 1, 2, right? Okay, 1, 2 அப்படி நம்ம வந்து எழுதலாம். ஸோ இப்போ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு குளோரின் அட்டாச் ஆகி இருக்கு. அப்ப குளோரோ ஈத்தேன், ஆனா ரெண்டு குளோரின் இது சரியா, இங்க பாரு Cl2. அப்போ அந்த ரெண்டு குளோரினுமே ஃபர்ஸ்ட் கார்பன்ல தான் அட்டாச் ஆகி இருக்கு. அப்போ 1, 1 தான் இது. 1, 1 டைக்ளோரோ ஈத்தேன். வெரி குட், கரெக்டா ஆன்சர் பண்ணியாச்சு, சூப்பர். அடுத்து வந்து பாருங்க, நான் குளோரோ குரூப்பும் இருக்க போகுது, புரோமோ குரூப்பும் இருக்க போகுது. அப்போ how will you name it? ஓகே, இங்க CH2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோமோ இருக்கு, புரோமோ குரூப் வந்து இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு குளோரோ குரூப். So what is the name? What is the name of this compound? First நம்ம நம்பரிங் பண்ணலாமா? So நம்பரிங் வந்து நம்ம left to right தான் பண்ண போறோம். So 1, ஏன்னா alphabetical orderல புரோமோ தான் first நமக்கு வருது. So how are we going to name this? So first positionல புரோமோ group இருக்கு. So 1 புரோமோ, 2, 3 டைக்ளோரோ, ஏன்னா ரெண்டு குளோரோ குரூப் நமக்கு இருக்கு. மீத், ஈத், ப்ரோப், பியூட். கரெக்டா? சோ பியூட்டேன், பியூட்டேன், ரைட்? சோ இப்படிதான் நம்ம வந்து IUPAC nomenclature பண்ண போறோம். சோ ரொம்ப ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது. சோ ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, கிளியர்? சூப்பர், செமையா ஆன்சர் பண்றீங்க. பிரியு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. உங்க பேர் என்ன? அடுத்து வந்து இந்த ரத்தியேஷ் ராஜ். சூப்பர், செம. Till the end of the class you be here. நடுவுல வந்து உங்களுக்கு எப்பயாச்சும் வந்து பிரேக் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனி டைம் யூ லெட் மீ நோ. ஓகே, பிரேக் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க. ஓகேவா? கிளியரா? பக்கா? ஸோ நம்ம அடுத்து போலாமா? IUPAC nomenclatureல உங்களுக்கு இதுக்கு மேல எதுவும் டவுட்ஸ் எதுவும் இல்ல? கரெக்டா? IUPAC nomenclatureல இதுக்கு மேல உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இல்ல, ரைட்? ஓகே, சூப்பர், சம. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் த கார்பன் ஹாலோஜன் பாண்ட். ஏன்னா அந்த நேச்சர் தெரிஞ்சாதான் இவங்க ரியாக்ஷன்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ நேச்சர் ஆஃப் கார்பன் ஹாலோஜன் பாண்ட். இந்த கார்பன் ஹாலோஜன் பாண்டுடைய நேச்சர் வந்து நமக்கு எப்படி இருக்கு? ஓகே, ஸோ இங்க நீங்க நல்லா வந்து பார்க்கலாம், இந்த கார்பன் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ் இன் நேச்சர். அப்ப அதுல பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு கிரியேட் ஆகி இருக்கும். அண்ட் இந்த ஹாலோஜன்ஸ் வந்து they are highly electro negative, ரைட்? உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஹாலோஜன் வந்து நமக்கு மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஏன் அது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆகி இருக்கு? ஏன்னா அது கிட்ட ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சா போறோம், அது வந்து நமக்கு ஸ்டேபிள் ஆயிடும். ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சது அப்படின்னா it will become stable. So that's why இந்த ஹாலோஜன் வந்து நமக்கு மோர் எலக்ட்ரோ நெகட்டிவா வந்து இருக்கு கார்பனை கம்பேர் பண்றப்போ. ஓகே, ஸோ இங்க வந்து நல்லா கவனிங்க, நமக்கு வந்து இங்க கிறிஸ் வந்தாச்சு. குட் மார்னிங் கிறிஸ்.
இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1-on-1 கிளாஸா இல்ல 3-in-1 கிளாஸா அப்படிங்கறத நம்ம வந்து பாத்துடலாம். ஸோ வந்து இங்க நமக்கு இந்த ஹாலோஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படிங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய இந்த பாண்டை வந்து பயங்கரமா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா புல் பண்ணும். அது சைடு வந்து இந்த எலக்ட்ரானிக் கிளவுட வந்து புல் பண்ணும். அப்போ எலக்ட்ரான்ஸ் அது சைடு அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறப்போ ராகவ் வெல்கம், குட் மார்னிங். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஹாலோஜன்ல எலக்ட்ரோ நெகட்டிவ் சார்ஜ், பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். இதே கார்பன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா? சோ இதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த ஓகே, சோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பொலாரிட்டி வந்து நமக்கு ஹையா வந்து இருக்கு. சரியா? So you can see இந்த bond வந்து பாத்தீங்க அப்படின்னா polar. இந்த bondே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? polar அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த பக்கம் highly positive partial positive charge, அந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா highly negative charge. ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர். சோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த bond length உடைய values வந்து நமக்கு எப்படி differ ஆகுது. அதாவது இந்த கார்பனுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இருக்குது ஃப்ளூரின், ரைட்? கார்பனுக்கும் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஓகே, சோ இவங்களுடைய பாண்ட் லென்த் வந்து எப்படி இருக்கு அப்படி நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இந்த பாண்ட் லென்த் வாட் டு யூ திங்க்? சோ நம்ம வந்து இப்போ என்ன பார்க்கறோம்? பாண்ட் லென்த். சோ இந்த பாண்ட் லென்த்தோட வேல்யூஸ் பாருங்க. கார்பன் ஃப்ளூரினுக்கு வந்து 139 பிகோமீட்டரா இருக்கு. இதே கார்பன் குளோரினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 178 பிகோமீட்டர், which is bond length வந்து இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. அப்புறம் 198 பிகோமீட்டர். வெரி குட், கரெக்டா சொன்னீங்க. 193 பிகோமீட்டர். அடுத்து கார்பன் அயோடினுக்கு 214 பிகோமீட்டர். சோ நீங்க இங்க ஒரு விஷயத்தை வந்து நீங்க வந்து பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு இந்த கார்பன் அண்ட் ஹாலோஜன் பிகோமீட்டர் அப்படிங்கிறது 10 to the power -10 சென்டிமீட்டர் தான். ஒரு பிகோமீட்டர் அப்படிங்கிறது 10 to the power -10 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? எஸ், ஓகே. சோ இப்போ நமக்கு டவுன் த குரூப் நம்ம வந்து போறோம் இல்லையா? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். அப்போ அட்டாமிக் சைஸ் ஆஃப் த ஹாலோஜன் வந்து என்ன ஆகும்? அட்டாமிக் சைஸ் ஆஃப் ஹாலோஜன் வந்து என்னப்பா ஆகும்? அட்டாமிக் சைஸ் 12 இல்லடா 10 தான்டா பிகோமீட்டர். ட்ரை பண்ணி செக் பண்ணி பாரு கிறிஸ். ஓகே, அட்டாமிக் சைஸ் வந்து நமக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சோ இந்த அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகறப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாண்ட் லென்த்தும் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ பாண்ட் லென்த்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாண்ட் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகும் தெரிஞ்சுக்கோங்க. பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். சரியா? பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா what will happen to the bond strength? It will decrease. Okay, I'll check. தம்பி நீங்க வந்து மீட்டருக்கு பாத்திருக்கீங்கடா கிறிஸ், சென்டிமீட்டருக்கு பாருங்க. கிறிஸ் ஒரு குட்டி மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. என்னது? நீங்க வந்து மீட்டருக்கு செக் பண்ணிருக்கீங்க. நான் என்ன சொன்னேன்? 1 பிகோமீட்டர் அப்படிங்கிறது 10 to the power -10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னா, அப்ப 1 பிகோமீட்டர் which is equal to 10 to the power -12 மீட்டர். புரியுதா? சரியா? ஓகே. ஓகே, டன். சோ இப்போ நம்ம வந்து பாண்ட் லென்த் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகே, சோ இப்போ இந்த பாண்ட் பொலாரிட்டி இருக்குல்ல, பொலாரிட்டி ஆஃப் த பாண்ட், அது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொலாரிட்டி வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, சோ டவுன் த குரூப் வந்து நமக்கு இந்த பாண்ட் பொலாரிட்டி வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. நான் இதை மட்டும் வந்து மேபி எல்லோல வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே
clear? Super. இப்போ நம்ம வந்து ப்ரிப்பரேஷன்லாம் பார்க்க போறோம். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் haloalkanes தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்? ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் டெஃபினட்டா யூ ஆல் ஷுட் டேக் நோட்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் நீங்க வந்து நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ யா லெட்ஸ் பிகின். ஸோ ப்ரிப்பரேஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம யாருக்கிட்ட இருந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ரம் ஆல்கஹால்ஸ். ஓகே, ஸோ நம்ம யாருக்கிட்ட இருந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸ்ல இருந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ ஆல்கஹால்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம we are going to react it with HCl. ஓகே, ஹைட்ரஜன் ஹாலைடு கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போறோம். ஓகே ஓகே மேம், நோட்ஸ் டேக்கிங் வெரி குட். நோட்ஸ் எடுத்தா வெரி வெரி குட், சூப்பர். சரியா, யாரெல்லாம் நோட்ஸ் எடுக்கிறீங்க? யாரெல்லாம் வந்து குட் பாய்ஸ் அண்ட் குட் கேர்ள்ஸா வந்து நோட்ஸ் எடுக்கிறீங்க? ஸோ வெரி நைஸ். ஸோ தயவு செய்து வந்து நோட்ஸ் எடுங்க. சரியா, ஓகே. ஸோ லிசன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்கஹால்ஸ்லேருந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம். நான் இங்கே வந்து ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறேன், CH3 CH2OH. ஓகே, have taken a alcohol here. ஸோ அந்த ஆல்கஹாலை நான் இப்போ யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னா HCl கூட, அதாவது ஏதோ ஒரு ஹைட்ரஜன் ஹாலைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணலாம். HI எடுத்துக்கலாம், HBr எடுத்துக்கலாம், HF எடுத்துக்கலாம். சரியா, ஸோ இதை நம்ம ஸ்பீட் அப் பண்றதுக்கு we are using the catalyst anhydrous. anhydrousனா no water, no moisture, ட்ரையா இருக்கு, எந்த ஒரு வாட்டரோ மாய்ஸ்சரோ கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ anhydrous zinc chloride நம்ம எடுத்து ஹீட் பண்றோம். ஓகே, அப்ப என்ன தெரியுமா ஆகும், இந்த ஹைட்ரஜனும் OHும் சேர்ந்து நம்ம இதை வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ளூ கலருக்கு மாத்திடலாம், அப்பதான் கண்ணுக்கு தெளிவா தெரியும். ஹைட்ரஜனும் OHும் சேர்ந்து நமக்கு வந்து வாட்டரா வெளியில போயிடுவாங்க. இப்போ எனக்கு மீதி என்ன இருக்கு, CH3 CH2Cl. கரெக்டா? சோ நம்ம இங்க என்ன எடுத்துக்கிட்டோம் ஸ்டார்டிங்ல, we took ethanol வந்து எடுத்துக்கிட்டோம். கரெக்டா? இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, குளோரோ ஈத்தேன் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. ரைட்? சோ ஆல்கஹால ஹைட்ரஜன் ஹாலைட் கூட ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு we get this product. இப்போ ஒரு விஷயம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ஆல்கஹால் ஃபினால் ஈத்தர் சாப்டர் நடத்துறப்பையும் நான் வந்து உங்களுக்கு இதை வந்து சொல்லி கொடுத்தேன். சரியா? சோ இங்க நம்ம யூஸ் பண்ற, மறந்துடாதீங்க, இங்க நம்ம யூஸ் பண்ற இந்த ஹைட்ரஜனும், அதாவது கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும், concentrated hydrochloric acid plus anhydrous zinc chloride solution. anhydrous zinc chloride இவர்களை நாம் என்னவென்று அழைப்போம் என்றால் லூகாஸ் reagent என்று அழைப்போம். இவர்களை நாம் என்னவென்று அழைப்போம், லூகாஸ் reagent என்று அழைப்போம். சோ இந்த லூகாஸ் reagent வந்து நம்ம எதுக்கு மேம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லூகாஸ் டெஸ்ட் பர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த லூகாஸ் டெஸ்ட் வந்து என்ன மேம் அப்படின்னா, ஒரு ஆல்கஹால் வந்து பிரைமரி ஆல்கஹாலா இல்ல செகண்டரி ஆல்கஹாலா இல்ல டெர்ஷரி ஆல்கஹாலா அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டெஸ்ட் தான் இந்த லூகாஸ் டெஸ்ட். ஓகே, ஸோ கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடும் வந்து நமக்கு சேர்ந்தா அதை நம்ம லூகாஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சூப்பர். இப்போ நான் வந்து ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன், CH3 CH3 ஓகே, OH plus HI. கிளியரா? சோ இப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதே கதை தான். ஓகே, the same story. இந்த ரியாக்ஷனை நான் என்ன பண்றேன் அப்படின்னா பொட்டாசியம் அயோடைடு, நல்லா கவனிங்க, ரியேஜென்ட்ஸ் என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு, potassium iodide in presence of H3PO4 கூட ரியாக்ட் பண்றேன். ஏன் மேம் நீங்க யூஸ் பண்ண லூகாஸ் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணலாமா? தாராளமா யூஸ் பண்ணலாம். அதுவும் முக்கியமா டெர்ஷரி ஆல்கஹால்ல லூகாஸ் ரியேஜென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாராளமா ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, சோ இப்போ எனக்கு இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த Hம் OHம் சேர்ந்து
நமக்கு இப்போ வாட்டரா வெளியில போயிடும். ஹெச்சும் ஓஹெச்சும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். ஓகே, அப்புறம் எனக்கு மீதி இங்க என்ன இருக்கும் அப்படிங்கறத கவனிங்க. மீதி நமக்கு இங்க என்ன பார்க்கும்? CH3 C CH3 CH3 and அங்க இருக்கக்கூடிய அயோடின். ஓகே, சோ நமக்கு வந்து ஒரு டெர்ஷரி பியூட்டைல் அயோடைடு வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. ஓகே, சோ இதான்ப்பா ஸ்கீமே. நீங்க வந்து ஒரு HCl HBr HI இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்கஹால்ல இருக்கிற OHும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். ஓகே, now you need to know one thing. என்னது அப்படின்னா the order of reactivity of, நல்லா கவனிங்க, அது வந்து என்னது அப்படின்னா reactivity order. ஓகே, CH3 ஏன் இப்படி ரைட் பண்ண அப்படி நீங்க தாராளமா எழுதலாம், தப்பே கிடையாது. நீங்க CH3 ட்ரைஸ் அப்படின்னு போட்டும் தாராளமா எழுதலாம். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்ட்ரக்சரா வந்து போட்டுக்கிட்டேன், பார்க்கிறதுக்கு வந்து கிளியரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. யூ கேன் ஈவன் ரைட் லைக் தட், தப்பே கிடையாது. ஓகே, ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் யாரு? நம்மளுடைய ஹாலோ ஆசிட். ஹாலோ ஆசிட் அப்படிங்கிற ஆசிட் தான் யாரு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த HCl HBr HI HF இவங்களாம் தான் ஹாலோ ஆசிட்ஸ். ஓகே, வித் ஆல்கஹால். வித் ஆல்கஹால் ஆல்கஹால் கூட இந்த HCl HBr இவங்கலாம் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க? யார் வந்து சூப்பரா வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா HI தான், வேற யாரும் கிடையாது. அடுத்துதான் HBr, அடுத்துதான் பாத்தீங்க அப்படின்னா HCl. HF வந்து பெருசா நமக்கு ரியாக்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணாது, அது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே, ஏன்னா HF அவ்வளோ ஈஸியா நீங்க பிரிக்க முடியாது. ஏன்னா ஹைட்ரஜனும் குட்டி சைஸ், ஃப்ளூரினும் குட்டி சைஸ், they form a good bond. அதனால நீங்க அவ்வளோ ஈஸியா பிரிக்க முடியாது. ஓகே, அடுத்துப்பா நமக்கு ஆல்கஹால்ல யாரு சூப்பரா ரியாக்ட் ஆவாங்க அப்படின்னா டெர்ஷரி ஆல்கஹால், அதுக்கப்புறமா செகண்டரி ஆல்கஹால், அதுக்கப்புறமா தான் பிரைமரி ஆல்கஹால். இருக்கிறதுலயே ஃபாஸ்டாவும் சூப்பராகவும் ரியாக்ட் ஆகுறது வந்து டெர்ஷரி ஆல்கஹால், then comes secondary alcohol, then primary alcohol. Okay, so this is very very important. So அதை வந்து மறந்துடாம நோட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Order of reactivity of halo acids with alcohol. Okay, with alcohol. Clear? Okay, super. இப்போ நம்ம சேம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா குளோரினேஷன் பண்ண போறோம். ஒரு குளோரோ ஹாலோ ஒரு குளோரோ ஆல்கேன்ஸ் வந்து நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போறோம். குளோரினேஷன் அப்படின்னா நம்ம அதுக்கு குளோரினேட்டிங் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ என்னென்ன குளோரினேட்டிங் ஏஜென்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணலாம்? ஐ கேன் யூஸ் phosphorus trichloride, I can use phosphorus pentachloride, or I can use thionyl chloride. இவங்களையெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா CH3 CH2OH, கரெக்டா? CH3 CH2OH இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா phosphorus trihalide or pentahalide கூட ரியாக்ட் பண்ணுது. ரெண்டு கேசஸ்லயுமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த OH குரூப்பை குளோரின் போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 CH2Cl கிடைக்கும். என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஹைட்ரஜனும் OHல இருக்கிற அந்த ஹைட்ரஜனும் Clலும் சேர்ந்து இப்படிதான் பாண்ட் பிரேக் ஆகுது. பாண்ட் எப்படி பிரேக் ஆகுதுன்னு பாத்துறோமா? யா, break the bond one here, one here. Okay, so இங்க ஒரு chlorine add ஆயிடும், இந்த சைடு இன்னொரு ஒரு chlorine வந்து add ஆயிடும், and சென்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மீதி என்ன பாருங்க PCl3 வந்து இருக்கு. கரெக்டா? சோ அந்த PCl3யும் அந்த Oவும் சேர்ந்து தான் நமக்கு வந்து phosphorus acid வெளில போயிடும், which is POCl3. ஓகே, POCl3 நமக்கு அது வெளியில போயிடும். ஓகே, குளோரோஈத்தேன் வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்குது. வாட் இஃப் நமக்கு வந்து இதுல வந்து PCl3 யூஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? அதே தான் நான் எடுத்துக்கிறேன், CH3 CH2OH. ஓகே, நான் என்ன பண்றேன்? PCl3 phosphorus trichloride கூட நான் ரியாக்ட் பண்றேன்.
அப்போ எனக்கு bond வந்து எப்படி break ஆகும் அதே மாதிரி break பண்ணுங்க bond. Okay, you just break the bond like this. நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படினா இங்க இருக்கிற chlorine போயிட்டு நமக்கு இத replace பண்ணிடும். Right? So வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படினா chlorine போயிட்டு இங்க நமக்கு add ஆயிடும். And இந்த PCl3 ல இருக்கக்கூடிய மூணு குளோரினுமே எனக்கு அங்க போயிட்டு add ஆயிடும். PCl3 ல இருக்கிற மூணு குளோரினுமே எனக்கு Cl3 மே நமக்கு இங்க போயிட்டு add ஆயிடும். அப்புறமா மீதி நமக்கு என்ன இருக்கும் ஒரே phosphorus மட்டும் தான் இருக்கும். So அந்த phosphorus வந்து இந்த OH கூட bond form பண்ணிடும். இப்போ இந்த மூணு குளோரினுமே அங்க போயிட்டு நமக்கு add ஆகுது அப்படினா டெஃபினட்டா அப்ப நம்ம 3 moles of alcohol வந்து எடுத்துக்கிற மாதிரி ஆகுது. கரெக்ட்டா? அப்ப நம்ம 3 moles of alcohol வந்து எடுத்துக்கிற மாதிரி ஆகுது. அதனால தான் அங்க வந்து பாத்தீங்க அப்படினா we are writing 3 moles of CH3 CH2 Cl. So chloroethane வந்து நமக்கு 3 moles வந்து present ஆகி இருக்கும். And அந்த சைடு பாத்தீங்கன்னா H3PO3. okay, phosphorus acid H3PO3 வந்து நமக்கு கிடைக்குது. okay, so இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே வந்து பாத்தீங்க அப்படினா இது ரெண்டுமே வந்து chlorination தான். chlorination which is what alcohol ல நம்ம OH குரூப்புக்கு பதிலா chlorine வந்து எப்படி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் alcohol ல OH குரூப்புக்கு பதிலா நம்ம chlorine எப்படி நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். okay, clear? super. இப்ப நம்ம அடுத்த ரியாக்ஷன் போலாமா இல்லனா கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா every 1 hour ஒரு 5 minutes or 3 minutes of water break நம்ம வந்து எடுத்துக்கலாமா? okay, we'll take a குட்டி water break ஒரு 2 minutes. எல்லாரும் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. ஒரு 2 minutes water break every 1 hour or நம்ம வந்து ஒரு 2 minutes வந்து you go have a cup of water and then be back. சரியா? okay guys.
Yeah, audio video clear ah irukapa? Is the audio video everything is clear? வந்தாச்சா? நீங்களும் பிரேக் முடிச்சிட்டு வந்தாச்சா? தண்ணி குடிச்சாச்சா? So in every live I used to tell என்னது அப்படின்னா வந்து even when you are just 1% dehydrated என்ன தெரியுமா ஆகும், நம்மளுடைய மெமரி வந்து பயங்கரமா வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ எவ்ரிபடி ஆல்வேஸ் ஸ்டே ஹைட்ரேட்டட். சரியா? எல்லாருமே வந்து எப்பயுமே வந்து பி ஹைட்ரேட்டட். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, கேன் வி ஸ்டார்ட்? ஓகே, சூப்பர். சரிப்பா. ஸோ வந்து இப்போ லெட்ஸ் பி பேக் அகெயின், வி ஆர் பேக். ஸோ வந்து நம்ம வந்து இப்போ குளோரினேஷன் வந்து பார்த்தோம், விச் இஸ் குளோரோ குரூப் வந்து நம்ம எப்படி ஒரு குளோரோ ஆல்கேன்ஸ் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது. ஸோ அந்த குளோரினேட்டிங் ஏஜென்ட் தான் வந்து யாரு அப்படின்னா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடா இருக்கட்டும், பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடா இருக்கட்டும். இப்போ இது எல்லாமே வந்து நீங்க எதுல படிப்பீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் 12ல வந்து ஆல்கஹால் இருக்குல்ல. ஸோ அந்த ஆல்கஹாலுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம இதெல்லாம் வந்து திருப்பியும் படிப்போம். ஆல்கஹாலுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் இதெல்லாம் வந்து நம்ம திருப்பியும் படிப்போம். சரியா? ஓகே, டன். ஸோ இப்போ லிசன் ப்ராப்பர்லி. ஓகே, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா தயோனில் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து PCl5 கூட ரியாக்ட் பண்ணோம், அண்ட் தென் PCl3 கூட வந்து ரியாக்ட் பண்ணோம் இல்லையா? இப்பயும் அதே குளோரினேஷன் தான் நம்ம பண்ண போறோம். ஆனா we are going to react with SOCl2. SOCl2 அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? It is thionyl chloride. Okay, so SOCl2 அப்படிங்கிறது வந்து என்னதுடா? It is thionyl chloride. Okay, so thionyl chloride கூட ஆல்கஹால் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தலாம். Okay, yeah. So I am taking alcohol. என்ன alcohol? CH3. Okay, நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா we are taking this CH3 CH2OH. Okay, we are taking this alcohol. So அந்த alcohol என்ன பண்ணுது அப்படின்னா SOCl2 thionyl chloride கூட react பண்ணுது in presence of what? In presence of pyridine. நான் ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே அதை சொல்லியிருக்கேன். இது வந்து நீங்க எடுத்துக்கோங்க, PCl3 எடுத்துக்கோங்க, PCl5 எடுத்துக்கோங்க, இல்லனா வந்து SOCl2 thionyl chloride எடுத்துக்கோங்க. இவங்கலாம் வந்து யாரு அப்படின்னா these agents are chlorinating agent. சரியா? சோ நீங்க வந்து எங்கெல்லாம் வந்து OH குரூப் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் நீங்க இந்த OH குரூப்பை வந்து என்னன்னு மாத்திரலாம், குளோரினா நீங்க வந்து மாத்திரலாம். எங்கெல்லாம் நீங்க OH குரூப் பாக்குறீங்களோ அந்த OH குரூப் எல்லாத்தையுமே வந்து நீங்க குளோரினா வந்து மாத்திரலாம். ஓகே, அதுதான் இந்த என்னது சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இங்க வந்து நமக்கு நடக்குது. OH is being replaced by chlorine. Okay, so OH is being replaced by chlorine, right? so இப்போ நம்ம வந்து இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த OH வந்து நமக்கு குளோரினா ரீப்ளேஸ் ஆயிடுது, ரைட்? குளோரின் இந்த சைடு நமக்கு ஆட் ஆயிடுது. அந்த சைடு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா we have H, ரைட்? இந்த ஹைட்ரஜனும் இன்னொரு CLO சேர்ந்து HCl வெளில போய்டும். இந்த ஆக்சிஜன்ல நமக்கு இந்த SO குரூப் சேர்ந்து SO2 வெளியில போய்டும். இந்த SOCl2 நான் எப்படி ஆட் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த சைடு இந்த ஆல்கைல் குரூப்ல ஒரு குளோரின், ஹைட்ரஜன்ல ஒரு குளோரின், அண்ட் அந்த ஆக்சிஜன்ல நம்ம SO குரூப்பை ஆட் பண்ணிட்டேன். நமக்கு அப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? CH3 CH2Cl குளோரோ ஈத்தேன் பிளஸ் S சல்ஃபரும் ஆக்சிஜனும் சேர்ந்து, சல்ஃபர் மோனாக்சைடும் ஆக்சிஜனும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடா வெளியில போயிடுது. அண்ட் தென் அந்த ஹைட்ரஜனும் CLO சேர்ந்து HCl நமக்கு வெளியில போயிடுது. ஓகே, so thionyl chloride is also a chlorinating agent. so இப்ப இந்த ரியாக்ஷனுக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் நேம் வந்து இருக்கு. அது வந்து என்னது அப்படின்னா டார்சன்ஸ் ஹாலோஜினேஷன். ஓகே, so இந்த ரியாக்ஷனோட இன்னொரு பேர் வந்து என்னது அப்படின்னா ஸ்பெஷல் நேம் வந்து டார்சன்ஸ் ஹாலோஜினேஷன். நேமிங் ரியாக்ஷன்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ ஆல் நேமிங் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடணும்.
ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்கீன்ஸ்ல இருந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, so let us take alkenes. Alkenes are what? Double bonded compound, right? So அந்த alkenes வந்து நீங்க halo acid கூட, அதாவது HCl, HBr or HI கூடலாம் நீங்க வந்து ரியாக்ட் பண்றப்போ வந்து what happens is நமக்கு இந்த இடத்துல வந்து Markovnikov's addition ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து இங்க RX வந்து ஃபாலோ ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, so what happens here? addition reaction நடக்கும். என்ன addition reaction? Markovnikov's rule. ஓகே, Markovnikov's rule வந்து நடக்கும். so இந்த Markovnikov's rule வந்து என்னது? Markovnikov's rule அப்படிங்கிறது வந்து என்னது? லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம வந்து பார்த்தோம். in a unsymmetrical alkene, ஓகே, சோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு unsymmetrical alkeneல நீங்க வந்து ஒரு HOH இல்ல HBr நீங்க வந்து ஆட் பண்றீங்க அப்படின்னா இங்க வந்து நம்ம HX வந்து ஆட் பண்றோம்ல, அதுல ஹைட்ரஜன் adds to அந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ல கார்பன் which has more hydrogen, எந்த கார்பன் கிட்ட more hydrogen இருக்கோ அங்க வந்து ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆயிடும். அப்புறமா அந்த halogen adds to carbon which has less number of hydrogen. so யார்கிட்ட நமக்கு less number of hydrogen வந்து நமக்கு இருக்கோ அதுல வந்து நமக்கு என்ன ஆட் ஆகும் அப்படின்னா இந்த halogen போயிட்டு ஆட் ஆயிடும். இப்போ symmetrical alkeneல பிரச்சனையே இல்லை. நல்லா கவனிங்க, I'll take a symmetrical alkene. symmetrical alkene இந்த பிரச்சனையே இல்லை. ஏன் அப்படின்னா you can see here CH2 double bond CH2. இப்போ இதுல நான் வந்து HCl வந்து ஆட் பண்றேன் அப்படின்னா ரெண்டு சைடுமே CH2 குரூப் தான் இருக்கு. ஒரு சைடு எனக்கு ஹைட்ரஜன் ஆட் ஆயிட்டு இன்னொரு சைடு வந்து எனக்கு குளோரின் ஆட் ஆச்சு அப்படின்னா என்னப்பா ப்ராடக்ட் கிடைக்கும்? will be getting CH3 CH2 Cl. கரெக்ட்டா? will be getting chloroethane as the product. so இப்போ இதுல பிரச்சனையே இல்லை. பிரச்சனை எங்க வரும் அப்படின்னா unsymmetrical alkeneல தான் பிரச்சனையே வரும். unsymmetrical alkeneல தான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை அப்படின்னா let us take unsymmetrical alkene. இது வந்து ஒரு unsymmetrical alkene. ஏன்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் உடைய ரெண்டு சைடுலயுமே நமக்கு வந்து சேம் குரூப் இல்ல. கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் உடைய ரெண்டு சைடுலயுமே நமக்கு சேம் குரூப் இல்ல, டிஃபரெண்ட் குரூப்ஸா வந்து இருக்கு. அதனால தான் அது நம்ம unsymmetrical alkene அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு unsymmetrical alkene நீங்க ரெண்டு சைடும் பாருங்க, ரெண்டு கார்பனையும் பாருங்க. எந்த கார்பன் கிட்ட நமக்கு ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்கதான் நமக்கு இந்த HCl இருக்கிற ஹைட்ரஜன் போயிட்டு ஆட் ஆகும். அப்போ இந்த கார்பன்ல தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் போயிட்டு ஆட் ஆகும். இந்த கார்பன்ல தான் நம்மளுடைய ஹாலோஜன் பார்ட் போயிட்டு ஆட் ஆகும். அப்போ ப்ராடக்ட் எப்படி கிடைக்குது அப்படிங்கறத கவனிங்க. CH2 அதுல ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா it becomes CH3 CH இதுல தான் நம்மளுடைய ஹாலோஜன்ஸ் X வந்து நமக்கு ஆட் ஆயிடும் and then CH3. கிளியர்? புரிஞ்சுதா? சோ அதுதான் நமக்கு Markovnikov's rule வந்து ஃபாலோ பண்ணும். ஓகே, சோ இதுவே நமக்கு ஆல்கீன்ஸ்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம செகண்ட் ப்ராசஸா வந்து பார்த்தோம். தேர்ட் ப்ராசஸ் வந்து என்னது அப்படின்னா we are going to prepare it from alkanes. so alkanesல இருந்து நீங்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறீங்க? how are you going to prepare it from alkanes? alkanes அப்படிங்கிறது வந்து என்னடா? they are single bonded இல்லையா? சோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ஏதோ ஒரு alkanes வந்து எடுத்துக்கிறோம். let me take methane for example. சோ இப்போ மீத்தேன் இருக்கு அப்படின்னா நான் இந்த மீத்தேனை வந்து நான் என்ன பண்ணுவேன்? I will react it in presence of chlorine. ஓகே, நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான்
chlorine கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுவேன் chlorination பண்ணனும் அப்படினா so listen properly Cl2 chlorine கூட நான் டைரக்ட்டா வந்து ரியாக்ட் பண்ணுவேன் இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து in presence of either light okay either ultraviolet light இல்லனா normal lightல தான் நமக்கு இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு நடக்கும் so in presence of light preferably UV okay so இப்போ எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படினா the hydrogen will be replaced by chlorine நல்லா கவனி இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் ஒரு குளோரினும் HCl ஆ வெளியில போய்டும் HCl ஆ வெளியில போயிடுச்சுனா மீதி என்ன இருக்கும் CH3Cl அப்படினு இருக்கும் கிளியர் நான் இப்போ இந்த CH3Cl எடுத்துக்கிறேன் அதே process தான் நம்ம பண்றோம் அப்ப என்ன ஆகும் இன்னொரு ஹைட்ரஜன் will be replaced by chlorine so CH2Cl2 plus HCl இப்ப நான் again வந்து நான் அந்த CH2Cl2 எடுத்துக்கிறேன் I am reacting it with chlorine அப்ப என்ன ஆகுது அப்படினா எனக்கு CH3 இன்னொரு hydrogen is being replaced by chlorine okay இப்போ again நான் அந்த CHCl2 CHCl3 எடுத்துக்கிறேன் அது வந்து என்ன ஆகுது அப்படினா எனக்கு அதே சேம் எல்லாமே வந்து சேம் தான்ப்பா copy paste பண்ணிக்கலாம் okay so கவனிச்சீங்க அப்படினா அந்த இன்னொரு ஹைட்ரஜனும் குளோரினால ரீப்ளேஸ் ஆகப்பட்டுரும் CCl4 வந்து நமக்கு இங்க கிடைக்குது CCl4 வந்து நமக்கு இங்க கிடைக்குது சோ ஒவ்வொரு ஹைட்ரஜனையும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா ஹாலோஜனால ரீப்ளேஸ் பண்ணிட்டே வரோம் ஒவ்வொரு ஹைட்ரஜனையுமே ஹாலோஜனால நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டே வரோம் ஓகே சோ அடுத்த fourth type of preparation reactionல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா halogen exchange reactions halogen exchange reactions okay so what is this halogen exchange reaction அப்படினா ஒரு ஹாலோஜனுக்கு பதிலா நான் வந்து இன்னொரு ஹாலோஜனை சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு பேர் தான் halogen exchange reaction okay so ஒரு ஹாலோஜனுக்கு பதிலா இன்னொரு ஹாலோஜனை சப்ஸ்டிட்யூட் பண்ற ஒரு processக்கு பேர் தான் what do we call it as halogen exchange reaction okay so வாங்க இங்க வந்து நம்ம என்ன ஹாலோஜன் எடுத்துக்க போறோம் அப்படினா this is a naming reaction so important so கவனிச்சுக்கோங்க நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க போற ரியாக்ஷன் வந்து Finkelstein reaction so first already ஒரு naming reaction பார்த்தோம் Darzin's halogenation பார்த்தோம் இல்லையா so இப்போ வந்து Finkelstein reaction so now what is this Finkelstein reaction Finkelstein reaction அப்படிங்கிறது வந்து என்னது what is this Finkelstein reaction நம்ம வந்து ஒரு bromo alkanes எடுத்து iodo alkanes ஆ மாத்த போறோம் ஓகே நல்லா கவனிங்க chloro alkane அப்படி இல்லனா bromo alkanes எடுத்து அத வந்து நீங்க iodo alkanes ஆ மாத்துற ஒரு processக்கு பேர் தான் Finkelstein reaction and in the Finkelstein reaction வந்து it is SN2 reaction bimolecular nucleophilic substitution reaction okay yes so கவனிங்க CH3 CH2 Br okay bromo ethane வந்து நம்ம எடுத்துக்கிறோம் so bromo ethane வந்து எது கூட ரியாக்ட் ஆகுது அப்படினா சோடியம் அயோடைடு கூட ரியாக்ட் ஆகுது okay சோடியம் அயோடைடு கூட நமக்கு ரியாக்ட் ஆகுது இங்க சால்வெண்ட் நம்ம வந்து யாரை எடுத்துக்கிறோம் அப்படினா அசிட்டோன் in presence of acetone நம்ம வந்து ஹீட் பண்றோம் இப்போ என்ன ஆகும் அப்படினா நமக்கு இங்க இருக்கிற இந்த சோடியமும் புரோமைடும் சேர்ந்து NaBr ஆ வெளியில போய்டும் சோடியமும் புரோமைடும் சேர்ந்து NaBr ஆ வெளியில போய்டும் அப்ப எனக்கு மீதி என்ன இருக்குப்பா CH3 CH2I கரெக்ட்டா CH3 CH2I right so we get iodoethane as the product clear so இதுதான் நம்மளுடைய Finkelstein reaction so leaving group leave ஆகிட்டு attacking group வந்து attack பண்ணும் so அந்த ஒரு
சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா bimolecular nucleophilic substitution reaction, which is SN2 reaction. Clear? Okay. So இப்போ நம்ம வந்து Finkelstein reaction பார்த்துட்டோம் in halogen exchange reactionல. So செகண்டா நம்ம பார்க்க போற ஒரு reaction வந்து என்னது அப்படின்னா அதே halogen exchange reactionல Schwarz reaction. Okay? என்னது? Schwarz reaction. So நீங்க கேட்கலாம் மேம் வாட் இஸ் திஸ் Schwarz reaction அப்படின்னா குளோரோ இல்லனா புரோமோ ஆல்கேன்ஸை நம்ம வந்து ஃப்ளூரோ ஆல்கேன்ஸா கன்வெர்ட் பண்றோம். ஓகே, குளோரோ ஆல்கேன் இல்லனா குளோரோ ஆல்கேன் இல்லனா புரோமோ ஆல்கேன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are converting it into fluoroalkanes. Okay, so அந்த particular reaction தான் நம்மளுடைய Schwarz reaction. Okay, so initially நான் வந்து யார் எடுத்துக்கிறேன் அப்படின்னா bromo alkanes வந்து எடுத்துக்கிறேன். சரியா? so கவனிங்க, CH3 CH2 Br. okay, so bromo alkanes வந்து நான் எடுத்துக்கிறேன். so இந்த bromo ethane வந்து என்ன ஆகுது அப்படின்னா AgF கூட ரியாக்ட் ஆகுது, சில்வர் ஃப்ளூரைடு கூட ரியாக்ட் ஆகுது, நம்ம அதை ஹீட் பண்றோம். சோ என்ன நடக்கும், இந்த Ag-யும் Br-ம் சேர்ந்து நமக்கு AgBr வெளியில போயிடுவாங்க. Ag-யும் Br-ம் சேர்ந்து AgBr வெளியில போயிடுவாங்க. இப்போ எனக்கு மீதி என்ன மட்டும் தான் இருக்கும், CH3 CH2F. ஃப்ளூரோ ஈத்தேன் வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா இருக்கும். ஃப்ளூரோ ஈத்தேன் வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா இருக்கும். ஓகே, சோ இது அடுத்த பர்టిక్యులர் ரியாக்ஷன். சோ இப்போ நான் இதே ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்லயே நான் இன்னொரு ஒரு ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம், which is அது முடிஞ்சிச்சு, ஹாலோஜன் ரியாக்ஷன் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து நம்ம we are going to prepare it from silver salt of fatty acid. okay, from silver salt of fatty acid. silver salt of fatty acid ல இருந்து நம்ம இப்போ prepare பண்ண போறோம். so listen properly. so நான் வந்து இப்போ ஒரு silver salt of fatty acid வந்து நான் கன்சிடர் பண்ணிக்க போறேன், which is CH3 COO sorry இப்போ நமக்கு வந்து மெத்தனாயிக் மீத்தீத் புரோப்பனாயிக் ஆசிட் வந்து இருக்குல்ல, CH3 CH2 COOH. இதுல இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா நான் வந்து சில்வர் மாத்திட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹைட்ரஜனுக்கு பதிலா நான் வந்து சில்வர் மாத்திட்டேன் அப்படின்னா அதுதான் சில்வர் சால்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் ரியாக்டிங் இட் வித் புரோமின். ஓகே, ஸோ இது வந்து நான் ஒரு ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ல தான், ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் கண்டிஷன்ல நான் வந்து இந்த ரியாக்ஷனை பர்ஃபார்ம் பண்றேன். ஸோ கார்பன் டெட்ராக்ளோரைடு ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா ஒரு ஹை ப்ரெஷர் அப்பேரட்டஸ். ஓகே, ஸோ நமக்கு இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த COO குரூப் இருக்குல்ல, அது வந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடா வெளியில போயிடும். அது வந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடா வெளியில போயிடும். அடுத்து இந்த Ag-யும் ஒரு Br-ம் சேர்ந்து AgBr வெளியில போயிடுவாங்க. ஒரு Ag-யும் ஒரு Br-ம் சேர்ந்து AgBr வெளியில போயிடுவாங்க. அப்புறமா எனக்கு மீதி என்ன இருக்கும், CH3 CH2 Br. கரெக்டா? CH3 CH2 Br. புரோமோ ஈத்தேன் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஓகே, so now what is the name of this reaction? so இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன் தான். இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன். so then what is the name of the reaction? it is Huns-Diecker reaction. okay, so it is Huns-Diecker reaction. clear-ஆ? புரிஞ்சுதா? சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோ ஆல்கேன்ஸை நம்ம முடிச்சிட்டோம். எப்படி எல்லாம் ஹாலோ ஆல்கேன்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நவ் we came to the most important part, which is physical properties. okay, which is physical
properties. Okay, so இந்த physical properties வந்து என்ன pure ஆன ஒரு haloalkanes வந்து எப்படி இருப்பாங்க அப்படினா they will be colorless. Okay, so ஒரு pure ஆன ஒரு haloalkanes வந்து பாத்தீங்க அப்படினா they will be colorless. They will be colorless. NEET aspirant vintage. Hi ma'am, வணக்கம், எப்படி இருக்கீங்க? மது, நந்து, வாங்க. I am good. How are you? நீங்க எப்படி இருக்கீங்க அப்படினு வந்து கண்டிப்பா அந்த ஷேர் பண்ணுங்க. சரியா? ஓகே. சோ அந்த கலர்லெஸ், ஓகே? இதே நமக்கு வந்து புரோமோ அயோடோ ஆல்கேன்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா in presence of lightல கலர்டா வந்து இருக்கும். ஓகே? இதே நமக்கு புரோமோ இல்லனா நான் இப்படியே எழுதிக்கிறேன். புரோமோ ஆல்கேன் இல்லனா வந்து நம்மளுடைய அயோடோ ஆல்கேன்ஸ். ஓகே, புரோமோ ஆல்கேன் இல்லனா வந்து அயோடோ ஆல்கேன். அயோடோ ஆல்கேன்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படினா நமக்கு கலர்டா இருக்கும் in presence of light. Fine ma'am, actually I am a BIPC student. What is that course? BIPC அப்படிங்கிறது என்ன கோர்ஸ் டா? என்ன கோர்ஸ்? BPC யா BIPC யா? அப்பதான் I can tell you if you can listen to the class or not. ஓகேடா, சூப்பர், பார்த்துட்டு சொல்லுங்க. யா, ஸோ வந்து நம்ம வந்து இப்போ வந்து கலர்டா வந்து இருக்கும் in presence of lightல. ஓகே, ஸோ இந்த பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியா BPC அப்படின்னு சொல்லுங்க. ஏன் நடுவில் ஒரு ஐ போட்டீங்க? பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீட் ஸ்டூடெண்ட், யா you can listen to the class. Okay, NEET நீங்க வந்து பாத்தீங்க அப்படினா it's upgraded இல்லையா? ஸோ நீங்க வந்து JEE லெவலுக்கு நீங்க NEET ப்ரிப்பேர் பண்ணாதான் எழுதவே முடியும். சொல்லப்போனா JEE அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்க அடுத்த வருஷத்துக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த வாட்டியே வந்து NEET physics paper was extremely difficult, extremely challenging and extremely time taking வந்து இருந்துச்சு இல்லையா? ஓகே, சூப்பர். ஸோ வந்து எனி அதர் NEET ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் JEE ஸ்டூடெண்ட்ஸ் யா? யாரெல்லாம் NEET யாரெல்லாம் JEE அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா லெட் மீ நோ. ஓகே, யாரெல்லாம் வந்து NEET யாரெல்லாம் வந்து JEE அப்படிங்கிறத வந்து எனக்கு கண்டிப்பா வந்து சொல்லுங்க. கிளியர்? ஓகே, ஒரே மூட்டைப்பூச்சி. மற்ற எல்லா சேட்டை ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சாலே நிறைய மூட்டைப்பூச்சி வந்து எல்லா சேட்லேயும் வந்து கதை பேசிட்டு இருக்காங்க. ஓகே, வாங்கப்பா நம்ம வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். யூ கேன் லிசன் டு த கிளாஸ் டா, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ ஹாலோஜன்ஸ் ஹேவிங் 2 or more than கார்பன்ஸ் எல்லாருமே நமக்கு வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா நமக்கு கேஷியஸாக வந்து இருப்பாங்க. ஓகே, சாரி 2 to 3 கார்பன்ஸ், 3 கார்பன்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு கேஸஸாக வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஓகே, ஸோ லெஸ் தேன் 3 கார்பன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கேஸஸாக வந்து இருப்பாங்க. டூ யூ நோ தெலுங்கானா? தெலுங்கானா தெரியும். எனக்கு தெலுங்கு தெரியுமான்னு கேட்குறீங்களா? எனக்கு தெலுங்கு தெரியாது, தெலுங்கானா எங்கே இருக்குன்னு தெரியும். சரியா? மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் அண்ட் லிக்விடாக வந்து இருக்கும். ஓகே, த ரெஸ்ட் ஆல் வில் பி ஆஸ் இன் சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் தான் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாய்லிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட்டை பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? பாய்லிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ ஹாலோஆல்கேன்ஸ் உடைய பாய்லிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கேன்ஸை விட அதிகமாக தான் இருக்கும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. Rx உடைய பாய்லிங் பாயிண்ட் வந்து எனக்கு அதிகமாக தான் இருக்கும் when you compare with the halogens. ஓகே, ஏன்? எனக்கு தமிழ் கொஞ்சமும் தெரியாதா? இட்ஸ் ஓகே,
நந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வேதாந்தோ தெலுங்கு JEE சேனல் வந்து இருக்கு. யூ ஹேவ் Nandu, you have Vedantu Telugu JEE channel. You can go and refer that. Wonderful teachers are teaching over there, okay, in Telugu itself. Okay, so you can go there and listen, right? Okay. So இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு RX இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு? We have dipole interaction. ஏன்னா R குரூப்ல நமக்கு partial positive charge வந்து கிரியேட் ஆகும், Xல வந்து நமக்கு partial negative charge வந்து நமக்கு கிரியேட் ஆகும். So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு we have high polarity, அதனால dipole interaction வந்து இருக்கிறதுனால நமக்கு இந்த alkyl halide உடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு அதிகமா இருக்கு, ஸ்ட்ராங்கரா வந்து இருக்கு. இவங்களுடைய பாண்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கரா இருக்கு. ஓகே, சோ இப்போ நமக்கு அயோடினுக்கு தான் இருக்கிறதுலே பாயிலிங் பாயிண்ட் வந்து ஆர் மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, ஒரு அல்கைல் அயோடைடுக்கு இருக்கிறதுலே வந்து அதிகமா இருக்கும். அதுக்கப்புறமா அல்கைல் புரோமைடு, அதுக்கப்புறமா அல்கைல் குளோரைடு அண்ட் ஃபைனலா அல்கைல் ஃப்ளூரைடு. இதுதான் பாயிலிங் பாயிண்ட் ஆர் மெல்டிங் பாயிண்ட் உடைய order. Okay, இதான் boiling point or melting point உடைய order. Okay, so இப்ப number of alkyl group increase அதிகமா இருந்தாலும் நமக்கு வந்து அப்ப polarity ரொம்பவே வந்து அதிகமா இருக்கும். அப்ப அப்பயும் நம்ம boiling or melting point வந்து நமக்கு அதிகமா இருக்கும். Say for example RCl4 இருக்கு. Okay, CCl4 நம்ம எடுத்துக்கலாம். No ma'am, I wanna learn Tamil, that's why I am here. Actually I have seen your class in Tamil medium NEET channel, so I thought you teach biology, so I came. Okay da, super. You can come and listen, you can learn few Tamil also. Okay, also in Telugu channel there is a very great teacher, Sangeeta ma'am. She teaches in Telugu. If you want, she can also add some Tamil and then speak. Okay, yeah, so listen பண்ணுங்க. So வந்து நமக்கு இங்க என்ன ஆகுது அப்படின்னா we have CCl4. நமக்கு இங்க நிறைய குளோரின் இருக்க அதோடைய பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும், மெல்டிங் பாயிண்ட்டும் அதிகமா இருக்கும். ஓகே, அப்படியே நான் வந்து என்ன பண்றேன், நம்பர் ஆஃப் குளோரினை கம்மி பண்ணிட்டே வரேன். சரியா? CHCl3. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன எழுதுறோம்? CH2Cl2 and then CH3Cl. ஓகே, சோ நமக்கு இந்த ஹாலோஜன் அதிகமா இருக்க அவங்களுடைய பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட்லாம் நமக்கு வந்து எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஹாலோஜன் அதிகமா இருந்துச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட்லாம் நமக்கு அதிகமா இருக்கும். ஓகே, அதே தான் the goes with number of carbons also. அதேதான் the goes with number of carbons also. நீங்க வந்து நல்லா கவனிக்கலாம். எனக்கு number of carbons வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்பயும் நமக்கு வந்து என்ன ஆகும்? அதோடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். Say for example CH3 CH2 CH2Cl. Okay, yes ma'am, I know Sangeeta ma'am, she is my best friend. She will be so close to us. How do you know? She can, I know your name cause I say to ma'am. Okay, my name is Shravanee ma'am from Tamil channel அப்படின்னு சொன்னீங்கன்னா maybe I think she knows. Okay, yes, I know her well. She teaches very good. I used to see her videos and all. Okay, yeah. So பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மீத் ஈத் ப்ரோப். ஓகே, குளோரோ ப்ரோபேன் இருக்கு. இதுல நமக்கு 3 கார்பன் வந்து இருக்கு இல்லையா? இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வெறும் 2 கார்பன் தான் இருக்கு. இதுல பாருங்க வெறும் 1 கார்பன் தான் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து அதிகமானாலும் பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதிகம் ஆகும். ஓகே, அடுத்து நீங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரான்ச்சிங் இன்க்ரீஸ் ஆக பாயிலிங் பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பிரான்ச்சிங் இன்க்ரீஸ் ஆக பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட் செயினா இருக்குல்ல, ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கு, பிரான்ச்சிங்கே வந்து இல்ல. அப்போ இதோடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இருக்கிறதுலே வந்து
அதிகமா இருக்கும். இது வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட் செயினா தான் இருக்கு. ஸோ இதோடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். இப்போ நான் அதை லைட்டா வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பிரான்ச் பண்றேன். இது பாரு, இது பாரு குளோரினை நான் இங்க கொண்டு வந்துறேன். ஸோ பிரான்ச்சிங் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா the boiling point will decrease. ஓகே, இப்போ அடுத்து வந்து பாருங்க, நமக்கு நல்லா நான் பிரான்ச் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த கார்பன்லேயே நமக்கு 3 மிதைல் குரூப்பும் வந்து இருக்கு. and then we have chlorine. okay, I'll ask about you too, ma'am. thank you. okay, no disturbance at all, Nandu, you can come here anytime. okay, so this is the order. okay, so நல்லா புரிஞ்சுக்கோங்க, when branching increases. okay, so branching வந்து நமக்கு increase ஆக boiling point வந்து நமக்கு decrease ஆகும். boiling point வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா decrease ஆகும். ஓகே, ஏன் அப்படின்னா நமக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த intermolecular forces வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா weaker ஆகும். intermolecular forces வந்து நமக்கு weaker ஆகும். and இங்க வந்து நம்ம என்ன பார்த்தோம், R group increase ஆச்சு அப்படின்னா boiling point will increase. okay, and இங்க வந்து பாத்தீங்கன்னா number of halogens increase ஆச்சு அப்படின்னா boiling point will increase. okay, புரிஞ்சுதா? சூப்பர். ஸோ இந்த ஆர்டர் வந்து முக்கியம்டா. இது வந்து நமக்கு கொஷின்ஸ் இதுலேருந்து பேஸ் பண்ண கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அடுத்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா solubility. okay, so next physical property what are we going to listen is solubility. okay, so we'll grab some water. okay, ready? super. so next வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா solubility. சரியா? so solubility அப்படின்னா என்ன, தண்ணி கூட வந்து நமக்கு கலக்கணும், தண்ணி கூட வந்து மிசிபிளா வந்து இருக்கணும். அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as solubility. okay, so இங்க இருக்கக்கூடிய haloalkanes வந்து இருக்கு இல்லையா, are polar compounds. okay, இங்க இருக்கக்கூடிய நம்ம அந்த haloalkanes வந்து பாத்தீங்க அப்படின்னா they are polar in nature. so அவங்க polar அப்படின்னா they will be soluble in organic solvent. okay, they will be soluble in okay organic solvent. organic solventல வந்து soluble-ஆ இருப்பாங்க. organic solventனா என்னது, benzene, toluene. okay, benzene, toluene, acetone இவங்கலாம் தான் organic solvents. okay, இதே நமக்கு வந்து inorganic solventsல வந்து பாத்தீங்க அப்படின்னா insoluble. they are insoluble in inorganic solvent. okay, so இதுவே நமக்கு வந்து ஒரு inorganic solventல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, they will be insoluble. they will be insoluble in inorganic solvents. okay, so இதுல வந்து you don't have any doubts, right? they will be soluble in organic solvents and then they will be insoluble in inorganic solvent. okay, ஏன்னா they cannot form hydrogen bond with water molecules. main reason வந்து என்னது அப்படின்னா cannot form hydrogen bond. they cannot form hydrogen bond with water molecules. water கூட அதால hydrogen bond வந்து மேக் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே காரணம் தான். fifth point is density. fifth point வந்து என்னது அப்படின்னா density. okay, so what is this density? density அப்படிங்கிறது வந்து என்ன, அடர்த்தி இல்லையா? so இங்க இருக்கக்கூடிய நமக்கு number of hydrocarbons or molecular weight வந்து நமக்கு increase ஆக நமக்கு இது density வந்து higher-ஆ தான் இருக்கும். so இந்த alkyl halides உடைய density வந்து it will be higher than alkanes. alkanes விட இந்த alkyl halide உடைய density வந்து அதிகமா தான் இருக்கும் due to the molecular weight-னால. okay, so இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப important, which is the chemical properties. okay, நம்ம என்ன படிக்க போறோம், we are going to
learn all the chemical properties. Okay, so yeah, listen. So chemical properties அப்படிங்கிறது வந்து என்னது? What are the chemical properties? Haloalkanes வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரியாக்டிவா வந்து இருப்பாங்க, ரொம்ப ரியாக்டிவ். ஓகே, so they undergo, அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு they undergo nucleophilic substitution reaction. என்னெல்லாம் ரியாக்ஷன் வந்து undergo பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா nucleophilic substitution reaction. Nucleophilic substitution reaction அப்படினா என்ன? ஒரு நெகட்டிவ் குரூப்புக்கு பதிலா இன்னொரு ஒரு நெகட்டிவ் குரூப் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுது, சரியா? சோ ஒரு நியூக்ளியோஃபைலுக்கு பதிலா இன்னொரு ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படினா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிட்யூஷன் ரியாக்ஷன். ஓகே, சோ செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட், சரியா? சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா எலிமினேஷன் ரியாக்ஷன். எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படினா என்ன? ஒரு குரூப் எலிமினேட் ஆயிடும், அதுக்கு பதிலா இன்னொரு குரூப் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஓகே, ஒரு குரூப்புக்கு பதிலா இன்னொரு குரூப் வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகிறதுக்கு பேர் தான் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஓகே, தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படினா ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். ரியாக்ஷன்ஸ் வித் மெட்டல்ஸ். ஓகே, சோ மெட்டல்ஸ் கூட வந்து எப்படி வந்து ரியாக்ட் ஆவாங்க, சரியா? ஒவ்வொரு மெட்டல்ஸ் கூடயும் வந்து நமக்கு எப்படி வந்து ரியாக்ட் ஆவாங்க, அதான் வந்து ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். And fourth is reduction, reducing reactions. Okay, so இப்போ இதல நம்ம ஒவ்வொண்ணா வந்து பார்க்கலாமா? So first we will start with number nucleophilic substitution reaction. Okay, we'll start with the nucleophilic substitution reaction. So what is a nucleophile? ஒரு nucleophile உடைய charge வந்து என்னது? ஒரு nucleophile உடைய charge வந்து என்னது? Negatively charged. Yeah, yes, it is negatively charged. இப்போ நீ நல்லா பார்க்கலாம், கார்பன் ஹைட்ரஜன், கார்பனும் இந்த ஹாலோஜனும் அட்டாச் ஆகி இருக்குல்ல, அதுல இந்த கார்பன்ல வந்து நமக்கு என்ன சார்ஜ் வந்து இருக்கும்? பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும், கரெக்டா? ஹாலோஜன்ல நமக்கு என்ன சார்ஜ் இருக்கும்? பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும், கரெக்டா? ஓகே, சோ அப்போ நமக்கு என்ன ஆகும்? இந்த நெகட்டிவ் சார்ஜ் வெளியில போயிடும். அப்போ இந்த எலக்ட்ரோ பாசிட்டிவ் சைட்ல தான் போயிட்டு நம்மளுடைய நியூக்ளியோஃபைல் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகுது. கிளியர்? பக்கா? ஓகே, சோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிட்யூஷன் ரியாக்ஷனா பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஹாலோ ஆல்கேன்ஸை நான் வந்து எடுத்துக்க போறேன். ஏன்னா இது ஹாலோ ஆல்கேன்ஸ் உடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தானே. நான் வந்து இங்க புரோமோ ஈத்தேன் வந்து எடுத்துக்கிறேன். இந்த புரோமோ ஈத்தேன் நான் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றேன். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அதாவது அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஐ ஷுட் ரைட் இட் அக்வஸ் KOH. அக்வஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சால்வெண்ட் வந்து வாட்டரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அக்வஸ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? சால்வெண்ட் வந்து நமக்கு வாட்டரா வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகுது. we are actually boiling this. ஓகே, என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த பொட்டாசியமும் அண்ட் தென் இங்க இருக்கக்கூடிய இந்த புரோமினும், இங்க இருக்கக்கூடிய இந்த பொட்டாசியம் அண்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த புரோமின் நமக்கு வந்து வெளியில போயிடும் as KBr நமக்கு வந்து வெளியில போயிடும். இப்போ எனக்கு மீதி என்ன மட்டும் தான் இருக்கு? CH3 CH2 remaining. what do I have? I have CH3 CH2 OH. okay, so we have this ethanol as the product. okay, we have this ethanol as the product. okay, so இது வந்து ஒரு substitution reaction. Br க்கு பதிலா OH போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகுது இல்லையா? ஓகே, சோ அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்கஹாலிக் அமோனியா கூட. அடுத்த ரியாக்ஷன் வந்து யாரு கூட அப்படின்னா ஆல்கஹாலிக் அமோனியா கூட.
ஓகே ஸோ வாங்கப்பா ஸோ நம்மளுடைய புரோமோ குரூப் ஆர் நம்மளுடைய ஹாலோ ஆல்கேன்ஸ் நம்ம வந்து அமோனியா கூட எப்படி ரியாக்ட் ஆகும் ஓகே how it will react with ammonia சரியா சோ இப்போ நம்ம வந்து என்ன அமோனியா எடுத்துக்கிறோம் அப்படினா ஆல்கஹாலிக் அமோனியா அப்ப இந்த ரியாக்ஷன் வந்து in presence of alcoholல தான் நடக்குது நான் வந்து எப்பவும் போல புரோமோ ஈத்தேன் வந்து எடுத்துக்கிறேன் CH3 CH2Br ஓகே புரோமோ ஈத்தேன் வந்து நான் எடுத்துக்கிறேன் சோ புரோமோ ஈத்தேன் is reacting with ammonia NH2 NH3 கரெக்ட்டா சோ என்ன ஆகுது அப்படினா இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனோ புரோமினோ சேர்ந்து நமக்கு வந்து என்னவா வெளியில போய்டும் அப்படினா HBr வெளியில போய்டும் HBr வெளியில போய்டும் அப்போ எனக்கு மீதி என்னப்பா இருக்கு we have மீதி இருக்குது அப்படியே எழுதுங்க CH3 CH2 NH2 இப்போ இங்க ப்ராடக்ட்ல கிடைச்சிருக்குல இதுக்கு பேர் என்ன தெரியுமா amines இதுக்கு பேர் என்னது amines so we get ethyl amine as the product okay ப்ராடக்ட்ல நமக்கு வந்து amines வந்து ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு so ethyl amine வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு okay சூப்பர் so இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா இந்த ethyl amine வந்து எடுத்து excess of haloalkanes கூட ரியாக்ட் பண்ணி பார்க்க போறோம் okay so now we are going to react this ethyl amine with excess of haloalkanes கூட வந்து நம்ம react பண்ணி பார்க்க போறோம் so முன்னாடி நமக்கு என்னப்பா ப்ராடக்ட் கிடைச்சது amines CH3 CH2 NH2 கரெக்ட்டா so it is going to react with same bromo ethane கூட react ஆக போகுது right so CH3 CH2 Br ஓகேவா so இப்போ எனக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்குது அப்படிங்கறத நம்ம முக்கியமா இதல நம்ம கவனிக்கணும் so இங்க இருக்கக்கூடிய இந்த NH2 ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இந்த புரோமினும் சேர்ந்து HBr வெளியில போய்டுவாங்க நல்லா கவனி இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் இந்த புரோமினும் சேர்ந்து HBr வெளியில போய்டுவாங்க so they will get removed as HBr அப்ப எனக்கு மீதி என்ன பாத்தம்பி இருக்கும் CH3 CH2 group 2 times இருக்கும் கரெக்ட்டா ரெண்டு இடத்துலயுமே CH3 CH2 group இருக்கு so CH3 CH2 2 times இருக்கும் and இங்க இருக்கக்கூடிய இந்த NH okay NH so இந்த particular compound பேர் என்னது diethylamine இப்போ NH2 இருக்கு அதாவது அமோனியால 3 ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜனை alkyl group replace பண்ணி இருக்கு so இது வந்து என்ன amine அப்படினு பாத்தீங்கன்னா this is primary amine right இது வந்து என்ன amine this is primary amine okay இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இதுல இருக்கிற இன்னொரு ஹைட்ரஜனையும் alkyl குரூப்பால ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் சோ எனக்கு அப்ப இங்க என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு ஒரு செகண்டரி amine வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு okay we have got secondary amine as the product right okay so இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா அந்த செகண்டரி amine again நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா excess of RX கூட நான் ரியாக்ட் பண்றேன் clear okay so நமக்கு இங்க என்னப்பா CH3 CH2 2 times வந்து இருக்கு NH right again it is reacting with what CH3 CH2 Br என்ன ஆகும் ஹைட்ரஜனோ புரோமினோ சேர்ந்து HBr வெளியில போயிட்டாங்க அப்படினா எனக்கு அப்ப இங்க வந்து எனக்கு CH3 CH2 வந்து எனக்கு 3 times இருக்கும் 3 times of ethyl group வந்து எனக்கு இருக்கும் so we get what we get tertiary amine okay நமக்கு இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு ஒரு tertiary amine வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு okay which is triethyl amine வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த triethyl amine again நான் வந்து excess of haloalkanes கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணி பார்க்கறேன் okay சோ அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் சோ இப்போ ஃபைனலா நமக்கு என்ன கிடைச்சது
ட்ரைஇத்தாயில் அமீன் கிடைச்சது இல்லையா? ஸோ CH3 CH2N ரைட். அது அகெயின் என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு CH3 CH2 Br கூட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுது. ஆனா இங்க ஹைட்ரஜனே இல்ல, ரீப்ளேஸ் பண்றதுக்கு நமக்கு நைட்ரஜன்ல என்ன இல்ல, ஹைட்ரஜனே இல்ல. ஸோ என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா அப்படியே வந்து ஆட் ஆயிடுறாங்க. ஸோ CH3 CH2 வந்து சாரி இது வந்து ஆல்ரெடி வந்து இவ்வளோ டைம்ஸ் வந்து இருக்கு நமக்கு, இங்க 3 டைம்ஸ் இருக்கா? ஓகே, இப்போ வந்து மொத்தமா சேர்த்தீங்க அப்படின்னா 4 டைம்ஸ். இங்க வந்து பாருங்க நைட்ரஜன் இஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் சென்டர் ஹியர், N பிளஸ் அண்ட் Br மைனஸ் அப்படியே எல்லாருமே ஆட் ஆயிடுறாங்க. ஒரு சால்ட் வந்து நமக்கு கிடைக்குது, டெட்ரா இத்தாயில் அமோனியம் புரோமைடு. ஓகே, டெட்ரா இத்தாயில் அமோனியம் புரோமைடு அப்படின்னு நமக்கு ஒரு சால்ட் வந்து இதுல நமக்கு கிடைக்குது. சரியா? கிளியரா? கிளியர்? சூப்பர், செம. யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுதோ லெட் மீ நோ இன் தி சாட் செக்ஷன். கிளியர்? ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அதெல்லாம் நீங்க வந்து படிப்பீங்க 12th கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஆம்பிடென்ட் nucleophile. What is this ambident nucleophile அப்படினா வந்து என்னது? So there are few nucleosides, ஒரு சில nucleophiles வந்து இருக்கு. என்னது அப்படினா CN, okay, nitrite, NO2. ஓகே, இவங்கலாம் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு இந்த நியூக்ளியோஃபிலிக்ஸ் ரெண்டு சைடு ஆஃப் த நியூக்ளியோஃபைல்ஸ்மே போய் அட்டாக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து யூ கேன் ஜஸ்ட் சி, இப்போ KCN வந்து இருக்கு அப்படின்னா CN வந்து இருக்கு அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இதுல வந்து நமக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா CN அப்படின்னு கார்பனும் நியூக்ளியோஃபைலா நமக்கு ஆக்ட் ஆகலாம், இல்லைன்னா நைட்ரஜனும் நமக்கு நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகலாம். ஓகே, ஸோ அதுதான் நீங்க வந்து கவனிச்சிங்க அப்படின்னா CN அதோட அப்படியே ரிவர்ஸ் NC ரெண்டுமே நியூக்ளியோஃபைல்ஸ் தான். Carbon can also act as a nucleophilic center and இதே nitrogen can also act as a nucleophilic center. அததான் நம்ம ambident அப்படின்னு சொல்றோம். மேம் இந்த NO2 எப்படி மேம் இருக்கும் அப்படின்னா ONO. அதுல நைட்ரஜனும் நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து நியூக்ளியோஃபிலிக் சென்டரா வந்து ஆக்ட் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆக்சிஜனும் வந்து நமக்கு வந்து இங்க நியூக்ளியோஃபிலிக் சென்டரா வந்து ஆக்ட் ஆகலாம். ஸோ இதே நியூக்ளியோஃபிலிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா they have two side. ஓகே, ஸோ இந்த டூ சைடுமே நமக்கு வந்து என்ன பண்ணலாம், எய்தர் சைடு நமக்கு வந்து அட்டாக் பண்ணலாம் as a nucleoside. ஓகே, ஸோ டிபெண்டிங் ஆன் த ரியாக்ஷன் கண்டிஷன் can act as nucleophile. ஓகே, ஆனா ஒரு நேரத்துல ஒரு சைடு தான் நியூக்ளியோஃபைல்ஸா இருக்க முடியும், ரெண்டு நியூக்ளியோஃபைல் கிடையாது. ஓகே, ரெண்டு நியூக்ளியோஃபைல் அர்த்தம் கிடையாது, ஒரு பர்టిక్యులர் ரியாக்ஷன்ல either this or that. ஓகே, சூப்பர். சோ யா, அடுத்த ஒரு 1 hour வந்து முடிஞ்சிருச்சு. சோ 2 மணி நேரம் கிளாஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ இதுக்கு அப்புறமா நம்ம வந்து we have a lot more. ஓகே, இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸே வந்து நிறைய இருக்கு. இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து நிறைய क्वेश्चंस வந்து கேட்பாங்க. ஓகே, we all will take a குட்டி water break for 2 minutes. okay, so 2 minutes break வந்து எடுத்துட்டு வாங்க எல்லாரும். சரியா? just a 2-minute break everybody take and then be
we are back. So வந்தாச்சா? நீங்களும் வந்தாச்சா? Okay, done. So water break is done. So நம்ம வந்து again start பண்ணிடலாம். Ambidentate nucleophile அப்படினா வந்து என்னது? அதுல வந்து நமக்கு ரெண்டு சைடுமே வந்து நமக்கு வந்து நியூக்ளியோஃபைலா வந்து ஆக்ட் ஆக முடியும். ஓகே, அத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? We are calling it as the ambidentate nucleophile. Okay, yeah. So இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த மாதிரி ambidentate nucleophile வந்து எதை பேஸ் பண்ணி கார்பன் வந்து எனக்கு இங்க நியூக்ளியோஃபைல் ஆக்ட் ஆகும், எதை பேஸ் பண்ணி எனக்கு நைட்ரஜன் வந்து நியூக்ளியோஃபைல் ஆக்ட் ஆகும் அப்படினா it is based on the reagent which we use. Okay, so first reaction நம்ம யாரு கூட வந்து பார்க்க போறோம் அப்படினா that is reaction with, இந்த வித்துக்கு பதிலா நான் வந்து plus symbol போட்டுக்கிறேன். சரியா? So it is reaction with alcoholic potassium cyanide. Okay, so we are going to react it with alcoholic KCN. Okay, so listen. So alcoholic KCN கூட வந்து react ஆக போகுது யாரு? haloalkanes. So CH3 CH2 Br. so bromo ethane வந்து என்ன பண்ண போகுது அப்படினா KCN கூட react ஆக போகுது. KCN கூட react ஆக போகுது. Okay, so இங்க இருக்கக்கூடிய இந்த புரோமினும் பொட்டாசியமும் சேர்ந்து நமக்கு இங்க என்ன ஆகும்? KBr வெளியில போய்டும். அதுக்கு அப்புறமா இந்த சயனைட் போயிட்டு புரோமினை ரீப்ளேஸ் பண்ணுமா? so that we will be getting CH3 CH2 CN. okay, CH3 CH2 CN. we will be getting ethyl cyanide as the product. நமக்கு இங்க என்னப்பா ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? we will be getting ethyl cyanide. ethyl cyanide வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்குது. ஓகே, அடுத்த ரியாக்ஷன் வந்து நம்ம பார்த்தோம் அப்படினா alcoholic AgCN கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போறோம். so alcoholic சில்வர் சயனைடு கூட பொட்டாசியம் சயனைடுக்கு பதிலா நான் சில்வர் சயனைடு வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும்? எவாஞ்சலின், ஹை, வெல்கம், வாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? அதே புரோமோ ஈத்தேன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த புரோமோ ஈத்தேன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா AgCN கூட ரியாக்ட் பண்ணுது. ஸோ இங்கே நீங்கள் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா அதே தான்ப்பா, இங்கே இருக்கிற புரோமினும் இந்த சில்வரும் சேர்ந்து நமக்கு வந்து AgBr வெளியில போயிடும். ஆனா இங்க இருக்கிற சயனைட் வந்து நமக்கு CN பாண்ட் ஆகாது. இந்த இடத்துல வந்து நைட்ரஜன் தான் நமக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் a nucleophile. அப்போ ஐசோசயனைட்ஸ் நமக்கு கிடைக்கும், which is CH3 CH2 CN க்கு பதிலா NC. அப்போ நமக்கு வந்து இங்க என்னப்பா ப்ராடக்ட் வந்து கிடைக்குது? we are getting a isocyanide. ஓகே, அப்ப இதோட பேர் வந்து என்னது அப்படினா ethyl isocyanide. NC அப்படினா வந்து என்னது அப்படினா it is isocyanide. ஓகே, NC னா isocyanide, CN அப்படினா வந்து cyanide. ஓகே, நீங்க KCN யூஸ் பண்ணீங்கன்னா சயனைடு போய் நியூக்ளியோஃபைலா கார்பன் நியூக்ளியோஃபைல சென்டரா ஆக்ட் ஆகும். இதே AgCN யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ வந்து நமக்கு இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து நமக்கு நியூக்ளியோஃபிலிக் சென்டரா வந்து இருக்கும். ஓகே, சூப்பர். அடுத்து வந்து நம்ம we are going to react with sodium இல்லனா potassium nitrite. ஓகே, we are going to react with sodium or potassium nitrite. ஓகே, ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ we have to take a bromo ethane. நம்ம ஆல்ரெடி இது எல்லாமே ஆல் தீஸ் ரியாக்ஷன்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதே எடுத்துக்கிறேன். மேம் குளோரின் எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். யூ கேன் டேக் வாட் எவர். சரியா, ஒன்றுமே ப்ராப்ளமே கிடையாது. ஸோ நம்ம bromo ethane எடுத்துக்கிறோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா NO2 is again a ambidentate இல்லையா? ambidentate nucleophile. அப்போ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா NO2ல நைட்ரஜனும் வந்து நமக்கு டோனார், அதாவது வந்து நம்மளுடைய எலக்ட்ரோஃபிலிக் சென்டரா வந்து ஆக்ட் ஆகலாம். இல்லைனா ONO அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஜனும் நமக்கு நியூக்ளியோஃபிலிக் சென்டரா ஆக்ட் ஆகலாம். இந்த இடத்துல ஆக்சிஜன் தான் வந்து நியூக்ளியோஃபிலிக் சென்டரா ஆக்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகும்? இந்த Kயும் Bரும் சேர்ந்து நமக்கு KBr வெளியில போயிடும்.
அப்புறம் மீதி என்ன இருக்கும் அப்படின்னா CH3 CH2 இங்க பாத்தீங்கன்னா NO2 இல்லையா, அதுதான் நமக்கு ONO அப்படின்னு பாண்ட் ஃபார்ம் பண்ண போகுது. ONO டபுள் பாண்டட் ஆக்சிஜன். சரியா, ONO. ஏன்னா நைட்ரஜன் சுத்தி நமக்கு 3 பாண்ட் இருக்கணும், ரைட்? சோ நமக்கு இங்க என்னப்பா ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருக்கு, இத்தாயில் நைட்ரைட் வந்து நமக்கு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. இத்தாயில் நைட்ரைட் வந்து நமக்கு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. நைட்ரைட்ல ONO-னாலும் சரி NO2 அப்படினாலும் சரி பெருசா நமக்கு இந்த நாமென்க்ளேச்சர்ல ப்ராப்ளம் வராது. NO2 இருந்துச்சுன்னா நைட்ரோ ஈத்தேன் எழுதிருப்போம், அவ்வளவுதான். இத்தாயில் நைட்ரைட் அப்படின்னு எழுதுறோம்ல, NO2 இருந்துச்சுன்னா நைட்ரோ ஈத்தேன் எழுத போறோம். அந்த ஒரு ரியாக்ஷன் நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ when it reacts with silver nitrate, அதே நமக்கு AgNO2 கூட நமக்கு ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அப்போ நைட்ரஜன் வந்து நமக்கு நியூக்ளியோஃபிலிக் சென்டரா ஆக்ட் ஆகும். எப்படி அப்படிங்கறத கவனிங்களேன். CH3 CH2 Br இருக்கா, CH3 CH2 Br. இப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா எனக்கு AgNO2 கூட ரியாக்ட் ஆகுது. அப்போ இந்த சில்வரும் புரோமினும் சேர்ந்து AgBr வெளியில போயிடும். அப்புறம் எனக்கு மீதி என்ன இருக்கும், we will be having CH3 CH2 NO2. we get nitroethane as the product. வந்து என்ன கிடைக்கும் நமக்கு, nitroethane. hello ரமேஷ், வெல்கம். nitroethane வந்து நமக்கு இதுல வந்து ப்ராடக்ட்டா ஃபார்ம் ஆகுது. புரிஞ்சுதா? ஓகே. சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் நம்ம இந்த ஹாலோ ஆல்கேன்ஸை வந்து யாரு கூட பண்ண போறோம் அப்படின்னா சோடியம் இல்லனா பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஓகே, சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஓகே, ஸோ இது வந்து என்னது அப்படின்னா சோடியம் இல்லனா பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஓகே, ஸோ சோடியம் இல்லனா பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு கூட எப்படி வந்து ரியாக்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்ண போகுது நம்மளுடைய அல்கைல் ஹாலைடு. ஸோ ஐ எம் டேக்கிங் த ரெகுலர் bromoethane or ethyl bromide. அதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா நான் சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு கூட ரியாக்ட் பண்றேன். சோடியமுக்கு இந்த ஹாலோஜனை பார்த்தா ரொம்ப இஷ்டம். ஸோ என்ன பண்ணிரும், இந்த சோடியம் இந்த புரோமினை எடுத்துட்டு NaBr வெளியில போயிடும். மீதி என்ன பாருக்கு, CH3 CH2 SH. அவ்வளவுதான். இந்த தயால் குரூப் SH குரூப் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஃபங்க்ஷனல் குரூப்ல தயால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. SH தான் நம்ம தயால்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நமக்கு இங்க என்ன ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருக்கு, we have got ethane thiol. we have got ethane thiols as the product. ethane thiol வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்குது. ஓகே, சூப்பர். அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வில்லியம்சன் ether synthesis. Okay, so what is this Williamson ether synthesis? Williamson ether synthesis ல நம்ம வந்து என்ன prepare பண்ண போறோம் அப்படினா we are going to prepare ether. சரியா, நம்ம இதுல வந்து என்ன prepare பண்ண போறோம், ஒரு ether வந்து நம்ம prepare பண்ண போறோம். So எப்படி prepare பண்ண போறோம், we are going to react alkyl halide with sodium alkoxide. Okay, நான் இங்கே எப்பவும் போல நம்ம எடுத்துக்கிறேன் இந்த bromo ethane எடுத்துக்கிறேன். alkyl halide கூட நம்ம வந்து யாரப்பா ரியாக்ட் பண்றோம், சோடியம் ஆல்காக்சைடு நம்ம ரியாக்ட் பண்றோம். ஓகே, இப்போ இங்க என்ன ஆகும், நமக்கு சோடியம்க்கு தான் புரோமினை ரொம்ப பிடிக்குமே. சோ இந்த Naவும் Brவும் சேர்ந்து நமக்கு NaBr வெளியில போய்டும். அப்புறமா எனக்கு மீதி என்ன பார்க்கும், we will be having CH3 CH2 O. ஓகே, CH2 CH3. so diethyl ether. நமக்கு இங்க ப்ராடக்ட் வந்து என்ன கிடைச்சிருக்கு, ரெண்டு ethyl group நடுவுல ether, right? so we have got diethyl ether as the product. clear? so diethyl ether வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு.
ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சரி இப்போ ஒவ்வொன்றிலையும் நம்ம இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து பார்த்தோம் இல்லையா. ஒரு நியூக்ளியோஃபைலுக்கு பதிலா இன்னொரு நியூக்ளியோஃபைல் போய் என்ன பண்ணுது, சப்ஸ்டிடியூட் பண்ணுது, ரைட். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் உடைய மெக்கானிசம் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, சோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம், இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் உடைய மெக்கானிசம். ஓகே, ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல நமக்கு ரெண்டு விதமான நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து இருக்கு. ஓகே, ஸோ அது வந்து என்னது அப்படின்னா, we have SN1 nucleophilic substitution reaction and then we have SN2 nucleophilic substitution reaction. So nucleophilic substitution reaction la vandu pathina we have two types of nucleophilic substitution reaction. So one is SN1 nucleophilic substitution and second is SN2 nucleophilic substitution reaction. Okay, so what is this one stands for? One vandu pathinga appadina unimolecular. Okay, so unimolecular nucleophilic substitution reaction. Okay, so yes அப்படிங்கிறது வந்து ஒண்ணு கிடையாது, substitution reaction. So one வந்து unimolecular and n வந்து பாத்தீங்க அப்படின்னா nucleophilic. Just a minute ரா, ஒரே ஒரு நிமிஷம். Yeah, just open the door. Yeah, so பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்க unimolecular nucleophilic substitution reaction. இதே SN2 வந்து பாத்தீங்க அப்படின்னா it is bimolecular nucleophilic substitution reaction. Okay, so SN2 அப்படிங்கிறது வந்து என்னது, it is bimolecular nucleophilic substitution. SN1 வந்து பாத்தீங்க அப்படின்னா it is unimolecular nucleophilic substitution reaction. Okay, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எதுவே மெக்கானிசம் வந்து பார்க்கலாம் அப்படின்னா SN2 உடைய மெக்கானிசமே நம்ம வந்து படிக்கலாம். Okay, so as we discussed இங்க இருக்கிற 2 அப்படிங்கிறது வந்து என்னது, it means bimolecular. Okay, it means bimolecular. N stands for what? It means nucleophilic. N stands for nucleophilic. Okay, and S stands for what? Substitution reaction. S stands for substitution reaction. Okay, so S வந்து substitution, N வந்து nucleophilic and 2 வந்து bimolecular. Okay, so இப்போ இந்த substitution reactionல
the rate and the reaction oda rate வந்து யாரை வந்து depend பண்ணிருக்கும்? How will you write a rate law? How will you write a rate law? Rate will be equal to the rate constant, right? The rate constant into the reactant concentration. இங்க reactantலாம் யார் யாரு? alkyl halide. Reactants யார் alkyl halide and then when you see nucleophile, right? alkyl halide nucleophile. So அந்த ரியாக்ஷனோட ரேட் வந்து alkyl halide nucleophile ரெண்டுத்தையுமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? bimolecular nucleophilic substitution reaction அப்படின்னு வந்து சொல்றோம். அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? we are calling it as the bimolecular nucleophilic substitution reaction. Okay, super. So இப்போ வந்து நமக்கு இது வந்து நமக்கு order of the reaction வந்து என்னது? It follows second order kinetics. Okay, so order of reaction வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 1. So entire total order வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 2. Okay, so இப்போ இது வந்து எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். Okay, how it is happening அப்படிங்கற ஒரு mechanism. நான் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காம்பவுண்ட் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். சரியா? So கார்பன் இருக்கு. கார்பன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க ஹாலோஜன் புரோமின் வந்து அட்டாச் ஆகி இருக்கு. So nucleophilic substitution reaction அப்படின்னா you need to remember that there will be a leaving group and there will be a attacking group, right? So ஒரு குரூப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து லீவ் ஆகும், ஒரு குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அட்டாச் ஆகும், ரைட்? ஒரு குரூப் வந்து நமக்கு லீவ் ஆகும், ஒரு குரூப் வந்து நமக்கு அட்டாக் ஆகும். ஸோ அதனால தான் நமக்கு இங்க லீவிங் குரூப் வந்து யாரு? the leaving group is the bromine. Okay, ஸோ இந்த புரோமின்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 different groups வந்து நமக்கு அட்டாச் ஆகி இருக்கு. ஓகே ஓகே, ஸோ என்னென்ன குரூப்? மேபி நம்ம வந்து ஒரு டெர்ஷியரி குரூப்பே வந்து எடுத்துக்கலாமா? ஸோ பாத்தீங்க அப்படின்னா CH3னே எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, ஸோ டெர்ஷியரி பியூட்டைல் புரோமைடே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பல்கி குரூப்ல ஃபர்ஸ்ட் இந்த லீவிங் குரூப் லீவ் ஆகிறதும் அட்டாக்கிங் குரூப் அட்டாக் பண்றதும் சைமல்டேனியஸா நடக்கும். இப்போ நான் HOH வாட்டர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது வந்து எப்படி பிரியும்? H+OH- தான் பிரியும் இல்லையா? இதுல இந்த OH- தான் நம்மளுடைய நியூக்ளியோஃபைல், ரைட்? இந்த OH- வந்து நமக்கு எங்க வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னா பேக் சைடு அட்டாக் தான் பண்ணும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் பின்னால இருந்து வந்து அட்டாக் பண்ணுது? ஏன் வந்து இந்த இடத்துல நீங்க பேக் சைடு அட்டாக் நடக்குது அப்படின்னா ஏன்னா ஃப்ரண்ட் சைடு அட்டாக் நடக்க முடியாது. ஏன் ஃப்ரண்ட் சைடு அட்டாக் நடக்க முடியாது அப்படின்னா நல்லா கவனி, இங்க புரோமினும் வந்து நெகட்டிவ், ரைட்? அப்போ ஒரு நெகட்டிவ் குரூப் ஆல்ரெடி இருக்கிறப்போ அங்க போயிட்டு வந்து அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா ரிப்பல்ஷன் வந்து நடக்கும். நெகட்டிவ் நமக்கு வந்து என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும். அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த நெகட்டிவ்க்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல போயிட்டு அட்டாக் பண்ணுது. சோ இந்த அட்டாக்கிங் குரூப் என்ன பண்ணும்? லீவிங் குரூப் இருக்கிற சைடுக்கு ஆப்போசிட் சைட்ல போயிட்டு அட்டாக் பண்ணும். சரியா? சோ அப்படி அட்டாக் பண்றப்போ நமக்கு இங்க வந்து கார்பன்ல பாருங்க இந்த புரோமின் கம்ப்ளீட்டா லீவும் ஆகல, லீவிங் குரூப் கம்ப்ளீட்டா நமக்கு லீவும் ஆகல, அட்டாக்கிங் குரூப் நமக்கு கம்ப்ளீட்டா பாண்ட் ஃபார்ம் பண்ணவும் இல்லை. அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு பேர் தான் டிரான்சிஷன் ஸ்டேட். அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா டிரான்சிஷன் ஸ்டேட். ஓகே, சோ மத்தபடி மத்த குரூப்ஸ் எல்லாம் அப்படியே வந்து இருப்பாங்க. சோ லீவிங் குரூப் கம்ப்ளீட்டா நமக்கு லீவும் ஆகல, அட்டாக்கிங் குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா நமக்கு வந்து அட்டாக்கும் ஆகல. ஓகே, சூப்பர். சோ இப்போ ஒரு விஷயத்தை நீங்க வந்து கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணணும். என்னது? கார்பனை சுத்தி பாருங்க, 3 ஃபுல் பாண்ட் இருக்கு, 2 பார்ஷியல் பாண்ட், ஏறத்தாழ பாத்தீங்கன்னா கார்பனை சுத்தி 5 பாண்ட் வந்து இருக்கு, ரைட்? அப்போ இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் வந்து எப்படி இருக்கவே இருக்காது அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கவே இருக்காது. ஓகே, சோ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா டிரான்சிஷன் ஸ்டேட். ஓகே, இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா டிரான்சிஷன் ஸ்டேட். ஓகே, சோ இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் இது வந்து நமக்கு ஸ்டேபிளா இருக்குமா அப்படின்னா நோ, இட் இஸ் வெரி வெரி ஹைலி அன்ஸ்டேபிள். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷிகேஷ், ஹை வெல்கம். ஓகே,
ரமேஷ், தனம், எவாஞ்சலின் எல்லாருக்குமே ஹாய் ஹாய். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும். அன்ஸ்டேபிளாக இருந்தாலும் வந்து என்ன ஆகும், இந்த லீவிங் குரூப் வெளியில் போயிடும். இந்த லீவிங் குரூப்பு வெளியில் போயிடும். விச் இஸ் இங்கே லீவிங் குரூப் யாரு? கேன் யூ லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன்? புரோமின் தான் லீவிங் குரூப். ஸோ அந்த லீவிங் குரூப் வந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அட்டாக்கிங் குரூப் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அட்டாக்கிங் குரூப் யாரு அப்படின்னா OH குரூப். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஒரு விஷயம் நீங்க வந்து இங்க வந்து நோட் பண்ணலாம். என்னது அப்படின்னா இதுதான் நம்மளுடைய SN2 மெக்கானிசம். இந்த SN2ல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னது அப்படின்னா இந்த நியூக்ளியோஃபைல் வந்து பேக் சைடு தான் வந்து அட்டாக் பண்ணும். பேக் சைடு அட்டாக். ஓகே, இந்த நியூக்ளியோஃபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக் சைடுல தான் போயிட்டு அட்டாக் பண்ணுது. ஸோ பேக் சைடு அட்டாக். ஏன்னா ஃப்ரண்ட் சைட்ல ஆல்ரெடி வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ்டு காம்பவுண்ட் வந்து இருக்கு ரிப்பல்ஷன்னால. ஓகே, ஸோ இங்க வந்து நமக்கு ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்ல வந்து எப்படிதான் இருக்கு, அந்த டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து எப்படி இருக்கு, பாண்ட் வந்து எனக்கு ஃபுல்லா பிரேக்கும் ஆகல, பாண்ட் வந்து எனக்கு ஃபுல்லா ஃபார்மும் ஆகல. கரெக்டா? ஸோ அதுதான் அந்த டிரான்சிஷன் ஸ்டேட், ரைட்? ஸோ இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்ல வந்து எனக்கு பாண்டு கம்ப்ளீட்டா பிரேக்கும் ஆகல, பாண்ட் வந்து கம்ப்ளீட்டா எனக்கு ஃபார்மும் ஆகல. அந்த பர்டிகுலர் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as. அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், நம்ம வந்து டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ கம்ப்ளீட் பாண்ட் பிரேக்கிங்கும் இருக்காது, கம்ப்ளீட் பாண்ட் ஃபார்மிங்கும் வந்து இருக்காது. சரியா? ஓகே, ஸோ தேர்ட் விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் நோட் இட் ஹியர். இங்க பாரு, எனக்கு இங்க இருக்கிற இந்த CH3 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 எல்லாமே லெஃப்ட் சைடுல நமக்கு இந்த CH3 குரூப் இருக்கு இல்லையா? சோ லெஃப்ட் சைடுல இந்த CH3 குரூப்லாம் எனக்கு இங்க பாரு ப்ராடக்ட்ல ரைட் சைடு போயிடுச்சு. சோ ப்ராடக்ட் வந்து எனக்கு இன்வெர்டட் ஸ்ட்ரக்சரா இருக்கு. ப்ராடக்ட் வந்து எனக்கு எப்படி இருக்கு, இன்வெர்டட் ஸ்ட்ரக்சரா வந்து இருக்கு. சோ ப்ராடக்ட் வந்து ஏன் எனக்கு இப்படி இன்வெர்டட் ஸ்ட்ரக்சர், ஏன் எனக்கு இன்வெர்டட் ஜியோமெட்ரியில எனக்கு ப்ராடக்ட் கிடைக்கணும் அப்படின்னா, ஏன்னா இந்த அட்டாக்கிங் குரூப் வந்து அட்டாக் பண்ணதுனால. புரியலையே, ஒண்ணுமே இல்ல. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் கொடை எடுத்துக்கோங்க. இதுதான் கொடை. கொடை இப்படிதானே இருக்கும், இதுதான் கொடை. சரியா? இந்த கொடை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வண்டியில அப்பா வந்து வண்டி ஓட்டிட்டு போறப்போ நம்ம பின்னாடி வந்து இந்த கொடையை பிடிச்சிட்டு நடந்து, அதாவது வண்டியில உட்காந்துட்டு போறோம். ஏன்னா வந்து ஆல்ரெடி மழை பெய்யறப்போ கொஞ்சம் காத்து வந்து அதிகமா இருக்கும், வண்டியில போறப்போ இன்னுமே வந்து காத்து வந்து அதிகமா இருக்கும். ஓகே, சோ ஹியர் திஸ் காத்து இஸ் த அட்டாக்கிங் குரூப். ஓகே, சோ நீங்க கொடையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து போறீங்க. சரியா? பயங்கரமா காத்து வருது. காத்து வந்து எனக்கு இந்த சைடு அட்டாக் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோ, கொடைக்குள்ள அட்டாக் பண்ணுது. காத்து அடிக்கிறப்போ என்ன ஆகும், கொடை வந்து அப்படியே எனக்கு இன்வெர்ட் ஆயிடும். கரெக்டா? இந்த கொடை வந்து எனக்கு என்ன ஆயிடும், அப்படியே இன்வெர்ட் ஆயிடும். ரைட்? சோ அதுதான் இங்கேயும் நடக்குது. சரி, நமக்கு இங்க CH3 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 சம் குரூப் இருக்கு. இங்க வந்து நமக்கு ஹாலோஜன் இருக்கு. ரைட்? ஹாலோஜன் சைடு வந்து அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா அதுவும் நெகட்டிவ் சார்ஜ். ரைட்? சோ ஹாலோஜன் சைடு அட்டாக் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால தான் அதோட ஆப்போசிட் சைடுல வந்து அட்டாக் பண்றான் நம்மளுடைய நியூக்ளியோஃபைல். இப்போ நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணோன்னே இந்த கொடை அந்த பக்கம் சாஞ்சிரும். விச் இஸ் இந்த குரூப்லாம் நமக்கு அந்த பக்கம் போயிடும், இந்த சைடு நமக்கு நியூக்ளியோஃபைல் போய் அட்டாக் ஆயிடும். ஓகே, சோ இததான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், இன்வர்ஷன் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்றோம். அனைவருக்கும் புரிந்து இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஓகே, சூப்பர். சோ இப்போ நம்ம அடுத்து என்ன பர்டிகுலர் மெக்கானிசம் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா SN1 மெக்கானிசம். ஓகே, சோ அடுத்து நம்ம பார்க்க போற மெக்கானிசம் வந்து என்னது, இட் இஸ் SN1 மெக்கானிசம். சோ SN1 we all know என்னது, SN1 one stands for unimolecular. Unimolecular. And N stands for nucleophilic. And S stands for substitution reaction. So unimolecular nucleophilic substitution reaction தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா SN1 reaction அப்படின்னு சொல்லுவோம். சரி மேம், சொல்லுங்க இந்த ரியாக்ஷனோட
ரேட் வந்து எப்படி இருக்கும், இந்த ரியாக்ஷனோட ரேட் லா எப்படி வந்து எழுத போறீங்க அப்படின்னா, the rate will be depend on only the alkyl halide. alkyl halide மட்டும் தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். alkyl halide மட்டும் தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். only in SN2 ரியாக்ஷன்ல அது வந்து நமக்கு alkyl halide டிபெண்ட் பண்ணியிருக்கும், நியூக்ளியோஃபைலையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரியா? ஓகே. இப்போ இந்த SN1 மெக்கானிசம் வந்து ஈஸி. இங்க நமக்கு டிரான்சிஷன் ஸ்டேட்லாம் இருக்கவே இருக்காது. அங்க எப்படி லீவிங் குரூப் லீவ் ஆவறதும் அட்டாக்கிங் குரூப் அட்டாக் பண்றதும் நமக்கு சைமல்டேனியஸா நடந்துச்சு ஒரே நேரத்துல. அதனால தானே டிரான்சிஷன் ஸ்டேட்லாம் நமக்கு நடந்துச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா லீவிங் குரூப் ஃபர்ஸ்டே வெளில போயிடுவான். ஐ அம் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு லீவிங் குரூப் என்ன ஆயிடுவான், ஃபர்ஸ்டே வெளியில போயிடுவான். அதுக்கப்புறமா தான் அட்டாக்கிங் குரூப் வந்து அட்டாக்கே பண்ணும். சரி, எப்படி அப்படின்னு பார்க்கலாமா? சரி வாங்க, நம்ம இங்க என்ன பண்றோம்னா அதே எக்ஸாம்பிள் தான், சேம் எக்ஸாம்பிள். ஆனா இங்க நீ பாரு, இன்வர்ஷன் ஜியோமெட்ரி இருக்காது. மேம் என்ன மேம், அங்க வந்து இன்வர்ஷன் ஜியோமெட்ரி இருந்துச்சு, இங்க ஏன் இல்ல அப்படின்னா, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் நவ். ஓகே, சோ இங்க வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, நம்ம டெர்ஷரி புரோமைடு வந்து எடுத்துக்கிறோம். சோ அதே OH குரூப் தான் நமக்கு இங்க அட்டாக்கிங் குரூப். சோ புரோமின் வெளில போயிடும், அதுக்கப்புறமா தான் நம்ம OH குரூப் வந்து அட்டாக் பண்ணும். சரியா? புரோமின் வந்து வெளியில போயிடும், OH குரூப் அதுக்கப்புறமா தான் வந்து நமக்கு அட்டாக்கே வந்து பண்ணும். ஓகே மேம், ஐ unable to download admit card from website for counseling, what to do? ஏன் டவுன்லோட் பண்ண முடியல? ஹரன், நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, யூ கோ டு த இன்டர்நெட், அந்த அப்ளை எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சென்டர்ல போயிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க. சரியா? மேபி அவங்க டிஃப்ரெண்ட் சர்வர்ல இருந்து வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா ஹரன்? You can go to the browsing center where people used to apply for the exams and all. That persons will be really able to help you out. Okay, clear? Admit card already you must have it in your mail, or you will be having some printout copy, right? If you don't have any printout copy means not very sure, so maybe you can go and ask them the help. Okay, yeah, when you went to the exam hall, you must have taken your admit card, right? exam hall porpo admit card எடுத்துக்கலையா, right? so நீங்க வந்து பார்க்கலாம், இந்த SN2 மெக்கானிசம் இருக்குல்ல, இந்த SN2 மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து பிரைமரியில தான் வந்து சூப்பரா வந்து நடக்கும். so நீ இங்கே வந்து பாரு, நம்ம என்ன பண்ணலாம், இந்த CH3 குரூப்புக்கு பதிலா we can change it as hydrogen, right? ரைட், பிரைமரி, ஒரு பிரைமரி எடுத்துப்போம். பிரைமரினா என்னடா, புரோமின் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல ஒரு அல்கைல் குரூப்பாவது இருக்கணும். கரெக்டா? ஒரு அல்கைல் குரூப் ஆச்சு இருக்கணும். கரெக்டா? CH3 கரெக்ட் தான். கரெக்டா? சோ பிரைமரி வந்து சூப்பரா இட் அண்டர்கோஸ் வாட், SN2 மெக்கானிசம். சோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கறோம் அப்படின்னா, SN1 மெக்கானிசம்ல இந்த டெர்ஷரி அல்கைல் ஹாலைட்ஸை பார்க்கறோம். Okay, super. So let us start the mechanism. So mechanism la first step நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு tertiary alkyl halide, right? We are taking a tertiary alkyl halide. So இந்த tertiary alkyl halide வந்து first நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, slowly first reaction நமக்கு ஸ்லோவா நடக்கும், which is இந்த bromine leaving group நம்ம விட்டு வெளில போயிடும். This leaving group will leaves first. This leaving group will leave. Okay, இப்போ இந்த லீவிங் குரூப் வந்து லீவ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா, கார்பன்ல மொத்தமாவே அப்போ 3 பாண்ட் தான் இருக்கும். லீவிங் குரூப் லீவ் ஆயிடுச்சு அப்படின்னா கார்பன்ல மொத்தமாவே நமக்கு 3 பாண்ட் தான் இருக்கும். கார்போ கேட்டையான் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, கார்போ கேட்டையான் வந்து நமக்கு இங்க ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த கார்போ கேட்டையான்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஹைட்ராக்சைடு குரூப் போய் அட்டாக் பண்ணும். ஹைட்ராக்சைடு குரூப் போய் நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட்டாக் பண்ணும்.
இது n சைடு வேணா அட்டாக் பண்ணலாம். அதுதான் விட்டு போயிடுச்சுல. அப்ப லீவிங் குரூப் லீவ் ஆன இடத்துலயே போயிட்டு நமக்கு இந்த அட்டாக்கிங் குரூப் போயிட்டு அட்டாக் பண்ணிடும். சரியா? சோ இதுல நமக்கு வந்து மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும். இது இந்த சைடும் அட்டாக் பண்ணலாம். அதே நேரத்துல இந்த OH வந்து எனக்கு இந்த சைடு வந்து அட்டாக் பண்ணலாம். n சைடு வேணா அட்டாக் பண்ணலாம். நோ டிஃபரன்ஸ் இல்லையா? சோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு you can see mixture of two products நமக்கு இதுல வந்து கிடைக்கும். mixture of two products நமக்கு இதுல வந்து கிடைக்கும். சோ நமக்கு left side attack பண்ணுது, right side attack பண்ணுது அப்படின்னா we get two different mixture of products. Okay, we get two different mixture of product. Okay, clear? Super. So இப்போ இதுதான் நம்மளுடைய நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இதுதான் நம்மளுடைய நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ இப்போ SN2 ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரைமரியில சூப்பரா அண்டர்கோ ஆகும், அதுக்கப்புறம் செகண்டரி அண்ட் தென் டெர்ஷரி. ஸோ பிரைமரி அல்கைல் ஹாலைட் இட் ப்ரிஃபர்ஸ் டு அண்டர்கோ த SN2 மெக்கானிசம். SN2 சரியா? இதே SN1 வந்து பாருங்க, SN1 வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அப்படியே ரிவர்ஸ். டெர்ஷரி வந்து SN1, தென் செகண்டரி, தென் பிரைமரி. ஓகே, ஏன்னா வந்து ரொம்பவே வந்து பல்கி குரூப் இல்லையா? ஸோ லிவிங் குரூப் வெளியில போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அட்டாக்கிங் குரூப் அட்டாக் பண்றப்போ திஸ் கோஸ் வெல். ஸோ இதை வந்து மறந்துடாதீங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்ன ரியாக்ஷன் அப்படின்னா இட் இஸ் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து என்னடா? It is elimination reaction. Okay, so இந்த elimination reactionல வந்து என்ன நடக்குது நமக்கு? What is happening in this elimination reaction? eliminate ஆகி போகுது. என்ன eliminate ஆகுது அப்படின்னா பீட்டா ஹைட்ரஜன் வந்து நமக்கு eliminate ஆகுது. So now coming to the question, ma'am, பீட்டா ஹைட்ரஜன் அப்படின்னா வந்து என்ன மேம் அப்படின்னா let us see the mechanism first. நல்லா கவனிங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ரியாக்ஷனை பார்த்துடலாம். CH3 CH2 Br புரோமோ ஈத்தேனை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அந்த புரோமோ ஈத்தேன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா it is reacting with potassium hydroxide. Okay, it is reacting with potassium hydroxide. Okay, இது வந்து நமக்கு ஆல்கஹாலிக் கண்டிஷன், அதனால தான் நம்ம இங்க எத்தனால் போட்டுக்கிறோம். ஆல்கஹாலிக் கண்டிஷன், அதனால நம்ம இங்க வந்து எத்தனால் போட்டுக்கிறோம். சரியா? என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் குரூப் டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற அந்த கார்பன் தான் வந்து ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பன்ஸ்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் வந்து என்னது அப்படின்னா ஆல்பா ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இந்த புரோமின் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் வந்து ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பன்ஸ்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் வந்து என்னது அப்படின்னா ஆல்பா ஹைட்ரஜன்ஸ். ஓகே, இப்போ அதுக்கு பக்கத்து கார்பன் இருக்கு இல்லையா, அந்த கார்பன் தான் பீட்டா கார்பன். பீட்டா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் வந்து என்னது அப்படின்னா பீட்டா ஹைட்ரஜன்ஸ். ஓகே, சோ லிசன் கரெக்டா. எனக்கு இந்த ஒரு பீட்டா ஹைட்ரஜனும் அந்த புரோமினும் சேர்ந்து HBr எனக்கு வெளியில போயிடும். ஓகே, சோ அப்படி வெளில போகாது. ஆக்சுவலி வந்து இந்த கேயும் பிஆரும் தான் கேபிஆரா வெளில போயிடும். நல்லா கவனிங்களேன், கே அண்ட் பிஆர் வந்து கேபிஆரா வெளில போயிடும். அப்புறம் இந்த பீட்டா ஹைட்ரஜனும் OHும் சேர்ந்து எனக்கு வாட்டரா வெளியில போகும். வாட்டரா வெளியில போகும். அப்புறம் எனக்கு மீதி வந்து எனக்கு என்ன இருக்கும்? ஆல்கீன்ஸ் கிடைக்கும். CH2 டபுள் பாண்ட் CH2. ஓகே, CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தீன் வந்து நமக்கு இதுல ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, சூப்பர், சம. இப்போ நல்லா கரெக்டா லிசன் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஆல்கேன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பிரச்சனை கிடையாது. இதுவே நான் வந்து ஒரு அன்சிமெட்ரிக்கலா வேற ஒரு ஆல்கின் மிக்சர் ஆல்கின்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ அப்போ என்ன ஆகும்? நல்லா கவனிங்க. எனக்கு 2-3 பீட்டா ஹைட்ரஜன்ஸ் வந்து இருக்கு, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாசிபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? இப்போ இந்த பர்టిక్యులர் ப்ராப்ளம் பார்க்கறப்போ உங்களுக்கு இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்க. ஓகே, சோ இதுல வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா when we treat it with
alcoholic potassium hydroxide, alcoholic KOH. நீங்க கேட்கலாம் மேம் இது யூஸ் பண்றப்போ ஏன் மேம் அந்த புரோமினை கேயும் பிஆர் சேர்ந்து கேபிஆரா வெளில போயிட்டு ஏன் இந்த இடத்துல எனக்கு OH போய் சப்ஸ்டிடியூட் ஆக கூடாது அப்படின்னா when you use aqueous potassium hydroxide, நல்லா லிசன் பண்ணுங்க, aqueous potassium hydroxide வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ வந்து நமக்கு இந்த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும். சரியா? aqueous sodium aqueous potassium hydroxide யூஸ் பண்றப்போ நமக்கு இந்த we will be getting the substitution reaction. bromine வெளில போயிட்டு OH போயிட்டு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஆனா இங்க நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், ஆல்கஹாலிக் கண்டிஷன்ல எடுத்துக்கிறோம், அப்போ எலிமினேஷன் தான் நடக்கும். ஸோ aqueous potassium hydroxide னா நமக்கு சப்ஸ்டிடியூஷன், ஆல்கஹாலிக் potassium hydroxide அப்படின்னு பாத்தீங்கன்னா that is elimination. சரியா? ஆல்கஹாலிக் potassium hydroxide வந்து பாத்தீங்க அப்படின்னா that is elimination. சரியா? ஸோ இதை வந்து தயவு செய்து கொஞ்சம் ப்ராப்பரா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க so that you won't get it confused. ஓகே, கிளியரா? பக்கா? ஓகேடா, சூப்பர். ஸோ இப்போ let us continue. நம்ம வந்து இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ஷனை பர்ஃபார்ம் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன கைண்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இங்க நான் வந்து பீட்டா ஹைட்ரஜன் வந்து எலிமினேட் ஆகும் அப்படின்னு வந்து மேம் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பீட்டா ஹைட்ரஜன் எங்கெல்லாம் இருக்கு, இந்த புரோமின் அட்டாச் ஆகி இருக்கிற அந்த கார்பன் தான் வந்து ஆல்பா கார்பன். இந்த ஆல்பா கார்பனுக்கு பக்கத்து கார்பன்ஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பீட்டா கார்பன்ஸ் சொல்லுவோம். ஸோ இது ஒரு பீட்டா கார்பன் அண்ட் இது ஒரு பீட்டா கார்பன். அந்த பீட்டா கார்பன்ஸ்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பீட்டா ஹைட்ரஜன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த பீட்டா கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as பீட்டா ஹைட்ரஜன். கிளியரா? சோ எனக்கு இங்க இந்த பீட்டா ஹைட்ரஜன் வெளில போச்சு அப்படின்னா என்ன தெரியுமா ப்ராடக்ட் கிடைக்கும், எனக்கு டபுள் பாண்ட் இங்க ஃபார்ம் ஆகும். இந்த பீட்டா ஹைட்ரஜன் வெளில போச்சுன்னா எனக்கு டபுள் பாண்ட் இங்க ஃபார்ம் ஆகும். லிசன், ப்ராடக்ட் பாரு, CH2 டபுள் பாண்ட் CH CH2 CH3. இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட், ரைட்? வென் இந்த ஃபர்ஸ்ட் பீட்டா ஹைட்ரஜன் எனக்கு வெளில போச்சுனா, பக்கத்துல இருக்கிற அந்த பீட்டா ஹைட்ரஜன், ரைட் சைடுல இருக்கிற பீட்டா ஹைட்ரஜன் வெளில போச்சுனா ஓகே, I will get this as the product, right? புரிஞ்சுதா? எனக்கு டூ டிஃபரெண்ட் ப்ராடக்ட் வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இதுல யாரு மேஜர் யாரு மைனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இதுதான் மேஜர், அதுதான் மைனர். இதுதான் எனக்கு மேஜர். ஏன் மேம் இது மேஜர், எப்படி நீங்க இது மேஜர் ப்ராடக்ட்னு சொல்றீங்க, எப்படி வந்து இது நீங்க மைனர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றீங்கன்னா மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன்ஸ் தான் வந்து ஸ்டேபிள் அப்படின்னு ஸைட்ஸெஃப் ரூல் நமக்கு சொல்லுது. ஓகே, ஸைட்ஸெஃப் ரூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுது, மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் தான் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுது. மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் அப்படின்னா நீ இந்த கார்பன் கார்பனை பார்க்கணும். ஸோ டபுள் பாண்டட் கார்பன் பாரு, ரெண்டு கார்பனையும் பாரு, இங்க ஒரு CH3 இங்க ஒரு CH3, ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், 4 சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. இங்க பாரு, ஹைட்ரஜன் ஒரு சப்ஸ்டிடியூஷன், இந்த பக்கம் இந்த குரூப் ஒரு சப்ஸ்டிடியூஷன், ரெண்டு சப்ஸ்டிடியூஷன்ஸ் தான். அப்போ எனக்கு யார் வந்து மோர் சப்ஸ்டிடியூட்டடா இருக்காங்களோ அவங்க தான் வந்து நமக்கு மோர் ஸ்டேபிள். மேம் அதெல்லாம் பாக்குறதுலாம் கஷ்டமா இருக்கு மேம் அப்படின்னா நீ ஜஸ்ட் பாரு, இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்டை மட்டும் பாரு. எனக்கு எதுல லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ அவங்க தான் ஸ்டேபிள். இப்போ இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ல எனக்கு இங்க வந்து 2 + 1 3 ஹைட்ரஜன் இருக்கு. கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ல 1 + 1 2 ஹைட்ரஜன்ஸ் எனக்கு இருக்கு. ஸோ நீங்க இப்படியும் படிக்கலாம், மோர் நம்பர் ஆஃப் மோர் சப்ஸ்டிடியூட்டட்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இன் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ல எனக்கு லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருந்தாலும் அது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கும். அது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கும். சரியா? ஸோ இதுதான் நமக்கு ஸைட்ஸெஃப் ரூல் வந்து தருது. ஸோ இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன் வந்து இருக்குல்ல, இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன்லயும் நமக்கு E1 ரியாக்ஷன் அண்ட் E2 ரியாக்ஷன் இருக்கு. அதுக்கும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா மெக்கானிசம் இருக்கு. சரியா? ஸோ யா, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து என்னது அப்படின்னா E2 ரியாக்ஷன் மெக்கானிசம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இட் இஸ் E2 ரியாக்ஷன் மெக்கானிசம். ஓகே,
ஸோ இந்த E2 ரியாக்ஷன்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்க போறோம், அதே மாதிரி தான் நம்ம இந்த SN2 பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் வந்து நமக்கு எதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ரியாக்ஷனோட ரேட் வந்து இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாமா. ஸோ the reaction rate law வந்து நம்ம எழுதுவோம், which is equal to K into இங்க நமக்கு alkyl halide பேஸ் பண்ணியிருக்கோம். elimination reactionல we are doing it in presence of a base, right? So it will depend on alkyl halide as well as the base. sodium hydroxide, potassium hydroxide நம்ம ஒரு பேஸ் வந்து எடுத்துக்கிறோம், ரைட்? ஸோ அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அது ரெண்டையுமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, ஸோ அது ரெண்டுத்தையுமே வந்து நமக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கும், ரைட்? ஓகே, ஸோ இப்போ நமக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம இந்த பர்டிகுலர் மெக்கானிசம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வில் டேக் ஒரு ஹாலோ ஆல்கேன்ஸ் நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே, ஸோ குளோரின் வந்து நமக்கு ஸோ குளோரின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அட்டாச் ஆகி இருக்குல்ல இந்த கார்பன் தான். ஃபர்ஸ்ட் நான் இதை சிம்பிளா எழுதிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ரைட்? ஸோ இப்போ இதுல எனக்கு ஆல்பா ஹைட்ரஜன் வந்து எது? இப்போ யூ வில் அப்சல்யூட்லி நோ ஹியர் இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நமக்கு டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற அந்த கார்பன் தான் வந்து என்னது, நம்மளுடைய ஆல்பா கார்பன். அந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் வந்து ஆல்பா கார்பன், ரைட்? ஸோ இப்போ இந்த ஆல்பா கார்பனுக்கு பக்கத்து கார்பன் தான் வந்து என்னது, நம்மளோட பீட்டா கார்பன். அதுல இருக்கிற ஹைட்ரஜன் தான் பீட்டா ஹைட்ரஜன். நமக்கு இந்த பீட்டா ஹைட்ரஜன் மேலதான் கண்ணு, அதனால அதை மட்டும் நம்ம தனியா எடுத்து எழுதிக்கிறோம் ஹைலைட்டடா. ஓகே, ஸோ இங்க வந்து எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் எலிமினேட்டட். ஓகே, இப்போ எனக்கு அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வெளியில போகுது. ஓகே, when I react it with alcoholic KOH. ஓகே, ஸோ நல்லா பாரு, அந்த பீட்டா ஹைட்ரஜனும் இந்த OH சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்க எனக்கு என்ன இருக்கு, குளோரின் இருக்கு. இந்த குளோரினும் இந்த பொட்டாசியமும் சேர்ந்து KCl வெளியில போயிடுது. அப்புறமா எனக்கு இப்ப மீதி என்ன இருக்கு, CH3 டபுள் பாண்ட். ஓகே, சாரி டபுள் பாண்ட் இங்கே ஃபார்ம் ஆகாது, அன்சைடு தானே ஃபார்ம் ஆகும், கரெக்ட்? ஸோ CH3 இந்த பாண்ட் இங்க எனக்கு டிஸ்பிளேஸ் ஆயிடும், ஏன்னா தட் கார்பன் இஸ் லூசிங் அ பாண்ட், ரைட்? ஸோ CH3 CH டபுள் பாண்ட் CH2, அவ்வளவுதான். You get this alkenes as the product. propene வந்து நமக்கு இதுல ப்ராடக்டா கிடைக்குது. ஓகே, ஸோ நான் இங்க வந்து என்ன எடுத்துட்டு இருக்கேன், ஒரு பிரைமரி alkyl halide வந்து எடுத்துட்டு இருக்கேன். எப்படி SN2ல வந்து பிரைமரி தான் சூப்பரா வந்து ரியாக்ட் ஆகும். Me having school ma'am, how can I see video during school hours and I took leave today. ஜெனிஃபர் ஆயிஷா, இந்த கிளாஸஸ் வந்து மெயினா யாருக்கு அப்படின்னா நீட் JEE ரிப்பீட் பண்றவங்களுக்கு, நீட் JEE ரிப்பீட்டர்ஸ்க்கு. ஓகே, ஆனா நாங்க பார்க்க கூடாதா, தாராளமா பார்க்கலாம். ஓகே, இது வந்து நீங்க வீக்கெண்ட்ல இல்லனா எப்போ நீங்க நீட் ஆர் JEE ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப பார்க்கலாம். ஆர் உங்களுக்கு வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸை புரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்க இந்த லெக்சர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்டேட் போர்ட்ல இருக்கக்கூடிய 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர் நீங்க படிக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்கூல்ல டெஸ்ட் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தா போறோம், அந்த சாப்டரை நம்ம கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருப்போம். தி சேம் கோஸ் வித் 12th ஸ்டாண்டர்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ நீங்க ஹாலிடேஸ்ல தான் பாக்குற மாதிரி இருக்கும். மெயினா நாங்க டார்கெட் பண்ற ஆடியன்ஸ் யாரு அப்படின்னா ரிப்பீட் பண்றவங்களுக்காக. ஓகே, அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்றவங்களுக்காக. கிளியர்? பக்கா? ஓகே, டன். ஸோ இப்போ இதுதான்ப்பா நம்மளுடைய எலிமினேஷன் ரியாக்ஷன். இப்போ நம்ம அடுத்து எந்த எலிமினேஷன் ரியாக்ஷன் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா E1 மெக்கானிசம் வந்து நம்ம பார்க்க போறோம். E1 மெக்கானிசம். What is this E1 mechanism? Nothing but it is unimolecular substitution reaction. Sorry, elimination reaction. Okay,
ஸோ இங்கே வந்து நம்ம இதோடைய மெக்கானிசமும் குயிக்காக நம்ம வந்து பார்க்கலாம். நான் இங்கே வந்து என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா I am going to take a tertiary alkyl halide. Okay, so நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா I am taking a tertiary alkyl halide group. Okay, so tertiary alkyl halide அப்படின்னா வந்து என்னது, நம்ம ஹாலோஜன் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல, ஹாலோஜன் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல வந்து நமக்கு it will be having three other alkyl group. Okay, so 3 other alkyl group வந்து இருக்கும். அதுதான் வந்து tertiary alkyl halide, right? so கார்பன்ல வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 different alkyl group வந்து இருக்கும், 3 different alkyl group வந்து இருக்கும். அதுதான் tertiary alkyl halide, right? so நான் இப்போ இதை என்ன பண்றேன் அப்படின்னா alcoholic potassium hydroxide கூட react பண்றேன். alcoholic potassium hydroxide கூட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா reaction-ஆ perform பண்றோம். so இப்போ இங்கேயும் எனக்கு அதேதான் சேம் என்ன நடக்கும், Kயும் Clயும் சேர்ந்து KCl வெளியில போய்டும், KCl வெளியில போய்டும். அதுக்கப்புறமா இங்க என்ன ஆகும்னா அங்க இருக்கக்கூடிய பீட்டா ஹைட்ரஜன் இப்பதான் வந்து இந்த இடத்துல நான் 3 பீட்டா ஹைட்ரஜனுமே வந்து சேம் தான்டா. நீ பார்த்தனா இங்க ரிமூவ் பண்ணா இங்க டபுள் பாண்ட் போடுவேன், அப்பயும் சேம் தான். இங்கன்னா இங்க டபுள் பாண்ட் போடுவேன், சேம் தான். இந்த ஹைட்ரஜன் போச்சுன்னா இங்க டபுள் பாண்ட் போடுவேன், சரியா? ஓகே, சோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா one of the beta hydrogen is getting eliminated. அப்ப எனக்கு இங்க டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ கார்பன்ல வந்து 2 குரூப் டிஸ்டர்ப் ஆகாது, 2 CH3 குரூப் வந்து டிஸ்டர்ப் ஆகாது, ஒன்னு மட்டும் நமக்கு டபுள் பாண்டட் CH2 அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, சோ இப்போ இதுதான் நமக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன். ஆனா இப்போ இந்த ரியாக்ஷன் உடைய என்னென்ன ஸ்டெப்ஸ், பிகாஸ் இது வந்து E1 மெக்கானிசம் இல்லையா, 2 ஸ்டெப்ல நமக்கு இது வந்து நடக்கும் இல்லையா. சோ கார்பன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 alkyl group வந்து present ஆகி இருக்கு. ஓகே, so it is bonded with chlorine, right? இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த லீவிங் குரூப் ஃபர்ஸ்ட் லீவ் ஆகி வெளியே போய் விடுகிறது. இந்த லீவிங் குரூப் வந்து எனக்கு லீவ் ஆகி வெளியே சென்று விடுகிறது. இப்போ இந்த லீவிங் குரூப் வந்து நமக்கு வெளியில போயிடுச்சு அப்படின்னு வெச்சுக்கோ. இந்த லீவிங் குரூப் வந்து நமக்கு வெளியில வந்து போயிடுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு இங்க என்னப்பா குரூப் கிடைக்கும், அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ், we will be getting a carbocation. okay, with the elimination of chlorine, right? okay, so இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கார்போகேட்டையானை வந்து எடுத்துக்கிறோம், ரைட்? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த கார்போகேட்டையானை வந்து எடுத்துக்கிறோம், ரைட்? ஸோ இந்த கார்போகேட்டையான் வந்து என்ன அண்டர்கோ பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த OH குரூப் போயிட்டு இதை நம்ம அட்டாக் பண்ண போகுது, ரைட்? இந்த OH குரூப் போயிட்டு இதை அட்டாக் பண்ண போகுது. இந்த OH குரூப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பீட்டா ஹைட்ரஜனை கடத்தி விடும், இந்த பீட்டா ஹைட்ரஜனை கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த OH இந்த ஹைட்ரஜன் கூட சேர்ந்து it will get removed as water. OH வந்து இந்த ஹைட்ரஜன் கூட சேர்ந்து வாட்டரா ரிமூவ் ஆகி வெளியில போயிடும். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? yes, of course we will be getting this as the product, right? இதுதான் நமக்கு வந்து ப்ராடக்ட்டா கிடைக்கும். சரி, நான் இங்க 2 போட்டேன், 3. I will get this as the product, right? so இப்போ இதுல வந்து ப்ராப்ளமே கிடையாது. only the problem will arise when நம்ம ஒரு different alkyl groups attach ஆகி இருக்கிறப்போ தான் it follows 𝐳𝒑𝒐𝒓 rule. okay, it follows 𝐳𝒑𝒑𝒔 rule. okay, so நம்ம அடுத்த particular reaction வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா reaction with metals. okay, next particular reaction வந்து நம்ம என்ன பண்ண போறோம், we are going to study the reaction with metals. okay, so metals கூட வந்து நமக்கு எப்படி வந்து react ஆகுது. so இதுல first நம்ம பார்க்க போற reaction வந்து ரொம்பவே வந்து important, which is it is going to react with Grignard reagent. okay, so what is this Grignard reagent அப்படினு பாத்தீங்கன்னா it is alkyl magnesium halide.
alkyl magnesium halide தான் நம்மளுடைய Grignard reagent. ஓகே, RMgX தான் நம்மளுடைய Grignard reagent. இந்த R குரூப் மித்தாயில் ஈத்தாயில் எந்த குரூப்பா வேணா இருக்கலாம். அண்ட் இந்த ஹாலோஜனும் வந்து நமக்கு என்ன ஒரு ஹாலோஜனா வேணாலும் இருக்கலாம். ஓகே, so what is this Grignard reagent? அதோட நேமும் வந்து நம்ம எழுதிடலாம். It is, just a minute, one minute. Yeah, you can hear my voice, right? Okay, so வந்து இந்த RMgX தான் வந்து என்னது அப்படின்னா alkyl magnesium halide. alkyl magnesium halide தான் வந்து நம்மளுடைய Grignard reagent. So now how are we going to prepare this Grignard reagent? இந்த Grignard reagent நம்ம வந்து எவ்வாறு prepare செய்கிறோம்? So CH3 CH2 Br நான் வந்து ப்ரோமோ ஈத்தேனை நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதுல எதை மட்டும் ஆட் பண்ணா போறோம் எனக்கு அந்த Grignard reagent கிடைச்சிரும். மெக்னீசியமை மட்டும் நம்ம ஆட் பண்ணா போறோம், Grignard reagent கிடைச்சிரும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா மெக்னீசியமை மட்டும் நான் ஆட் பண்றேன். அண்ட் இந்த ரியாக்ஷன் இஸ் ஹேப்பனிங் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுது, இந்த மெக்னீசியம் போய் நமக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ CH3 CH2 MgBr, CH3 CH2 MgBr, right? So we'll get this ethyl magnesium bromide as the product, right? Okay, so இப்போ இந்த Grignard reaction உடைய reactions எல்லாமே நம்ம ஒரு குட்டி பிரேக் அப்புறம் வந்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அடுத்த ஒரு 1 hour ஆயிடுச்சு. ஸோ ஒரு again ஒரு 5 minutes of water break. Okay, 5 minutes of water break முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, கிளியரா, பக்கா?
So yeah, let's begin. Audio video எல்லாமே வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கு அப்படி நான் வந்து நினைக்கிறேன். Okay, thank you. Let's begin pa. Then so reaction with metals வந்து நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? So metals கூட இவங்கலாம் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்க. So இப்படி தான் நம்ம வந்து என்ன prepare பண்ணிருக்கோம் அப்படினா இங்க இருக்கக்கூடிய இந்த Grignard reagent, right? So இந்த Grignard reagent வந்து we have prepared it. Okay? So now அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்? இதுடைய அடுத்த ரியாக்ஷன் இந்த Grignard reagent வெச்சி நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். சோ இப்போ ஒரு alkyl halide கூட magnesium வந்து ரியாக்ட் ஆச்சு அப்படினா with a metal நமக்கு Grignard reagent கிடைக்கும். சரியா? சோ இந்த Grignard reagent வந்து பாத்தீங்க அப்படினா alcohols கூடலாம் வந்து ரியாக்ட் ஆகும். சோ சாரி alcohols preparationல வந்து it plays a very important role. Okay? சோ இந்த Grignard reagent வெச்சி நம்ம primary, secondary, tertiary alcohols இதெல்லாம் வந்து நம்ம சூப்பரா prepare பண்ணலாம். ஓகேவா? சூப்பர். சோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா reaction with active metals like sodium, lead. சோ இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய haloalkanes வந்து இருக்கு இல்லையா? அது வந்து active metals கூட active metals like sodium இல்லனா வந்து lead. ஓகே? சோ lead கூடலாம் வந்து ரியாக்ட் பண்றப்போ நமக்கு ப்ராடக்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் பார்க்கலாமா? எஸ். சோ கவனிச்சீங்க அப்படினா haloalkanes வந்து நம்ம லித்தியம் கூட ரியாக்ட் பண்றோம். ஓகே? சோ லித்தியம், சோடியம் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் ரியாக்டிவான வந்து ஒரு எலிமெண்ட்ஸ், ரைட்? சோ கவனிங்க CH3 CH2 Br இதுதான் நம்மளோட bromo ethane. சோ bromo ethane நான் வந்து என்ன பண்றேன்? 2 molecules of lithium கூட நான் ரியாக்ட் பண்றேன் in presence of dry ether. In presence of dry ether. சரியா? என்ன தெரியுமா ஆகும் நமக்கு இங்க இந்த ஒரு லித்தியமும் ஒரு புரோமினும் நமக்கு LiBr வெளியில போய்டும். ஒரு லித்தியமும் ஒரு புரோமினும் சேர்ந்து LiBr வெளியில போய்டும். ஓகே? மீதி என்ன இருக்கும்? CH3 CH2 Li, ரைட்? லித்தியம். சோ இந்த alkyl குரூப்ல நமக்கு இந்த லித்தியம் போயிட்டு ஆட் ஆயிடும், ரைட்? So we will be getting ethyl lithium here. நமக்கு இங்க வந்து அப்ப என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? We will be getting ethyl lithium as the product, right? Ethyl lithium as the product, right? Okay. So நம்ம இத வந்து என்ன பண்ணலாம் அப்படினா sodium lead கூட ரியாக்ட் ஆச்சு அப்படினா அப்போ எப்படி நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது அப்படினு பார்க்கலாம். So we are taking this CH3 CH2 Br bromo ethane வந்து எடுத்துக்கிறோம். So that bromo ethane வந்து என்ன பண்ணுது அப்படினா சோடியம் லெட் கூட வந்து ரியாக்ட் பண்ணுது. சோடியம் லெட் அலாய் இது வந்து என்னது அப்படினு பாத்தீங்கன்னா அலாய். two metals வந்து நம்ம mix பண்றப்போ what do we get? We get a alloy இல்லையா? So sodium lead alloy. Okay, so what is this? Bromo ethane. Bromo ethane. சரியா? சோ இப்போ வந்து நமக்கு ப்ராடக்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படினா இந்த சோடியமும் புரோமைடும் சேர்ந்து NaBr வெளியில போய்டும். சோடியமும் புரோமைடும் சேர்ந்து நமக்கு NaBr வெளியில போய்டும். மீதி என்ன இருக்கு நமக்கு? CH3 CH2 Pb, கரெக்ட்டா? which is CH3 CH2 Pb. அதாவது ethyl tetra ethyl lead கிடைக்கும் நமக்கு. ஓகே? எப்படி இந்த tetra ethyl lead வந்து நமக்கு கிடைக்குது அப்படினா it is because நம்ம வந்து 4 moles of both of the reactants வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 4 moles of sodium 4 moles of bromine கூட சேர்ந்து 4 NaBr வெளியில போய்டும். ஓகே? அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படினா 3 lead என்ன ஆகும் அப்படினா நமக்கு 3 PBr lead மெட்டலாவே நமக்கு தனியா வெளியில எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துரும். ஒரு lead மட்டும் தான் நமக்கு இந்த ethyl குரூப்போட போயிட்டு ஆட் ஆகும். So we get tetra ethyl lead TEL as the product. Okay? Done? Okay. So இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து chemical properties of haloalkanes உடைய last chemical property which is reduction reactions. Okay? அது வந்து என்னது அப்படினா reduction reaction.
ஓகே ஸோ அது என்னப்பா அது என்ன வந்து அந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are taking a haloalkane அதை வந்து நம்ம ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி நிக்கல் ஆர் பெல்லேடியம் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம ஹீட் பண்ணுறப்போ அது வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ ஹவு இஸ் இட் கெட்டிங் ரெடியூஸ்ட் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ CH3 CH2 Br நம்ம வந்து இந்த இத்தாயில் புரோமைடை எடுத்துக்கிறோம். ரிடக்ஷன் அப்படின்னா என்னது? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தான் நம்ம வந்து ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹைட்ரஜன் வந்து நமக்கு இதில் ஆட் ஆகுது. இங்க நம்ம என்ன கேட்டலிஸ்ட் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா நிக்கல் இல்லனா பெல்லேடியம் கேட்டலிஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். நிக்கல் ஆர் பெல்லேடியம் கேட்டலிஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்றோம் at 523 கெல்வின். ஓகே 523 கெல்வின்ல நம்ம வந்து ஹீட் பண்றோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் ஒரு புரோமினும் சேர்ந்து HBr வெளியில போயிடும். இன்னொரு ஹைட்ரஜன் எனக்கு அந்த அல்கைல் குரூப்ல போயிட்டு ஆட் ஆயிடும். அப்போ என்ன கிடைக்கும்? எனக்கு CH3 ஆல்கேன்ஸ் வந்து எனக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்கும். Here I get ethane as the product. ஓகே அடுத்து கவனிங்க CH3 CH2I. ஓகே இத்தாயில் அயோடைடு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அந்த இத்தாயில் அயோடைடு வந்து என்ன ஆகுது அப்படின்னா HI ஹைட்ரஜன் அயோடைடு கூட நமக்கு ரியாக்ட் ஆகுது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்கேன்ஸ் உடைய ப்ரிப்பரேஷன்லயுமே நம்ம வந்து ஹைட்ரோகார்பன்ஸ் சாப்டர்ல வந்து படிச்சிருப்போம் இல்லையா? ஆல்கேன்ஸ் ப்ரிப்பரேஷன்ல. So here when you see I am using red phosphorus. So red phosphorus in presence of hydrogen iodide கூட நீங்க ரியாக்ட் பண்றப்போ என்ன நடக்கும்? இந்த ரெண்டு அயோடினும் சேர்ந்து இந்த அயோடின் சேர்ந்து நமக்கு I2 வெளியில போயிடும். ஓகே இப்போ இந்த ஹைட்ரஜன் போய் எனக்கு இந்த அல்கைல் குரூப்ல ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா I get CH3 I get ethane as the product. Okay so இதெல்லாம் தான் நம்மளுடைய physical property பார்த்துட்டோம். chemical properties of haloalkanes. Okay so இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா uses ஓட நம்ம இந்த particular part-ஐ conclude பண்ணிக்கலாம். so uses of haloalkanes. Okay so uses of haloalkane and online class வேதாந்துல எப்படி ஜாயின் பண்றது? எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ரகுசரன்? which class you want to join? haloalkanes உடைய uses வந்து என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே so first நம்ம வந்து இப்போ யாருடைய uses வந்து பார்க்க போறோம் அப்படின்னா chloroform. ஓகே first நம்ம இப்போ யாருடைய uses வந்து பார்க்க போறோம்? we are going to study the uses of chloroform. okay so இப்ப chloroform வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம we are using it as the solvent in pharmaceutical industry. okay we are using it as the solvent for pharma industry அப்படின்னு போட்டா கூட போதும். சரியா? நிறைய pharmaceutical industries-ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இத solvent-ஆ வந்து யூஸ் பண்றோம். ஓகே so second விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா we are using it to produce pesticide and drug. NEET 1 year course. okay so வந்து NEET-க்கு வந்து 1 year course வந்து பாத்தீங்க அப்படின்னா let me just tell you. so நம்ம லைவ் வந்து இருக்கு இல்லையா? so லைவ் உடைய description-ஐ பாருங்க. so live உடைய description வந்து பாத்தீங்க அப்படின்னா you will be having 1% of NEET English. ஒரே நிமிஷம் I'll just tell you. யார் சார் வந்து லைவ் போயிருப்பார் இல்லையா? தீமின்னல் NEET comeback plan. yes so NEET வெற்றி பேட்ச் வந்து இருக்குடா. so NEET வெற்றி பேட்ச் வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். so அதுல தான் உங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் கிளாसेस வந்து நடக்கும். சரியா? ஓகே so அதோட லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அது சாட்ல தரேன். அந்த வீடியோ NEET வெற்றி பேட்ச் ஃபார் கிளாஸ் 12 அண்ட் டிராப்பர். வெரி குட்.
let me give you the link, okay, in the chat section. ரகு சரணுக்கு ரகு சரண் உங்களுக்கு வந்து நான் அந்த லிங்க் வந்து இப்போ நான் சாட்ல கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்ல தான் நீங்க போயிட்டு என்ரோல் பண்ண போறீங்க. ஓகே, ஐ வில் கிவ் யூ த வீடியோ ஆல்சோ. ஓகே, ஸோ அந்த வீடியோவும் வந்து நான் உங்களுக்கு இப்போ வந்து ஷேர் பண்றேன். அந்த வீடியோல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, கிளாஸஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கறத பத்தி யாழினியன் சார் வந்து சொல்லியிருப்பார். சரியா, அந்த வீடியோல வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கறத பத்தி யாழ் சார் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ யூ கேன் ஹாவ் அ லுக் அட் தட் வீடியோ ஆல்சோ. ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து கொஞ்சம் பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட் கிளாரிட்டி கிடைக்கும். அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பர், டன். ஸோ லெட் அஸ் கண்டினியூ. ஸோ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க, நம்ம வந்து இப்போ முடிச்சிடலாம். ஓகே, யா. ஸோ வந்து நம்ம ஒரு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு சால்வெண்டா வந்து யூஸ் பண்ணலாம். ஆல்சோ வி கேன் யூஸ் டு ப்ரொடியூஸ் பெஸ்டிசைட், பூச்சிக்கொல்லிலாம் வந்து சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த பெஸ்டிசைடு ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த குளோரோஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய ட்ரக்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் இந்த குளோரோஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் தென் வந்து அனாஸ்தட்டிக் ஏஜென்ட். அனாஸ்தட்டிக் அப்படின்னா வந்து என்னது? அனாஸ்தட்டிக் அப்படின்னா வந்து மயக்கம் மருந்து. இந்த சினிமாலாம் நம்ம பார்க்குறோம்ல, ஒரு கர்ச்சீஃப்ல வந்து குளோரோஃபார்ம் போட்டு தான் வந்து மூக்கை வந்து மூடிடுவாங்க, மயக்கம் வந்துடும், ரைட். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா அனாஸ்தட்டிக், மயங்கிறதுக்காக வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசர்வேஷன் ஆஃப் அனடாமிக்கல் ஸ்பெசிமென்ஸ். இப்போ நீங்க டாக்டர் ஆயிட்டீங்க, போறீங்க, தலை அதாவது மூளையை பார்க்கணும், ஹார்ட் பார்க்கணும் அப்படின்னா பேஷண்ட்ஸ், அதாவது டெத் பேஷண்ட்ஸ் உடைய இறந்து போனவங்கள்ட்டேருந்து இந்த மூளை, ஹார்ட் இதெல்லாம் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா. என்ன வெளில வச்சா அது அழுகி போயிடும், கெட்டு போயிடும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனடாமிக்கல் ஸ்பெசிமென்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு குளோரோஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. டு ப்ரிசர்வ் அனடாமிக்கல் ஸ்பெசிமென். அனடாமிக்கல் ஸ்பெசிமென்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்றதுக்கு தே யூஸ் திஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் குளோரோஃபார்ம் உடைய யூசஸ். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயோடோஃபார்ம். அயோடோஃபார்ம் உடைய யூசஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ கமிங் டு த யூசஸ் ஆஃப் அயோடோஃபார்ம். அயோடோஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓல்டு ட்ரெஸ்ஸிங்லலாம் வந்து ஆன்டிசெப்டிக்கா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, we can use this as a antiseptic in wound dressing. Okay, antiseptic in wound dressing. wound dressing எல்லாத்துலயுமே வந்து நம்ம thank you for your teaching, I understood well. thank you SK, ரெகுலரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. சரியா, ஓகே. ஸோ இப்போ நம்ம கார்பன் டெட்ராக்ளோரைடு நம்ம எடுத்துக்கலாம், CCl4. ஓகே, கார்பன் டெட்ராக்ளோரைடு உடைய யூசஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கார்பன் டெட்ராக்ளோரைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are using it as a dry cleaning agent. ஓகே, கார்பன் டெட்ராக்ளோரைடை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ட்ரை கிளீனிங் ஏஜென்ட்டா வந்து யூஸ் பண்றோம். ஓகே, அண்ட் தென் ஆயில், ஃபேட், வேக்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம சாலபிளா மாத்துறதுக்கான ஒரு சால்வெண்டா வந்து யூஸ் பண்றோம். ஸோ சால்வெண்ட் ஃபார் ஆயிலை கலக்கிறதுக்கோ, வேக்ஸ் கலக்கிறதுக்கோ, இல்லை வந்து ஃபேட்ஸ் கலக்கிறதுக்கோ நம்ம வந்து சால்வெண்டா இந்த CCl4 வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, ஸோ ஃபயர் எஸ்டிங்விஷர்ஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஆல்சோ இதை வந்து நம்ம ஃபயர் எஸ்டிங்விஷர்ஸ். ஓகே, ஃபயர் எஸ்டிங்விஷர்ஸ்லாம் வந்து they use this. இப்போ பெட்ரோல்னாலயோ ஆயில்னாலயோ வந்து ஃபயர் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இந்த கார்பன் டெட்ராக்ளோரைடு இருக்கக்கூடிய ஃபயர் எஸ்டிங்விஷர்ஸை யூஸ் பண்ணலாம் நம்ம. சரியா, ஓகே, கிளியர், சூப்பர். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன வந்து பார்க்க போறோம் அப்படின்னா we are going to study about organometallic compounds. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போறோம்? organometallic compounds.
ஓகே ஸோ கமிங் டு த ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கானிக் காம்பவுண்டுக்கான கார்பனும் வந்து இருக்கும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் கூட பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். மெட்டல் கூட பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். சரியா? ஸோ இங்க நல்லா கவனிங்க. CH3MgI CH3MgI இது வந்து என்னதுப்பா? This is methyl magnesium iodide. கரெக்டா? இது வந்து என்னது? This is methyl magnesium iodide. ஓகே ஸோ இதுல வந்து இந்த மெக்னீசியம் வந்து இஸ் அ மெட்டல் ரைட். ஸோ இந்த மெட்டல் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்த கார்பன் கூட வந்து நமக்கு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கு. பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கு ரைட். ஓகே சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா So இப்போ இங்க வந்து நீங்க நல்லா கவனிங்க. We are taking Grignard reagent as the example here. மேம் நான் இங்க வந்து ethyl group எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். You can take CH3, CH2, Mg, BMgI also. Okay, நீங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ethyl group எடுத்துக்கலாம். மேம் அயோடினுக்கு பதிலா நான் புரோமின் போட்டுக்கலாமா? தாராளமா நீங்க வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்க ஒரு விஷயத்தை இங்க வந்து நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த R குரூப் இருக்குல்ல, R குரூப் வந்து இருக்குல்ல, இந்த R குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா it has partial negative charge. ஓகே, இந்த கார்பன் கிட்ட வந்து என்ன சார்ஜ் வந்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it has partial negative charge. இதே அந்த சைடு இருக்கக்கூடிய MgBrல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு partial positive charge வந்து இருக்கும். அந்த சைடுல இருக்கக்கூடிய இந்த MgBrல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து it will be having a partial positive charge. Okay, so now you understood, right? So partial negative charge and partial positive charge வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து இதுல இருக்கும். Okay, super. So இப்போ ஏன் இந்த partial negative and partial positive charge அப்போதானே அந்த இடத்துல நமக்கு reaction வந்து ப்ராப்பரா நடக்க முடியும். Okay, so let us write how are we going to prepare this organometallic compound. இந்த organometallic compound உடைய preparation first நம்ம பார்க்கலாம். Okay, we'll learn the preparation of the organometallic compound. Okay, so நம்ம first என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு alkyl halide நம்ம வந்து எடுத்துக்கணும். அதாவது நான் வந்து methyl iodide வந்து எடுத்துர்க்கேன். அந்த alkyl halide வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா magnesium கூட react பண்ணனும் in presence of dry ether. In presence of dry ether. சரியா? என்ன ஆகும் அப்படின்னா CH3MgI alkyl magnesium halide. நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு? methyl magnesium iodide வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. கரெக்ட்டா? So this is how we prepare. So இப்போ இந்த Grignard reagent உடைய uses வந்து என்னது அப்படின்னா நிறைய organic compounds நம்ம prepare பண்றதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்றோம். ஓகே, so Grignard reagent uses. Grignard reagent usesல மெயினா நீங்க வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா preparation of alcohols prepare பண்றதுக்கு, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா carboxylic acids, aldehydes. ஓகே, aldehydes prepare பண்ணலாம், ketones prepare பண்ணலாம், acids, carboxylic acids prepare பண்ணலாம். ஸோ இவங்க எல்லாருமே முக்கியமான functional group இல்லையா? அதனால நம்ம வந்து இவங்களை எல்லாத்தையுமே prepare பண்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பர்டிகுலர் Grignard reagentல வந்து we have carbanion. கார்பன்ல நெகட்டிவ் சார்ஜ் கார்பானியானும் வந்து நமக்கு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா it also has a nucleophile. ஓகே, அது கார்பானியானும் வந்து ஆக்ட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு நியூக்ளியோஃபைலாவும் வந்து நமக்கு ஆக்ட் ஆகலாம். சரியா? புரிஞ்சுதா? ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து நமக்கு அங்க வந்து நமக்கு கம்மியா இருக்கிறப்போ எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட் ஈஸியா அதுல வந்து நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ மெயினா நம்ம இந்த Grignard reagent உடைய யூசஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது வந்து என்னது அப்படின்னா
இது நான் வந்து அந்த கிளாஸ் 12th உடைய ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர்லயும் நான் வந்து உங்களுக்கு இதை வந்து கிளியரா வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் சரியா. So which is we can use it for the preparation of alcohol. Okay, so preparation of இப்போ ஒவ்வொரு ஆல்கஹாலுக்கும் நீங்க கிரிக்னாட் ரியேஜென்ட் கூட வேற வேற பீப்புளை வந்து யூஸ் பண்ணணும். ஃபார்மால்டிஹைடு கூட நீங்க கிரிக்னாட் ரியேஜென்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். அசிட்டால்டிஹைடு கூட கிரிக்னாட் ரியேஜென்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். அசிட்டோன் கூட நீங்க கிரிக்னாட் ரியேஜென்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும் சரியா. சோ நம்ம இங்க வந்து யார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபார்மால்டிஹைடு எடுத்துக்கிறோம் which is HCHO கரெக்ட்டா HCHO right. so in the formaldehyde it is reacting with methyl magnesium iodide. okay, alkyl magnesium iodide. okay, ஒரு grignard reagent கூட react பண்ணுது. இப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத கரெக்ட்டா லிசன் பண்ணுங்க. the bond of grignard reagent நமக்கு இப்படி தானே பிரியும். ஏனா இந்த CH3 group வந்து நமக்கு negatively charged, MgI வந்து பாத்தீங்க அப்படினா positively charged. so என்ன நடக்குது அப்படினா இந்த alkyl group போய் கார்பன் கூட bond form பண்ணும். இந்த alkyl group போயிட்டு கார்பன் கூட bond form பண்ணும். and இந்த MgI வந்து பாத்தீங்க அப்படினா oxygen கூட bond வந்து form பண்ணும். so let us write the compound. so இங்க ஆக்சிஜன்ல of course அந்த டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆயிடும். MgI வந்து ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. and இங்க வந்து பாத்தீங்க அப்படினா CH3 குரூப் வந்து கார்பன் கூட பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகே, சோ இப்போ இவங்க வந்து நமக்கு அடுத்த ஸ்டெப்ல ஹைட்ராலிசிஸ் அண்டர்கோ பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்க அப்படினா HOH வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போறோம், பாண்ட பிரேக் பண்ண போறோம். வெரி குட். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படினா you are going to break the bond. எப்படி இப்படி பிரேக் பண்ணுங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படினா OH, அந்த பக்கம் ஹைட்ரஜன் H, or else you can break the bond like this also, both same தான். இங்க பாருங்க HOH. ஓகே, HOH. சோ வந்து நமக்கு என்னப்பா கிடைக்கும், இந்த சைடு நமக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். நல்லா கவனிங்க, CH3 CH2 OH. what is this, primary alcohol plus MgIOH. okay, so இதுதான் நம்ம preparation of primary alcohol using Grignard reagent. okay, so இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படினா preparation of secondary alcohol with Grignard reagent. அப்ப நம்ம என்ன தெரியுமா எடுத்துப்போம், formaldehyde எடுத்துக்க மாட்டோம், acetaldehyde எடுத்துப்போம். நல்லா கவனிங்க, CH3 CHO நம்ம வந்து எடுத்துப்போம் சரியா. okay, it is going to react with same CH3 MgI. அதே நீங்க வந்து எடுத்துக்கலாம், alkyl magnesium iodide எடுத்துக்கலாம். என்னப்பா ஆகும், you will break the bond here. அதே ஸ்டெப் தான். MgI வந்து நமக்கு ஆக்சிஜன் கூட bond form பண்ணும், and CH3 வந்து நமக்கு கார்பன் கூட bond form பண்ணும். கரெக்ட்டா. so CH3 C, and இங்க வந்து எனக்கு இன்னொரு CH3 and O MgI, and then here hydrogen. clear. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படினா these people they undergo hydrolysis, HOH hydrolysis வந்து undergo பண்ணுவாங்க right. so இப்போ நம்ம பாண்ட வந்து பிரேக் பண்ணுங்க, பாண்ட வந்து பிரேக் பண்ணுங்க, or you break the bond like this way. இப்படி பிரேக் பண்ணுங்க, ஹைட்ரஜன் இங்கேயும் OH இங்கேயும் கரெக்ட்டா. சோ அப்ப நமக்கு இங்க என்ன ஆல்கஹால் கிடைக்கும், CH3 வந்து 2 டைம்ஸ் இருக்கு மேம், அப்புறமா CHOH. what is this, secondary alcohol ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. MgIOH எப்பவும் போல நமக்கு வெளியில போய்டும். சோ செகண்டரி ஆல்கஹால் நான் ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படினா அசிட்டால்டிஹைடை நான் வந்து எடுத்துக்கணும். செகண்டரி ஆல்கஹால் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படினா what I have to take, I have to take acetaldehyde. okay, so நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினா I am going to prepare the tertiary alcohol. okay, so நம்ம வந்து இப்போ secondary alcohol prepare பண்ணிட்டோம். we are going to prepare preparation of tertiary alcohol. so what is this tertiary alcohol க்கு நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படினா அசிட்டோன் எடுத்துக்கணும். பிரைமரி ஆல்கஹாலுக்கு வந்து ஃபார்மால்டிஹைட், செகண்டரி ஆல்கஹாலுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா அசிட்டால்டிஹைட் ரைட். டெர்ஷரி ஆல்கஹாலுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா அசிட்டோன். ஓகே,
ஸோ டெர்ஷரி ஆல்கஹாலுக்கு நம்ம வந்து என்ன எடுத்துப்போம் அப்படின்னா we take acetone. Okay, so let us take acetone and then perform this reaction. Okay, let us take acetone and then perform this reaction. Okay, very good. So CH3 CO CH3. Okay, so it is going to react with CH3 MgI. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அதே தான் நடக்கும் இங்கேயும். இந்த CH3 குரூப் வந்து நம்ம கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும், இந்த MgI போயிட்டு ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ எனக்கு ப்ராடக்ட் வந்து எப்படி கிடைக்கும்? CH3 கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனில் வந்து MgI வந்து ஆட் ஆகும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு CH3 குரூப் போயிட்டு ஆட் ஆகும். இப்போ இந்த பீப்புள் தான் அடுத்த ஸ்டெப்ல they undergo hydrolysis. Okay, hydrolysis அப்படின்னா வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்டை வந்து பிரேக் பண்ணுவோம். ஸோ பிரேக் த பாண்ட் or break the bond this way. OH கரெக்டா? ஸோ டெர்ஷரி ஆல்கஹால் நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. CH3 வந்து நமக்கு எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1 2 3 டைம்ஸ் இருக்கு. CH3 COH டெர்ஷரி ஆல்கஹால் ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. கிளியர்? ஓகே, ஸோ இந்த கிரிக்னார்ட் ரீஏஜென்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால் அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபார்மால்டிஹைடு கூட ரியாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. we are taking Grignard reagent. ஸோ இந்த Grignard reagent கூட நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா you are reacting it with formaldehyde. Formaldehyde அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? let me know. இந்த Grignard reagent நீங்க இப்ப யார் கூட ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னா you are reacting it with இது கூட போட வேணாம். you are reacting it with acetaldehyde. மெக்கானிசம் என்னமோ சேம் தான் இல்லையா? அசிட்டால்டிஹைடு கூட ரியாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அசிட்டோன் கூட ரியாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ கிரிக்னார்ட் ரியேஜென்ட் நீங்கள் ஃபார்மால்டிஹைட் கூட ரியாக்ட் பண்ணீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும், இங்கே செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும், இங்கே நமக்கு டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும். ஓகே, இஸ் தட் கிளியர் ஃபார் யூ? ஓகே, இப்போ நான் வந்து ஆல்டிஹைட் நான் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஐ ஹாவ் டு ரியாக்ட் இட் வித் இத்தாயில் ஃபார்மேட். ஓகே, நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இத்தாயில் ஃபார்மேட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னா அப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ் வந்து ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, what should I react with Grignard reagent to get ketones? தெரியுமா? ketones எனக்கு வேணும் அப்படின்னா அப்போ நான் Grignard reagent வந்து யாரு கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் தெரியுமா? ஓகே, ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ படிக்க போறோம். ஓகே, ஆசிட் குளோரைடு குரூப் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவோம். ஆசிட் குளோரைடு கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றப்போ we get ketone. ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணா I get carboxylic acid. I get RCOOH. I get carboxylic acid. Okay, எஸ்டர் நான் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்? இடம் இல்லைல்ல, கொஞ்சம் சின்ன சின்னதாக எழுதிப்போம். ஓகே, when I have to prepare ester, ஓகே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இத்தாயில் குளோரோஃபார்மேட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? இத்தாயில் குளோரோஃபார்மேட். இத்தாயில் குளோரோஃபார்மேட் கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா எஸ்டர்ஸ் கிடைக்கும். RCOOR. ஓகே, ஹையர் ஈத்தர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஹாலோஜினேட்டட் ஈத்தர் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவோம். ஓகே, சூப்பர்.
alkyl cyanide prepare பண்ணனும் அப்படினா alkyl cyanides வந்து prepare பண்ணனும் அப்படினா Grignard reagent நம்ம cyanogen chloride கூட CnCl கூட cyanogen chloride கூட react பண்ணோம் அப்படினா நமக்கு cyanides வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இதே I have to prepare alkanes அப்படினா அப்ப என்ன பண்ணனும்? I have to prepare alkanes. I have to prepare alkanes. அப்படினா I have to react it with water இல்லனா alcohol இல்லனா வந்து amines. Okay, I have to react it with water or alcohol or amines. சரியா? கூட react பண்றப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படினா we get alkanes as the product. Okay, alkanes வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். சரியா? சோ Grignard reagent கூட நீங்க இவங்களை எல்லாம் ரியாக்ட் பண்ணீங்கனா என்னென்னலாம் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கறத நான் காட்டியிருக்கேன். நான் மறைஞ்சு போய் விடுகிறேன். So I hope this will really gives you a clarity அப்படி நான் வந்து நினைக்கிறேன். சரியா? எல்லாருக்கும் ஒரு clarity கிடைச்சதா? You got some clarity. So Grignard reagent வந்து ஒவ்வொரு formaldehyde, acetaldehyde, acetone, ethyl formate and then நம்மளுடைய acid chloride, carbon dioxide and ethyl chloroformate, CnCl and water ஒவ்வொருத்தர் கூடயும் ரியாக்ட் பண்றப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது அப்படினு கிளியரா ஸ்கிரீன்ல தெரியுது. You can take a screenshot. Okay, you can take a screenshot of this. Okay, super. So நம்ம வந்து அடுத்து போகலாமா? Okay, so நம்ம இப்ப இதல எந்தெந்த ரியாக்ஷன்ஸ் வந்து தெளிவா படிச்சோம் அப்படினா preparation of primary, secondary and tertiary alcohols வந்து படிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த ethyl formateல இருந்து வந்து நம்ம படிக்கணும். கரெக்ட்டா? which is preparation of aldehyde. நம்பர் போடுவோமா? என்ன கேட்டா இந்த ஸ்லைடு இங்க கொண்டு வந்துறணும். இந்த ஸ்லைடு என்ன பண்ணுவோம்? நம்ம நேரா இங்க கொண்டு வந்துருவோம். ஓகே, அப்பதான் Grignard reagentல இருந்து first reaction preparation of primary alcohol, preparation of secondary alcohol, preparation of tertiary alcohol and fourth reaction வந்து பாத்தீங்க அப்படினா it is preparation of aldehyde. Okay, clear? Done? Super. So drink கொஞ்சம் water, SK and others. Clear? Pakka clear? Clear? So next continue பண்ணலாமா? Ready? Okay, super. Done. Okay pa. So நம்ம வந்து we will continue with the next. Okay, I will just go refill the water and be back. தண்ணி மட்டும் கொண்டு வரேன். நம்ம அதோட கண்டினியூ பண்ணலாம்.
we are back. So yeah, so வந்து நம்ம இப்போ preparation of aldehydes நம்ம வந்து இதுல இருந்து எப்படி வந்து aldehydes வந்து prepare பண்ண போறோம் from Grignard reagent அப்படினா we are going to react it with ethyl formate. சரியா, நம்ம வந்து இது வந்து என்ன பண்றோம் அப்படினா ethyl formate கூட நம்ம வந்து reaction perform பண்றோம். Okay, so what is this ethyl formate? HCO C2H5. So C2H5 COOH. Okay, so இதுதான் நம்மளுடைய ethyl formate. இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா நம்மளுடைய Grignard reagent which is CH3MgI alkyl magnesium iodide கூட நம்ம வந்து reaction பண்றோம். Okay, so எப்பவும் போலதான் you break the bond here. So alkyl group வந்து என்ன ஆகும் அப்படினா நம்ம கார்பன் கூட வந்து bond form பண்ணோம் and magnesium iodide வந்து என்ன ஆகும் அப்படினா நம்ம iodine கூட வந்து oxygen கூட வந்து bond form பண்ணும். கரெக்ட்டா? So we will write the product. Clear? So we will get this as the product. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா அடுத்த ஸ்டெப்ல hydrolysis பண்றோம். Hydrolysis in the sense நம்ம water யூஸ் பண்ணி bond வந்து break பண்றோம். So which is we are using acid hydrolysis நம்ம பண்றோம். Okay, so என்னப்பா பண்றோம்? We are doing acid hydrolysis. So இந்த acid hydrolysisல இந்த hydrogen நம்மளுடைய water வந்து இருக்குல்ல H2O, இந்த H2O வந்து நமக்கு எப்படி பிரியும்? இந்த H2O வந்து நமக்கு எப்படி பிரியும்? H plus and OH minus நமக்கு வந்து பிரியும். கரெக்ட்டா? H plus and OH minus நமக்கு வந்து இது வந்து நமக்கு பிரியா போகுது. ரைட்? சோ இப்போ அது வந்து நமக்கு எப்படி ஆட் ஆக போறாங்க இவங்கல்ல அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, சூப்பர். சோ இப்போ break the bond here. ஓகே, இங்க வந்து நம்ம OH அங்க hydrogen, or else you can break the bond here. Hydrogen OH, right? Clear-ஆ? ஓகே, சோ இப்போ ப்ராடக்ட் சைடு பாருங்க. நமக்கு இங்க வந்து என்ன கிடைச்சிச்சு? CH3CHO. இங்க வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ஹைட்ரோலிசிஸ் பண்றோம்ல, அப்போ என்ன தெரியுமா ஆகுது எக்ஸாக்ட்டா? நல்லா கவனிங்க. இது வந்து நம்ம ஆல்டிஹைட்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம், ரைட்? சோ இப்போ எனக்கு ஹைட்ரோலிசிஸ் நம்ம பண்றப்போ எக்ஸாக்ட்டா என்ன நடக்கும் அப்படினா you will break the bond here this way. This way எனக்கு வந்து bond வந்து break ஆயிடும். சோ இங்க இருக்கக்கூடிய இந்த C2H5 இருக்கு இல்லையா? சோ இந்த C2H5O வந்து எங்க போய் ஆட் ஆயிடும் அப்படினா இந்த மெக்னீசியம் கூட bond form பண்ணிடும். மெக்னீசியம் கூட bond வந்து form பண்ணிடும். இந்த bond வந்து நமக்கு இங்க டிஸ்ப்ளேஸ் ஆயிடும். அப்போ here this side நமக்கு என்ன கிடைக்குது? CH3CHO அசிட்டால்டிஹைடு கிடைக்குதா? அந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படினா மெக்னீசியம்ல நமக்கு அயோடின் ஒரு bond form பண்ணிருக்கு and OC2H5 இந்த ethoxy group வந்து நமக்கு magnesium கூட bond form பண்ணிருக்கு. So this is how you prepare aldehydes from Grignard reagent. இப்படிதான் நீங்க வந்து Grignard reagentல இருந்து you are going to prepare the aldehyde. Okay, super. So இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ketones. How are we going to prepare ketones? So preparation of ketones. Preparation of ketones. Okay, yeah. So let us take ketones pa. நம்ம வந்து இப்போ என்ன எடுத்துக்கறோம் அப்படினா acid chloride group வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ketones வந்து நம்ம prepare பண்ண முடியும். So I am taking an acid chloride group CH3COCl. Clear? So acid chloride group நான் எடுத்து என்ன பண்றேன் அப்படினா இதே Grignard reagent கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். இதே Grignard reagent கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்போ என்ன ஆகும் அப்படினா நமக்கு இந்த CH3 group வந்து கார்பன் கூட bond form பண்ணிடும் and then இந்த MgI வந்து நம்ம ஆக்ஸிஜன் கூட bond வந்து form பண்ணிடும். ஓகே, அப்போ நமக்கு ப்ராடக்ட் வந்து பாருங்க CH3C and நம்மளுடைய இன்னொரு மிథైல் குரூப் இங்க ஆட் ஆயிடும், குளோரின் இருக்கும். இந்த ஆக்ஸிஜன்ல வந்து பாத்தீங்க அப்படினா MgI. கிளியர்? சோ எப்பவும் நடக்கிற ஒரு ரியாக்ஷன் மாதிரி தான்.
இது அடுத்த ஸ்டெப்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are doing acid hydrolysis. So now இந்த bond வந்து நமக்கு எப்படி break ஆகுது, that is what matters here, right? So இந்த bond வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் break ஆகும். Okay, clear? Super. அவ்வளவுதான், you got the product. நமக்கு இந்த bond இங்க shift ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா கவனிங்க, CH3 CO CH3. What is this? CH3 CO CH3 ketones, acetones நமக்கு கிடைச்சிருச்சு. Okay, with the elimination of Mg, magnesium la வந்து இந்த பக்கம் iodine and chlorine, right? This is how we prepare ketones from Grignard reagent. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா how are we going to prepare preparation of carboxylic acids. Preparation of carboxylic acids. Okay, so எப்படி வந்து நம்ம இந்த carboxylic acids வந்து நம்ம prepare பண்றோம். Okay, so carboxylic acid நம்ம prepare பண்ணனும் அப்படினா alkyl magnesium halide நம்ம carbon dioxide கூட react பண்ணனும். என்னது? alkyl, நல்லா கவனிங்க, alkyl magnesium halide இருக்கு இல்லையா, alkyl magnesium halide, அத வந்து நம்ம carbon dioxide கூட react பண்றோம். ஓகே, சோ ரியாக்ட் பண்றப்போ நமக்கு வந்து என்னப்பா ப்ராடக்ட், எப்படி கரெக்டா எக்ஸாக்ட்டா இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும், எப்பயும் நடக்கிற இந்த ரியாக்ஷன் மாதிரியே தான். சோ ஒன் ஆஃப் த ஆக்சிஜன்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த MgI போய் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், அண்ட் இந்த கார்பன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த CH3 குரூப் போய் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகே, so let us write the product first. okay, so இந்த கார்பன்ல வந்து நமக்கு இந்த CH3 வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் பாண்டட் ஆக்சிஜனை நம்ம டிஸ்டர்ப் பண்ணல, இன்னொரு டபுள் ஆக்சிஜன்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் பாண்டா மாறிடும். அதுல தான் நமக்கு இந்த MgI வந்து நமக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. அடுத்த ஸ்டெப்ல நம்ம இங்க என்ன பண்ணுவோம், as usual we perform the acid hydrolysis. கரெக்ட்டா? acid hydrolysis நம்ம வந்து பண்ணுவோம். சோ இப்போ இங்க பாண்ட் வந்து நமக்கு எப்படி பிரேக் ஆக போகுது அப்படினா வந்து பார்க்கணும். So you can break the bond here. இங்க ஹைட்ரஜன், இங்க OH போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு you get acids here. கரெக்ட்டா? CH3 COOH. இந்த பக்கம் எனக்கு அசிட்டிக் ஆசிட் கிடைச்சிருச்சு. அந்த பக்கம் பாத்தீங்க அப்படினா எப்பவும் போல இந்த Mg and halogen and hydroxide group நமக்கு வெளியில போயிடுது. Okay, so this is how we prepare carboxylic acids. Okay, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா preparation of ethers. அடுத்ததுல வந்து பாத்தீங்க அப்படினா preparation of ethers. Okay, yeah. So இந்த ethers உடைய preparationல வந்து நம்ம எப்படி எதுல இருந்து prepare பண்றோம் அப்படினா ethyl chloroformate ல இருந்து. Okay, you need to understand that ethyl chloroformate. ethyl chloroformate ல இருந்து தான் நம்ம வந்து prepare பண்றோம். Okay, so C2H5O. Okay, C2H5O COCl, right? So இதான் நம்மளுடைய ethyl chloroformate. Okay, so இது வந்து நமக்கு யார் கூட ரியாக்ட் பண்ணாங்க போறாங்க அப்படினா Grignard reagent CH3MgI. clear? so இப்போ இவங்க வந்து எப்படி நமக்கு ஆட் ஆக போறாங்க, எப்பவும் போல தான் இந்த Grignard reagent நம்ம ஆட் பண்ணுவோம்ல, MgI வந்து ஆக்சிஜன் கூடயும் இந்த CH3 வந்து கார்பன் கூடயும் நமக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். கரெக்ட்டா? so C2H5O கார்பன்ல பாத்தீங்க அப்படினா CH3 குரூப் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அந்த சைடு ஆக்சிஜன்ல பாத்தீங்க அப்படினா MgI வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும், and then இங்க Cl. clear? so அடுத்த ஸ்டெப்ல நம்ம இத என்ன பண்ண போறோம் அப்படினா நமக்கு ஹைட்ராலிசிஸ் நடக்கும். so how the bond is going to get broken அப்படினு கேட்டிங்கனா இப்படி தான். அன்சைடு நமக்கு என்ன பாருக்கு, MgICl இருக்கா? so எப்பவும் போல இந்த மெக்னீசியம் வந்து அயோடினையும் குளோரினையும் தூக்கிட்டு வெளியில போயிடுது. இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படினா C2H5, இது என்னது COO இல்லையா, C2H5 COO CH3. we have got ethers as the product, or COOR, right? so ethers வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைச்சிருச்சு. ஓகே, சூப்பர். so அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து எது அப்படினா
preparation of alkyl cyanide. Okay, preparation of alkyl cyanide. Okay, so நம்ம alkyl cyanide வந்து நம்ம எப்படி prepare பண்றோம் அப்படினா we need to take cyanogen chloride. Okay, நம்ம வந்து யாரு கூட ரியாக்ட் பண்ணனும் அப்படினா cyanogen chloride வேணும். Okay, so யாருப்பா அந்த cyanogen chloride அப்படினா CnCl தான் அந்த cyanogen chloride. Okay, CnCl, it is reacting with alkyl magnesium iodide. It is reacting with alkyl magnesium iodide. So இப்போ இது என்ன ஆகுது அப்படினா bond நமக்கு இப்படி break ஆகுது. So இங்க கரெக்ட்டா லிசன் பண்ணுங்க, இந்த சயனைடும் நமக்கு இப்படி பாண்ட் வந்து பிரேக் ஆகும். சோ இந்த சயனைடு வந்து கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும், இந்த குளோரின் வந்து Mgi கூட நமக்கு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். So we get CH3Cn methyl cyanide as the product and இந்த Mg வந்து பாத்தீங்க அப்படினா MgClI நமக்கு வெளியில போய்டும். ஓகே, சோ இப்போ நம்ம preparation of alkyl cyanide பார்த்துட்டோம். Next வந்து பாத்தீங்க அப்படினா we are going to see the preparation of alkanes. Okay, preparation of alkanes. Okay, yeah, so preparation of alkanes ல வந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்க போறோம் அப்படினா we are going to take water here. Okay, நம்ம யாரு கூட ரியாக்ட் பண்ண போறோம், நம்மளுடைய CH3Mgi, நம்ம Grignard reagent வந்து யாரு கூட ரியாக்ட் ஆகுது அப்படினா HOH வாட்டர் கூட நமக்கு ரியாக்ட் ஆகுது. என்ன ஆகும், பாண்ட் பிரேக் பண்ணுங்க, அந்த methyl group கூட இந்த ஹைட்ரஜன் ஆட் ஆயிடும், அந்த Mgi கூட இந்த OH வந்து ஆட் ஆயிடும். So we will be getting CH4 plus MgIOH. அவ்வளவுதான், we have got this methane as the product. நமக்கு இங்க methane வந்து ப்ராடக்ட்டா கிடைச்சிச்சு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா ஒரு ஆல்கஹால் கூட இதுல வந்து நீங்க எடுத்துக்கலாம். சோ கவனிங்க, CH3Mgi இருக்கா. சோ இந்த Grignard reagent கூட I am taking alcohol ethanol C2H5OH வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு பாண்ட் வந்து எப்படி பிரேக் ஆகும் அப்படினா எனக்கு இதில் தேவைப்படுறதே ஹைட்ரஜன் மட்டும் தான் தேவைப்படும். சோ இந்த ஹைட்ரஜனை தனியா பிரிச்சுக்கோ, இது தனியா பிரிச்சுக்கோ. CH3 என்ன ஆகும், ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும், இந்த Mgi மீதி இருக்கிறத தூக்கிட்டு வெளில போய்டும். So we will be getting again the same CH4 தான் பிளஸ், ஆனா இந்த Mg ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு அயோடினோ இன்னொரு சைடு OC2H5 அதாவது ஈத்தாக்சி குரூப்பும் நமக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணி இருக்கும். கிளியர்? சோ நம்ம இத்துடன் எதை முடித்து விட்டோம் என்றால் we have successfully completed organo metallic compounds வந்து நம்ம successfully complete பண்ணிட்டோம். ஆர்கானிக் மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லி முடிச்சிட்டோம். ஓகே, சோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to study the haloarenes. Are you all ready? யாரெல்லாம் நோட்ஸ் எடுக்கிறீங்க? Okay, so let's start with haloarenes. Okay, so haloarenes அப்படிங்கிறது வந்து என்னது, what is exactly happening here அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பென்சீன் ரிங் வந்து இருக்குல்ல, நம்மளோட பென்சீன் ரிங் வந்து இருக்குல்ல, அந்த பென்சீன் ரிங்ல வந்து டைரக்டா ஹாலோஜன் வந்து அட்டாச் ஆகி இருப்பதை தான் நாம் என்னவென்று சொல்கிறோம், நம்ம வந்து haloarenes அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? பென்சீன் ரிங்ல டைரக்டா வந்து ஹாலோஜன் வந்து அட்டாச் ஆகி இருக்கிறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், haloarenes அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? ஓகே, சோ இப்போ இந்த haloarenes உடைய nomenclature பார்க்கலாம். ரொம்ப டீடைல்டாலாம் நான் போறது கிடையாது, ஜஸ்ட் சிம்பிளான ஒரு சில காம்பவுண்ட்ஸ் உடைய nomenclature, லைக் நம்ம இப்போ படிக்க போற காம்பவுண்ட்ஸ் உடைய nomenclatureலாம் ஒரு பிரஷ் அப்.
ஏன்னா IUPAC nomenclatureலாம் நான் தான் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் கிளாஸஸ்ல ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதனால வந்து யூ நோ இட் பிரெட்டி வெல் அப்படின்னு நான் வந்து இமேஜின் பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து IUPAC nomenclatureல வந்து டவுட்ஸ் இருக்கு, IUPAC nomenclature உங்களுக்கு சுத்தமா வந்து தெரியல அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா what you can do, I have already taught you. ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை பார்த்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, so are you clear with this? Okay, super. So நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா let us continue here watching this. Okay, yep, வாங்கப்பா. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நான் வந்து இங்க நான் முதல்ல இதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் நான் அழகா வரைஞ்சிட்டுன்னா காப்பி பண்ணோம்னா நமக்கு வந்து அட்லீஸ்ட் இந்த பென்சீன் ரிங்கை திருப்பி திருப்பி நம்ம கஷ்டப்பட்டு வரைய வேணாம். காப்பி, சூப்பர். இவன் இப்போ வந்து காப்பியில் இருப்பான். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பென்சீன் ரிங்ல 2 குளோரினை நான் போயிட்டு அட்டாச் பண்றேன். என்ன பண்றேன், இந்த பென்சீன் ரிங்ல I am attaching 2 chlorine. So what is the name of this compound? What is the name of this compound? Let me know in the chat section. First position, second position. 2 chlorine. So dichloro. And என்னது benzene derived compound. So இது of course benzene. Okay, clear? பக்கா? Okay, நான் இப்போ next என்ன பண்றேன் அப்படின்னா bromo substitution பண்றேன். Okay, என்ன பண்றேன் அப்படின்னா bromo substitution. So இந்த bromo வந்து பாத்தீங்க அப்படின்னா first positionலயும் third positionலயும் bromo வந்து substitute பண்றேன். So how will you name this? First carbon third carbonல எனக்கு bromo வந்து இருக்கு. அப்ப இதோட நேம் வந்து 1,3 dibromo. 1,3 dibromo benzene. 1,3 dibromo benzene வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 3 சப்ஸ்டிடியூஷன் ட்ரை சப்ஸ்டிடியூஷன் வந்து ட்ரை பண்ண போறேன். which is again நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன், bromine எடுத்துக்கிறேன். அப்ப அதோட நேம் வந்து எப்படி இருக்கும் பார்க்கலாமா? So first carbon, third carbon, fifth carbon, கரெக்ட்டா? 1,3,5 எத்தனை bromo substitute ஆகி இருக்கு நமக்கு? 3 bromo நமக்கு substitute ஆகி இருக்கு இல்லையா? So it is tribromo, tribromo benzene. அவ்வளவுதான், tribromo benzene. clear? okay, so ma'am இப்போ வந்து எனக்கு different alkyl groups attach ஆகி இருக்காங்க அப்படின்னு வெச்சுக்கோங்க. அப்போ வந்து எப்படி நீங்க நேம் பண்ணுவீங்க? எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா எனக்கு fluorine attach ஆகி இருக்கு, அப்புறமா iodine attach ஆகி இருக்கு, then bromine attach ஆகி இருக்கு. how will you name this அப்படினா you will follow the alphabetical order. alphabetical order வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படினா follow பண்ணுவீங்க, அவ்வளவுதான். alphabetical orderல யாரடா ஃபர்ஸ்ட் வருவாங்க? bromo தான் ஃபர்ஸ்ட் வரும். so 1 bromo, 2 iodo and 3 4 fluoro benzene. தயவுசெய்து இந்த கேபிட்டல் லெட்டர்லாம் யூஸ் பண்ணாம கொஞ்சம் அழகா எழுதுங்க, சரியா? 1 bromo பாரு, ABCDF தானே, fluoro தானே செகண்டா வரும் நமக்கு. அயோடோ எழுதிட்டோம் பாருங்க, நமக்கு என்ன வரும்? செகண்ட் வந்து fluoro தானே வரும். அப்ப 1 2 3 4 fluoro and then 2 iodo benzene. எப்போ 7th சாப்டர் நான் புக் பேக் மட்டும் தான்டா நடத்தியிருக்கேன். லைன் பை லைன் வந்து நடத்தலாம். ஐ எம் பிளானிங் ஃபார் மேரத்தான், மிட் டேர்ம்கான மேரத்தான் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வில் டீச், டோன்ட் வெரி லக்ஷிதா. ஓகே, டன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வந்து போகலாம். 7th சாப்டர் ஒழுங்கா சீக்கிரம் எடுங்க. சரி டன், டோன்ட் வெரி அட் ஆல். சீக்கிரம் நம்ம வந்து சூப்பராக வந்து 7th சாப்டர் வந்து மாஸ் காட்டலாம். ஸோ அதை பற்றி கவலை வேண்டாம். ஓகே, டன்னா? கிளியர்? பக்கா? ஓகே மக்களே, கவனிக்கவும். ஓகே,
ஸோ இப்போ நம்ம இந்த ஹாலோ அரேன்ஸ் வந்து இருக்குல்ல, அதில் நமக்கு இந்த கார்பன் வந்து என்ன கார்பன்? sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். கரெக்டா? அது என்ன கார்பன்? sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். ஓகே, ஸோ அப்போ நமக்கு இதில் ஒவ்வொன்றும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற இந்த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் த ப்ரிப்பரேஷன் of haloarenes. Preparation of haloarenes. Okay, so எப்படி நீங்க வந்து prepare பண்ணுவீங்க? So first step வந்து பாத்தீங்க அப்படினா it is direct halogenation. Okay, first preparation method வந்து என்னது? It is direct halogenation. Ma'am, அது என்ன ma'am? Direct halogenation வந்து என்ன process ma'am? Okay, what step is this direct halogenation? ஒண்ணுமே இல்லடா. இப்ப பென்சீன் ரிங் இருக்குன்னு வெச்சுக்கோ. நம்ம தான் இங்க காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோமே. வெரி குட். சோ இப்போ நமக்கு இந்த பென்சீன் ரிங் இருக்கு. இப்போ நான் இந்த பென்சீன் ரிங்ல நான் குளோரினை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அப்படினா டைரக்ட்டா I will use chlorine. Okay? I have to use a catalyst இல்லையா? அந்த catalyst தான் இங்க இருக்கிற நம்ம FeCl3. சோ நான் எதுக்கும் எழுதிறேன். Don't forget இந்த FeCl3 வந்து என்னது அப்படினா it is a catalyst. Okay, FeCl3 உங்களுக்கு என்னன்னு தெரியல அப்படினா தெரிஞ்சுக்கோங்க, அது வந்து catalyst. சோ இப்போ எனக்கு ப்ராடக்ட் வந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத வந்து கவனிச்சுக்கோங்க. பென்சீன் ரிங் இருக்கா? பென்சீன் ரிங்ல நமக்கு இந்த குளோரின் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடும். அவ்வளவுதான், குளோரோ பென்சீன் நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைச்சிரும். ஓகே, பென்சீன் ரிங்ல ஆல்ரெடி எனக்கு இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்கு அப்படினு வெச்சுக்கோங்க. அந்த ஹைட்ரஜனும் இந்த ஒரு குளோரினும் எனக்கு HCl ஆ வெளியில போய்டுவாங்க. போயிட்டு தான் அந்த ஹைட்ரஜன் இருந்த இடத்தை எனக்கு குளோரின் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுது. ஓகே, சோ இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து என்னது அப்படினா from benzene diazonium chloride. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து என்னது அப்படினா benzene diazonium chloride. ஓகே, சோ செகண்ட் வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படினா பென்சீன் டயசோனியம் குளோரைடு வந்து நடக்குது. சோ இப்போ நம்ம இங்க வந்து டிஃபரண்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போற ரியாக்ஷன் வந்து என்னது அப்படினா it is Sand-Meyer. ஓகே, சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறது வந்து என்னது அப்படினா Sand-Meyer reaction. Okay, so நம்ம first பார்க்குற reaction வந்து என்னது அப்படினா it is Sand-Meyer reaction. Okay, so what is the Sand-Meyer reaction அப்படினா benzene diazonium chloride நம்ம cuprous chloride in presence of HCl கூட ட்ரீட் பண்றோம். Okay, so ma'am இந்த benzene diazonium chloride னா என்ன ma'am அப்படினா நல்லா கவனிங்க. C6H5N2. Okay, C6H5N2Cl. இதுதான் வந்து benzene diazonium chloride. Okay, so இப்போ இந்த benzene diazonium chloride நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா Sand-Meyer reaction அப்படினா cuprous chloride, அதாவது Cu2Cl2 in presence of HCl. அப்போ நமக்கு என்ன தெரியுமா நடக்குதுங்க? இந்த ஹைட்ரஜனும் இந்த Clயும் HCl ஆ வெளியில போயிடும். ஓகே, அதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு நைட்ரஜன் N2 ஆ வெளியில போயிடும். இந்த இடத்துல எனக்கு இந்த குளோரின் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகும். அவ்வளவுதான். நல்லா கவனிங்களே, எனக்கு என்ன ஆகும் அப்படினா குளோரின் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். ஏன்னா இந்த ரியாக்ஷனே நம்ம குளோரோபென்சீன் ப்ரிப்பேர் பண்ற ஒரு ரியாக்ஷன் தான். அதுக்கு அப்புறமா அந்த ரெண்டு நைட்ரஜன் எனக்கு N2 ஆ வெளியில போய்டும். and then அந்த குளோரின் ஆல்ரெடி இங்க வந்து நமக்கு ஒரு குளோரின் இருக்கு, ரைட்? சோ அந்த குளோரின் ஹைட்ரஜனோட சேர்ந்து HCl ஆ வெளியில போய்டும். HCl ஆ வெளியில போய்டும். ஓகே, சூப்பர். சோ இதான் நம்மளுடைய Sand-Meyer reaction. மேம், இப்போ இதே Sand-Meyer reaction இருக்குல, நான் என்ன பண்றேன் அப்படினா இத கொஞ்சம் காப்பி பண்ணி டூப் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட். இப்போ இந்த Sand-Meyer reactionலயே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண அப்படினா அது வந்து நமக்கு அடுத்த நேமிங் ரியாக்ஷன்
கேட்டமேன் ரியாக்ஷனா நமக்கு அது மாறிடும். ஓகே, அது என்னது அப்படின்னா GATTER கேட்டமேன் reaction. Okay, so what is this Gattermann reaction? Okay, so இதே reaction தான், ஆனா இங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய reagents மட்டும் வேற. இங்க நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா காப்பர் யூஸ் பண்ணுவோம். so cuprous chlorideக்கு பதிலா காப்பர் யூஸ் பண்ணா அதான் நம்மளுடைய Gattermann reaction. அதுதான் நம்மளோட Gattermann reaction. okay, so அடுத்த preparation வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப குளோரோபென்சீன் வந்து prepare பண்ணிட்டோம். கரெக்ட்டா? இப்போ நம்ம என்ன prepare பண்ண போறோம் அப்படின்னா preparation of iodobenzene. okay, நம்ம இப்போ என்ன prepare பண்ண போறோம்? we are going to prepare iodobenzene. okay, clear? பக்கா? சாரி, ஒரே ஒர்க் இருந்தது அதான் மேம், ப்ளீஸ் பாரு, forgive me. okay, done. okay, yep, ஓகேடா. வாங்க நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அயோடோபென்சீனை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம்? இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடே எடுத்துக்கிறோம். அதுதான் என்னது? இந்த C6H5N2Cl. இதுதான் யாரு? பென்சீன் டயசோனியம் குளோரைட். தெரியலனா இப்பயே மைண்ட்ல நல்லா பதுக்கி வச்சிருங்க, சரியா? ஸோ இதுதான் பென்சீன். அது நீங்க பென்சீன் ரிங் போட்டும் எழுதலாம், போடாமையும் எழுதலாம். ஓகே, ஸோ இதுதான் பென்சீன் டயசோனியம் குளோரைடு. ஓகே, ஸோ இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடு வந்து இப்போ நமக்கு யாரு கூட வந்து ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா பொட்டாசியம் அயோடைடு கூட ரியாக்ட் பண்றாங்க வார்ம் டெம்பரேச்சர்ல. ஓகே, கிளியர்? ஸோ இப்போ நமக்கு வந்து இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பாண்ட் வந்து எனக்கு இங்கே பிரேக் ஆகுது. ஸோ இங்கே இருக்கிற இந்த கேயும் இந்த சிஎலும் பொட்டாசியமும் குளோரைடும் சேர்ந்து நமக்கு KCl-ஆ வெளில போயிடும். அதுக்கப்புறமா இந்த N2 நைட்ரஜன் கேஸா நமக்கு இங்கே வெளியில போயிடும். N2 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நைட்ரஜன் கேஸா நமக்கு வெளியில போயிடும். அப்போ எனக்கு மீதி என்ன மட்டும்தான் வந்து இருக்கும்? அந்த அயோடின் போய் C6H5 குரூப் கூட ஜாயின் ஆயிடும். ஸோ C6H5I அயோடோ பென்சீன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ அடுத்த ரியாக்ஷன் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்? அயோடோ பென்சீன் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. இப்போ how will you prepare fluorobenzene? என்ன பார்க்க போறோம்? preparation of fluorobenzene. ஸோ fluorobenzene ப்ரிப்பேர் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ரியாக்ஷன்? வாட் ரியாக்ஷன் இஸ் திஸ்? This is Bols-Schiemann reaction. இதுவும் ஒரு நேமிங் ரியாக்ஷன், ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, Bols-Schiemann reaction. ஓகே, சூப்பர். ஸோ இங்கேயும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அதே தான் பென்சீன் டயசோனியம் குளோரைடை எடுத்துக்கிறோம். C6H5N2Cl பென்சீன் டயசோனியம் குளோரைடு கூட ஃப்ளூரோபோரிக் ஆசிடை ரியாக்ட் பண்றோம். அதான் அந்த HBF4. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளூரோபோரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனும் இந்த Cl-ம் சேர்ந்து HCl-ஆ வெளில போயிடும். அப்ப எனக்கு மீதி என்ன இருக்கும்? C6H5N2BF4 பென்சீன் டயசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரேட் கிடைக்குமா? அந்த பென்சீன் டயசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரேட்டை நான் ஹீட் பண்றேன்.
ஹீட் பண்றப்போ நமக்கு தெர்மல் டீகம்போசிஷன் நடந்து என்ன நடக்குது அப்படிங்கறத கவனிங்க. இந்த பாண்டை இப்பெல்லாம் பிரேக் பண்ணு. இந்த BF4 ல இருந்து ஒரு ஃப்ளூரின் மட்டும் இங்க ஆட் பண்ணிடு. அப்பதானே நமக்கு ஃப்ளூரோபென்சீன் ப்ராடக்ட்டா கிடைக்கும். சோ C6H5F. சோ ஃப்ளூரோபென்சீன் கிடைச்சிருச்சு. அண்ட் நைட்ரஜன் நமக்கு தனியா வெளில போயிடும். N2 தனியா வெளில போயிடும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த BF3 தான் மீதி இருக்கும். ஏன்னா ஒரு ஃப்ளூரின் தான் மித்தைல் குரூப்புக்கு கொடுத்துச்சுல. சோ இதுதான் நம்மளுடைய பால்ஸ்-ஷீமன் ரியாக்ஷன். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரோபென்சீன் அப்படின்னு நமக்கு இந்த ரியாக்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 5th ப்ராசஸ் என்னது அப்படின்னா கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரோபென்சீன். ஸோ இந்த கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன தெரியுமா வந்து எடுத்துக்கிறோம், நம்ம வந்து இது வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன். இட் இஸ் கால்ட் ஆஸ் ராஸ்சிக் ப்ராசஸ். It is called as Raschig process. Okay. So what is this Raschig process? அப்படின்னா நம்மளுடைய பென்சீனை எடுத்து we are taking the benzene and then we are commercially heating it with hydrochloric acid in presence of oxygen. Okay. நான் ஆக்சிஜன் ஆட்டமா எடுத்துக்கிறேன், ஒரு ஆக்சிஜன் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்ப நான் half அப்படின்னு போட்டுக்கலாமா? ஓகே. இப்போ I have to use a catalyst. அதுதான் CuCl2 copper chloride நான் எடுத்துக்கிறேன் in presence of 525 Kelvin. இப்போ இந்த HCl வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாண்ட் பிரேக் ஆகும், H+ ஆகும், Cl- ஆகும், பிரேக் ஆகும். அப்போ அந்த குளோரின் போய் நம்ம பென்சீன் ரிங்ல சப்ஸ்டிட்யூட் ஆகுமா? சோ குளோரோபென்சீன் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைச்சிருச்சு. அப்புறம் அந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு வாட்டரா ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே, so that hydrogen and oxygen forms water. அதாவது ஆல்ரெடி இந்த பென்சீன் ரிங்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். அந்த ஹைட்ரஜன் இந்த HCl ல இருக்கிற ஹைட்ரஜன் and then ஆக்சிஜன்ல இருக்கிற ஆக்சிஜன்லாம் சேர்ந்து நமக்கு இங்க வாட்டரா ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே, can we all go to the physical properties? Okay, so before we go to the physical properties, ஒரு 5 minutes of break. So that நம்ம இன்னொரு 1 hour of class வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். 5 minutes break. ஸோ எல்லாரும் பிரேக் முடிச்சுட்டு வந்து ஒரு மெசேஜை தட்டி விடுங்க, சரியா?
Yeah, are you able to hear my voice? Yeah, we are back. So இப்போ வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். எது அப்படினா preparation of haloalkanes வந்து நம்ம முடிச்சிட்டோம். Okay, super. 22. Okay டா. So நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படினா வந்து கண்டினியூ பண்ணலாம். Okay. So நம்ம வந்து இப்போ physical properties of haloalkanes வந்து பார்க்கலாம். Preparation எல்லாமே வந்து பார்த்துட்டோம் இல்லையா? So let us go for the physical properties. Okay, so coming to the physical properties. So physical properties la vandu pathinga appadina we need to know the melting and boiling point, right? So melting point and boiling point vandu enadhu. So coming to the melting and boiling point, நம்ம இது வந்து யாரு கூட வந்து கம்பேர் பண்ண போறோம் அப்படினா we have iodo, we have bromo and then we have chloro இல்லையா? So இந்த mono halo compounds எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். ஓகே, so iodo, ஓகே, so iodo தான் இருக்கிறதுலே எனக்கு மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கும். so iodoக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா bromo குரூப் வந்து இருக்கும். so bromoக்கு அடுத்து தான் வந்து chloro. ஓகே, bromoக்கு அடுத்து தான் வந்து chloro. so iodo and then bromo and then next comes the chloro. ஓகே, so இந்த ஒரு பர்టిక్యులர் ஆர்டர் தான் வந்து மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்ல வந்து நமக்கு ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, இப்போ இந்த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஐசோமரிக் டைஹாலைட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சேமா தான் இருக்கும். இந்த டைஹாலைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதோட ஐசோமர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேமா தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பேரா, மெட்டா அண்ட் ஆர்த்தோ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பேரா தான் நமக்கு இருக்கிறதுலே அதோடைய பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஆர்த்தோ, அதுக்கப்புறமா மெட்டா வந்து இருக்க போகுது. ஓகே, சூப்பர். ஸோ நவ் கமிங் டு த சாலிபிலிட்டி. ஓகே, solubility. So what is this solubility? Okay, water கூட அது நமக்கு எப்படி dissolve ஆகுது, water கூட எப்படி நமக்கு dissolve ஆகுது, so that is called as the solubility இல்லையா? so haloarenes எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படினா they are insoluble in water. okay, haloarenes எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படினா they are insoluble in water. வாட்டர்ல வந்து insoluble-ஆ இருப்பாங்க. ஓகே, ஏன் அப்படினா they cannot form hydrogen bonds with water. ஏன் அப்படினா they cannot form hydrogen bond with water. வாட்டர் கூட வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணா மட்டும் தான் வந்து அது சாலிபிளா வந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து நமக்கு சாலிபிளா இருக்காது. ஓகே, சோ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம வந்து எந்த ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து பத்தி பார்க்கணும் அப்படின்னா இட் இஸ் டென்சிட்டி. சரியா? சோ வாட் இஸ் திஸ் டென்சிட்டி? ஸோ இந்த டென்சிட்டிக்கு வந்து என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோஅரேன்ஸ் எல்லாருமே வந்து வாட்டரை விட மோர் டென்சராக தான் வந்து இருப்பாங்க. இப்போ நான் அயோடோ பென்சீன், புரோமோ பென்சீன், குளோரோ பென்சீன்லாம் நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா அயோடோ பென்சீன் வந்து நமக்கு மோர் டென்சரா வந்து இருக்கும். அயோடோ பென்சீன் வந்து நமக்கு மோர் டென்சரா வந்து இருக்கும் when you compare with bromobenzene, when you compare with bromobenzene and with chlorobenzene and with chlorobenzene. சரியா? சோ இதோட டென்சிட்டி வந்து நமக்கு அதிகமா தான் இருக்க போகுது. ஓகே, so can we start with the chemical properties? okay, so chemical properties of haloarenes வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? yes, okay, so coming to the chemical properties, the board everything is visible, right? super. okay, இன்னும் ஒரு 15 minutes நம்ம அழகா வந்து கிளாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிரலாம். சரியா? okay, so coming to the chemical properties, இப்போ haloarenes வந்து ஒவ்வொரு கூடியும் வந்து நமக்கு எப்படி எப்படிலாம் வந்து ரியாக்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்ண போகுது அதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல படிக்க போறோம். எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் இருக்குமா? நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கா? எஸ், நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கு. பட் டோன்ட் வரி, நீங்க வந்து ரொம்ப ஈஸியா தான் வந்து இருக்கும். சரியா? ரொம்ப வந்து ஈஸியா தான் இருக்கும். ஆனா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து இம்பார்ட்டண்டா, ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டா. ஓகே, ஸோ யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் chemical properties. okay, so chemical properties la first நம்ம பண்ணிக்க போறது வந்து என்னது அப்படினா reactions involving halogen atom. so எந்தெந்த reactionsலாம் வந்து நமக்கு
halogen involve பண்ணியிருக்கோம். So reactions involving halogen involve பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம அதில் இப்போ பார்க்க போகிறது வந்து என்னது அப்படின்னா we are going to study aromatic nucleophilic substitution reaction. அடுத்த பேஜ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, என்னது அப்படின்னா aromatic nucleophilic substitution reaction. Okay, so aromatic nucleophilic substitution reaction. Okay, so இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் படிக்க போறோம். nucleophilic substitution reaction அப்படினா என்ன? what is a nucleophile? ஒரு நெகட்டிவ் பார்ட், ஒரு நெகட்டிவ் பார்ட்டை இன்னொரு நெகட்டிவ் பார்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. அதாவது ஒரு குரூப்பை இன்னொரு குரூப் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. இப்போ அந்த ரீப்ளேஸ் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியோஃபைலா இருந்தா அதுதான் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சரியா? அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், we call it as nucleophilic substitution reaction. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா I am going to take, நான் வந்து குளோரோபென்சீனே வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த குளோரோபென்சீன் தான் நம்ம இவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? So C6H5Cl, we are taking this chlorobenzene. So chlorobenzene எது கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகுது. சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகுது. at what temperature அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 degree Celsius. ஓகே, 350 degree Celsius and 300 atmospheric pressure and 300 atmospheric pressure. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த சோடியமும் இந்த குளோரினும் சேர்ந்து NaCl வெளியில போயிடும். இந்த சோடியமும் இந்த குளோரினும் சேர்ந்து NaCl வெளியில போயிடும். அப்புறம் எனக்கு மீதி என்ன இருக்கும்? C6H5OH. கரெக்டா? So we'll be having C6H5OH. Right? We'll be getting phenol as the product. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுதான் நம்ம வந்து டவுஸ் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? இதுதான் நம்ம வந்து டவுஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். This above reaction is called as Dow's process. Okay, 1 minute. Yes, so இப்போ aromatic substitution reaction இது வந்து நம்ம Dow's process naming reaction. Okay, so அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா we are taking the same chlorobenzene அமோனியா கூட ரியாக்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இதுவும் வந்து அதே aromatic nucleophilic substitution reaction தான். ஓகே, so C6H5Cl. ஓகே, so chlorobenzene எடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா we are reacting it with ammonia. ஓகே, நம்ம வந்து இது என்ன பண்றோம் அப்படின்னா அமோனியா 2 molecules excess of ammonia கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். இப்போ இந்த ரியாக்ஷன்ல நம்ம ரியாக்ஷன் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா it is 250 degree Celsius. ஓகே, it is 250 degree Celsius and then 50 atmospheric pressure. 50 atmospheric pressure. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த NH3 நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜனும் அந்த குளோரினோ சேர்ந்து HCl வெளியில போயிடும். ஓகே, அடுத்து எனக்கு மீதி வந்து என்ன இருக்கும்? C6H5NH2. கரெக்டா? C6H5NH2. மீதி இங்க எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா NH4 இருக்கும். கரெக்டா? இங்க வந்து எனக்கு ஒரு குளோரின் இருக்கும். அந்த NH4ம் குளோரினும் சேர்ந்து அமோனியம் குளோரைடு ஃபார்ம் பண்ணுவாங்க. NH4ம் குளோரினும் சேர்ந்து நமக்கு அமோனியம் குளோரைடு ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட். வேற என்ன நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா this C6H5Cl I am reacting it with copper cyanide. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 degree Celsiusல நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம் in presence of
pyridine. 250 degree Celsius in presence of pyridine நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா ஹீட் பண்றோம். சோ என்ன நடக்குது அப்படினா இந்த C6H5 cyanide கூட சேர்ந்து cyanobenzene நமக்கு கிடைக்கும் or phenyl cyanide வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? இந்த காப்பரும் குளோரினும் சேர்ந்து CuCl வெளியில போய்டும். CuCl நமக்கு வெளியில போய்டும். ஓகே, சோ இதெல்லாம் தான் நம்மளுடைய substitution reaction. These are all are aromatic substitution reactions. Okay, super. So இப்போ நம்ம metals involve ஆகி இருக்கக்கூடிய reactions வந்து பார்க்க போறோம். Okay, so which is reactions with metals. Reactions with metals. Okay, so coming to reactions with metals, அதுல நம்ம first படிக்க போற ஒரு reaction வந்து என்னது அப்படினா Wurtz reaction and then Fittig reaction, then comes the Wurtz-Fittig reaction. Okay, so coming to the Wurtz reaction, so though Wurtz reaction ல வந்து நமக்கு haloarene கிடையாது அப்படினாலுமே haloalkanes இருக்கு. நீங்க Wurtz புரிஞ்சிக்கிறப்போ Fittig புரிஞ்சிக்கிறப்போ Wurtz-Fittig உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நான் இங்க வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா I am taking CH3CH2Cl ஒரு haloalkanes நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு haloalkanes கிடையாது. I am taking 2 moles of haloalkanes. Okay, நல்லா கவனிங்க. CH3CH2Cl 2 moles of chloroethane, 2 moles of haloalkanes எடுத்துக்கிறேன். அது என்ன பண்ணுது அப்படினா 2 moles of sodium கூட react பண்ணுது. அது என்ன பண்ணுது? 2 moles of sodium கூட react பண்ணுது. So இந்த sodium NaCl கூட சேர்ந்து நமக்கு 2 moles of NaCl நமக்கு வெளியில போய்டும். 2 moles of NaCl நமக்கு வெளியில போய்டும். இப்போ எனக்கு மீதி என்ன இருக்கு? மீதி என்ன இருக்கு? அங்க ஒரு CH3, sorry, I will be having what? Remaining what I will be having? அங்க ஒரு CH3 group, CH3CH2, இங்க ஒரு CH3CH2 group. கரெக்ட்டா? You can also have here, நீங்க just வந்து இங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படினா methyl group கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? CH3 methyl group கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். சரியா? தப்பு கிடையாது. எந்த குரூப்னா எடுத்துக்கலாம். R group. ஓகே, சோ அந்த CH3 நமக்கு bond form பண்ணிடுச்சு அப்படினா you will be getting ethane as the product. இப்போ இங்க வந்து நமக்கு கண்டிப்பா நீங்க this reaction happens in presence of dry ether. So அந்த dry ether நீங்க கண்டிப்பா வந்து எழுதிங்க. ஓகே, clear? Super. Yeah. So இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா we are going to learn the Fittig reaction. Okay, இப்போ நம்ம வந்து என்ன reaction வந்து படிக்க போறோம்? We are going to study Fittig reaction. So Wurtz reaction பார்த்துட்டோம். கரெக்ட்டா? So next is Fittig reaction. கரெக்ட்டா? Okay. So coming to the Fittig reaction. Fittig reaction ல நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படினா we are taking haloarenes. இப்போ இங்க வந்து நம்ம haloalkanes வந்து எடுத்துக்கிட்டோம்ல, இங்க வந்து நம்ம haloalkanes வந்து எடுத்துக்கிட்டோம்ல. Fittig reaction ல வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம haloarenes வந்து நம்ம எடுத்துக்க போறோம். Fittig reaction ல we are going to take haloarenes. So இங்க நீங்க வந்து C6H5Cl அதே நான் 2 moles எடுத்துக்கிறேன். C6H5Cl. It is going to react with 2 moles of sodium in presence of dry ether. So you know what will happen? இந்த sodium இந்த chlorine சேர்ந்து NaCl வெளியில போய்டும். 2 molecules of NaCl வெளியில போய்டும். அப்புறம் எனக்கு மீதி வந்து என்ன இருக்கும்? C6H5 C6H5. நமக்கு ஒரு biphenyl வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்குது. கரெக்ட்டா? What are we getting as the product? We are getting a biphenyl compound as the product. Right? So இப்போ Fittig reaction-ம் பாத்துறோம். இப்போ இந்த Wurtz-Fittig reaction வந்து ரெண்டுத்தோட கலவை தான். கரெக்ட்டா? Wurtz-Fittig reaction பாத்தீங்கன்னா Wurtz reaction-ல பாதி, Fittig reaction-ல பாதி. ஓகே, so Wurtz reaction-ல நம்ம யார் எடுத்துக்கிட்டோம்? haloalkanes எடுத்துக்கிட்டோம். Fittig reaction-ல யார் எடுத்துக்கிட்டோம்? haloarenes எடுத்துக்கிட்டோம். so நம்ம இப்போ இதுல ரெண்டுத்துலயும் ஒரு மோல் இப்போ எடுத்துக்கிறோம்.
2 moles of sodium கூட react பண்ணுது in presence of dry ether. நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த சோடியமும் இந்த குளோரினும் சேர்ந்து NaCl வெளியில போயிடும். ஓகே, அப்போ இந்த C6H5 குரூப்ல என்ன ஆட் ஆகி இருக்கும்? CH3. டொலுவீன் வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்குது. டொலுவீன் வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்குது. சரியா? சோ இதுதான் நம்மளுடைய வுட்ஸ்-ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஓகே, இதுதான் நம்மளுடைய வுட்ஸ்-ஃபிட்டிக் ரியாக்ஷன். கிளியர்? பக்கா? ஓகே, சூப்பர். சோ நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படினா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்க்க போறோம் அடுத்து. ஓகே, so next we are going to learn the electrophilic substitution reaction. Okay, so what is this electrophilic substitution reaction ல வந்து நமக்கு என்ன நடக்கும்? எலக்ட்ரோஃபைல் போய் சப்ஸ்டிட்யூட் ஆகும். ஓகே, அவ்வளவுதான். எலக்ட்ரோஃபைல் போய் நமக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகுது அப்படினா அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as the electrophilic substitution reaction. சோ இதுல ஃபாஸ்டா நம்ம வந்து பார்க்கலாம். நான் வந்து இத வந்து என்ன பண்ணிறேன்னா சென்டர்ல வச்சிரேன். அடுத்த பேஜ்ல நம்ம கம்ப்ளீட்டா இந்த electrophilic substitution reaction தான் பண்ண போறோம். சோ இப்போ நான் அதுக்கு என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா குளோரோபென்சீன் எடுத்துக்கிறேன். குளோரோபென்சீன் எடுத்துக்கிறேன். சோ இப்போ என்ன தெரியுமா நடக்குது? குளோரோபென்சீனை நம்ம என்ன பண்றோம்னா ஹாலோஜினேஷன் பண்றோம். குளோரோபென்சீன் என்ன பண்றோம் அப்படின்னா நைட்ரேஷன் பண்றோம். இப்படி எழுதினா இடம் பத்தாது, ரைட்? சோ குளோரோபென்சீனை நம்ம என்ன பண்றோம்? நைட்ரேஷன் பண்றோம். குளோரோபென்சீனை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சல்போனேஷன் பண்றோம். அண்ட் தென் குளோரோபென்சீனை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃப்ரீடல்-கிராஃப்ட் அல்கைலேஷன் பண்றோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் பென் சைஸ் கம்மி பண்றேன். So we are taking chlorobenzene which is a haloarenes, right? So நான் first step ல என்ன பண்றேன் அப்படினா halogenation. Halogenation அப்படினா வந்து என்ன அர்த்தம்? ஹாலோஜனை போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு பேர் தான் halogenation. ஓகே, அடுத்து என்னது ரியாக்ஷன் அப்படினா that is nitration. Nitration அப்படினா என்ன அர்த்தம்? NO2 குரூப்பை சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு பேர் தான் நைட்ரேஷன். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா சல்போனேஷன். சல்போனேஷன் அப்படினா என்ன தெரியுமா? SO3H குரூப்பை போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு பேர் தான் சல்போனேஷன். ஓகே, அடுத்து வந்து அல்கைலேஷன் பண்றோம். அல்கைல் குரூப்பை போயிட்டு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஆனா இந்த ரியாக்ஷன் பேர் வந்து என்னது அப்படினா it is Friedel-Crafts alkylation. Okay, so this is Friedel-Crafts alkylation. இது பேர் என்னது? Friedel-Crafts alkylation. இப்போ ஹாலோஜினேஷன் பண்றோம் அப்படினா அந்த ஹாலோஜினேஷன் பண்றதுக்கு அந்த reagent வந்து யாரு? இப்போ இங்க கேட்டலிஸ்ட் வந்து யாரு அப்படினா FeCl3. FeCl3 வந்து கேட்டலிஸ்ட். அப்போ என்ன ஹாலோஜன் எடுத்துக்கிறோம்? குளோரினேஷன் பண்றோம்னா Cl2 in dark condition. ஓகே, கிளியர்? லைட்லாம் வந்து இல்ல. நைட்ரேஷனுக்கு நைட்ரேட்டிங் மிக்சர் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நைட்ரேட்டிங் மிக்சர் வந்து யாரு அப்படினா கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிடும் H2SO4 ரெண்டுமே கான்சென்ட்ரேட்டட் கண்டிஷன்ஸ்ல தான் இருக்கு. ஓகே, சல்போனேஷன் வந்து பாத்தீங்க அப்படினா கான்சென்ட்ரேட்டட் ஃபியூமிங் அதாவது உள்ள இருந்து ஃபியூம்ஸ் வர அளவுக்கு இருக்கக்கூடிய சல்பூரிக் ஆசிட் H2SO4 தான் சல்போனேட்டிங் reagent. அடுத்து Friedel-Crafts ரியாக்ஷனுக்கு வந்து கேட்டலிஸ்ட் ரொம்ப முக்கியம். ஒரு லீவஸ் ஆசிட் தான் நம்ம கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணுவோம் which is anhydrous AlCl3. anhydrous அலுமினியம் குளோரைடு வந்து கேட்டலிஸ்டா வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, அண்ட் இந்த இடத்துல நம்ம அல்கைல் குரூப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் இல்லையா? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா CH3Cl அப்பதான் அந்த HCl வெளில போயிட்டு நமக்கு இந்த குளோரின் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணும். இந்த CH3 குரூப் போயிட்டு நமக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஓகே, சூப்பர். So இப்போ let us see the halogenation. Halogenation இங்க வந்து பாத்தீங்கன்னா குளோரின் வந்து நமக்கு ஆர்த்தோ பாரா டைரக்டிங் குரூப். ஓகே, குளோரின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்த்தோ பாரா டைரக்டிங் குரூப். அப்படி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி வந்து இங்க நமக்கு என்ன இருக்கு? அவன் क्वेश्चनல கொடுத்திருக்கிற குளோரின் வந்து எனக்கு இருக்கு, ரைட்? குளோரோபென்சீன்ல இருக்கிற குளோரின் ஆர்த்தோல ஒரு குளோரின் இருக்கும், பாரால ஒரு குளோரின் இருக்கும். அதுல எப்பயுமே பாரா தான் வந்து மேஜர் ப்ராடக்டா இருக்கும். பாரா தான் வந்து மேஜர் ப்ராடக்டாவே வந்து இருக்கும். நம்ம இதோட சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணாதான் அடுத்தடுத்த காம்பவுண்ட்ஸை நம்ம வந்து எழுதவே முடியும். இல்லைன்னா அடுத்தடுத்த காம்பவுண்ட்ஸை எழுதவே முடியாது.
delete ஆயிடுச்சு. resize தம்பி resize ஆகும். very good. clear? okay. so இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி ஃபாஸ்டா எழுதுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்போம். இப்போ நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் திருப்பியும். ஸோ இப்போ நான் அடுத்து வந்து நைட்ரேஷன். நைட்ரேஷன்னா என்னப்பா? NO2 குரூப் போய் சப்ஸ்டியூட் பண்றதா நைட்ரேஷன். அந்த NO2 குரூப் எங்க போய் சப்ஸ்டியூட் ஆகும்? of course in ortho position and then in para position. கரெக்ட்டா? ஆர்த்தோ அண்ட் பேரால தான் NO2 குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். அதுல பேரா தான் நமக்கு ஸ்டேபிளா இருக்கும். அடுத்து சல்போனேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சல்போனேஷன்னா என்ன குரூப்? SO3H குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். SO3H குரூப் போயிட்டு நமக்கு சப்ஸ்டியூட் ஆகும். அதேதான் ஆர்த்தோலையும் பேராலையும் போயிட்டு நமக்கு இந்த SO3H குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். பேரா வந்து நமக்கு மோர் ஸ்டேபிளா மேஜர் ப்ராடக்டா இருக்கும். ஓகே. அடுத்து அல்கைலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அல்கைல் குரூப் போயிட்டு நமக்கு சப்ஸ்டியூட் ஆகுது. கரெக்டா? அந்த அல்கைல் குரூப் எங்க போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும்? சேம் நம்மளுடைய CH3 குரூப் தான் போய் சப்ஸ்டியூட் ஆகும். கரெக்டா? சோ இந்த CH3 குரூப் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்த்தோ பொசிஷன்லயும் பேரா பொசிஷன்லயும் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே. நான் கேமரா ஆஃப் பண்ணனா உங்களுக்கு இன்னும் கிளியரா வந்து தெரியும். ரைட்? சோ you can see this clearly here. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஆர்த்தோ டைக்ளோரோபென்சீன் பேரா டைக்ளோரோபென்சீன் கிடைக்குது. அதுல பேரா தான் எப்பயுமே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரா தான் வந்து நமக்கு மேஜர் ப்ராடக்டா வந்து இருக்கும். ஆர்த்தோ வந்து மைனர் ப்ராடக்டா வந்து இருக்கும். அடுத்து ஆர்த்தோ குளோரோ நைட்ரோபென்சீன் பேரா குளோரோ நைட்ரோபென்சீன் கிடைக்குது. ஆர்த்தோ குளோரோ பென்சீன் சல்போனிக் ஆசிட் பேரா குளோரோ பென்சீன் சல்போனிக் ஆசிட். அதுக்கப்புறமா வந்து ஆர்த்தோ குளோரோ டொலுவீன் அண்ட் தென் பேரா குளோரோ டொலுவீன். சரியா? கிளியரா? சூப்பர். சோ அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to see the reduction reaction. okay. next வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து reduction reaction யாரை மேம் ரெடியூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா we are going to reduce the toluene. okay. இங்க வந்து 1 minute யாரை வந்து இங்க நம்ம ரெடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னா toluene. okay. சோ இங்க ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டொலுவீனை தான் வந்து ரெடியூஸ் பண்ண போறோம். ஓகே. சாரி so we are taking C6H5Cl குளோரோபென்சீன் வந்து நான் எடுத்துக்கிறேன். சோ அந்த குளோரோபென்சீன்ல 2 molecules of atomic hydrogen நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆட் பண்றோம். இங்க நான் நிக்கல் அலுமினியம் அலாய் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. in presence of a base sodium hydroxide இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு நடக்குது. ஒண்ணும் இல்லடா, ஒரு ஹைட்ரஜனும் ஒரு குளோரினும் சேர்ந்து HCl வெளில போயிடும். இன்னொரு ஹைட்ரஜன் போயிட்டு அந்த இடத்த நமக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணிடும். C6H5 ஹைட்ரஜன் ஆட் ஆச்சு அப்படின்னா C6H6. கரெக்டா? C6H6. ரைட்? ஜஸ்ட் a minute. no. yeah. ஓகே. சோ இதுதான் நமக்கு வந்து இங்க என்ன கிடைக்குது? பென்சீன் வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்குது. ஓகே. சூப்பர். So remaining rest of the reactions எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த கிளாஸஸ்ல பார்க்கலாம். பட் ஸ்டில் ஒரு few reactions மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ இந்த கிளாஸ்ல. ஓகே. few reactions மட்டுமாவது நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. யா. clear? so முடிச்சுக்கலாமா? இதோட வந்து முடிச்சுக்கலாமா? ஓகேடா, டன். ஸோ ரிமைனிங் வந்து ஆக்சுவலி வந்து இருக்கு, இன்னொரு ஒரு 2 hours அளவுக்கு வந்து கிளாஸஸ்க்கு வந்து கண்டென்ட் வந்து இருக்கு. ஸோ வாட் வில் டூ இஸ் இன் அனதர் கிளாஸ் வில் கண்டினியூ த ரெஸ்ட். ஓகே. அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து மீடியை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். டாடா, பை பை.